ஸ்டார்டிங்லேயே நம்ம பாடிகார்டு ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. செம்ம ஹேண்ட்ஸமா இருக்காருல்ல ஹீரோ. நிறைய டிராமால நடிச்சிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோவும். ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் கார்ல இருந்து இறங்குறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்ணு தெரியாது. ஹீரோயின் அவங்களுடைய கம்பெனிக்கு வந்திருக்காங்க. எதுக்காகனா இன்னைக்கு போர்ட் மீட்டிங் இருக்கு போல இருக்கு. அதனால நம்ம ஹீரோ கூட்டு வந்துட்டு இருக்கான். இப்போ ஹீரோவுடைய போனுக்கு நம்ம ஹீரோயினுடைய ஃபியான்சி கால் பண்ண ஹீரோயின் அதை வாங்கி பேசுறாங்க. அந்த ஃபியான்சிக்காரன் கத்திக்கிட்டே தயவு செஞ்சு ஆஃபீஸ்க்குள்ள வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துறான். அவனுடைய கத்தல் சவுண்ட் கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் வா நம்ம சீக்கிரமா உள்ள போலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் நம்ம ஹீரோவை கூப்பிட்டுக்கிட்டு உள்ள போர்ட் மீட்டிங்க்கு போறாங்க பாருங்க. ஆனா அதுக்குள்ளே அங்க இருக்கிற வந்துட்டு பாடி கார்ட்ஸ் எல்லாம் தடுக்கிறாங்க நம்ம ஹீரோவை. எதனாலனா உள்ள வந்துட்டு போர்ட் மீட்டிங் நடக்குது. இப்ப நம்ம ஹீரோயினுடைய கம்பெனி தான் அது. ஆனா நம்ம ஹீரோ கூட்டிட்டு போக முடியாது இல்லையா, அதனால உங்க பாடி கார்ட் எல்லாம் கூட்டிட்டு போக முடியாது மேடம் அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, அந்த ஆளுடைய கையை விட்டுட்டு சோ ஹீரோயின் கழுத்துல ஒரு செயினை மாட்டி விட்டுட்டு உனக்கு உள்ள ஏதாவது பிரச்சனைன்னு தோணுச்சுன்னா இந்த செயின்ல இருக்க பட்டன் அழுத்து நான் உள்ள வந்துருவேன்னு சொல்ல ஹீரோயினை இப்ப வேற ஒருத்தவன் அந்த போர்ட் மீட்டிங்குள்ள கூட்டிட்டு போவேன். ஹீரோ வந்துட்டு அந்த கம்பெனிக்கு வெளியே நின்றுட்டு இருக்கான். ஆக்சுவலி இந்த கம்பெனி ரொம்ப மிகப்பெரிய கம்பெனி போல இருக்கு. சோ இப்போ வந்துட்டு ஹீரோயின் உள்ள வந்தா ஹீரோயினுடைய ஃபியான்சியா அங்க டேபிள்ல வச்சு செம்மையா சாத்துன்னு சாத்திட்டு இருக்காங்க. பத்தாவதுக்கு நம்ம ஹீரோயின் உள்ள வந்தவொடனே அவளுடைய வந்துட்டு ஸ்டிக்கை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு பிளஸ் அவளையுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த போர்ட் மீட்டிங்ஸ்ல ஒரு மெயினான ஆள் இருப்பான். அவன் என்ன பண்ணா பக்கத்துல இருக்க சேர்லயே நம்ம ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுருவானா. உடனே வந்துட்டு ஃபியான்சிக்காரன் கத்துறான், ப்ளீஸ் சார் தயவு செஞ்சு அவளை விட்டுருங்க அப்படின்னு சொல்ல இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த மெயினான போர்ட் மெம்பர் இங்க பாரு உன்னுடைய அப்பா இறந்து போயிட்டாங்க, அதனால வந்துட்டு இந்த கம்பெனியோட சிஇஓவெல்லாம் உன்னை ஆக்க முடியாது, ஏன்னா உனக்கே கண்ணு தெரியாது, அதனால உன்னுடைய ஷேர்ஸ் எல்லாத்தையுமே எங்களுக்கு வித்துடு, ஒழுங்கா ஷேர்ஸ் டிரான்ஸ்ஃபர் டாக்குமெண்ட்ல சைனை போடுன்னு சொல்ல நம்ம ஹீரோயினா நான் ஏன் சைனை போடணும், இது எங்க அப்பா கம்பெனி, நான் கண்டிப்பா சைன் போட மாட்டேன்னு சொல்ல உடனே வந்துட்டு அந்த மெயினான அந்த போர்ட் டைரக்டர் இருக்காலையும் அவன் என்ன பண்ணா, உங்க அப்பாவை வந்துட்டு உன்னாலே காப்பாற்ற முடியல, நீ வந்துட்டு இந்த கம்பெனியில சிஇஓ ஆக போய் இந்த கம்பெனியை காப்பாற்ற போறியா, ஒழுங்கா உட்காந்து சைனை போடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் அந்த ஃபியான்சிக்காரன் என்னுடைய ஷேர்ஸ் வேணா நீங்க எடுத்துக்கோங்க, தயவு செஞ்சு அவளை விட்டுருங்கன்னு சொல்ல டேய் உங்ககிட்ட வெறும் 4% ஷேர் தான் இருக்கு, இவகிட்ட 70%க்கு மேல இருக்கு, உன் ஷேர்ஸ் யாருக்குடா வேணும்னு சொல்ல ஹீரோயின் இந்த கேப்ல நம்ம ஹீரோ கொடுத்தாலே செயின் அதோடைய பட்டனை பிரஸ் பண்றாங்க பாருங்க. ஆனா அதுக்குள்ளே அங்க இருக்கிற கார்ட்ஸ் எல்லாருமே, அதாவது அந்த போர்ட் மெம்பர்ஸ் அந்த கார்ட்ஸ் எல்லாருமே ஹீரோயின் கழுத்துல இருந்து செயினை புடுங்கிடுறாங்க. ஆனா ஹீரோவுக்கு தெரிஞ்சிருச்சு ஹீரோயினுக்கு ஏதோ பிரச்சனைன்னு. இப்ப ஹீரோயின் கையில இருந்து ஒரு கர்ச்சீஃப் மாதிரி ஏதோ ஒரு பொருள் விழுது பாருங்க. அதை நம்ம ஹீரோயின் எடுக்க போவா, அவனா நம்ம அந்த போர்ட் மெம்பர்ல மெயினான ஆளு ஹீரோயினுடைய கையவே பிடிச்சி ஷூவால மிதிச்சிட்டு இருக்கான். ஹீரோ எங்க ஹீரோயினுக்கு ஏதோ பிரச்சனைன்னு தெரிஞ்சு உள்ள பாடி கார்ட்ஸ் எல்லாத்தையுமே அடிச்சு போட்டுட்டு மேல வர ஆக்சுவலி அது ஹீரோயினுடைய அப்பா கர்ச்சீஃப் போல இருக்கு. இப்ப எங்க அப்பா அதாவது தயவு செஞ்சு கொடுத்துருங்கன்னு கத்திரிக்கிட்டே கீழே தடவுறாங்க. ஆனா அந்த போர்ட் மெம்பர் அந்த கர்ச்சீஃபையே நல்லா எரிச்சு விட்டுட ஹீரோயினுடைய கையுமே சேர்ந்து வந்துட்டு எரிஞ்சிடுது. இப்ப ஹீரோயின் கதறாங்க, ப்ளீஸ் தயவு செஞ்சு வந்துட்டு அந்த கர்ச்சீஃப் ஆஃப் பண்ணிட்டு என்கிட்ட கொடுத்துருங்க ஃபயர் அப்படின்னு சொல்லக்குள்ள ஆனா நம்ம ஹீரோயினுடைய கையை பிடிச்சி வழுக்க டைமா வந்து பாத்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்க பார்க்க கரெக்டா நம்ம ஹீரோ உள்ள என்ட்ரி ஆவறாப்ல. அவ்வளவுதான் ஹீரோயினை பிடிச்சிட்டு இந்த கார்டை போட்டு சம்மடி அடிக்கிறாரு நம்ம ஹீரோ. இப்ப நம்ம ஹீரோயினை தூக்கிக்கிட்டு நம்ம ஹீரோ ஓடுறாரு, ஏன்னா ஹீரோனுக்கு கண்ணு தெரியாது இல்லையா. அதனால நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு போவ பின்னாடியே போர்ட் மெம்பர்ஸ் எல்லாரும் துரத்துறாங்க. ஆனா நம்ம ஹீரோ அந்த ஆபீஸ்லயே ஒரு இருட்டான ஒரு ரூம் இருக்கு, அந்த ரூம்ல போயிட்டு ஹீரோயினை நிக்க வச்சுட ஹீரோயின் பேச வராங்க. ஆனா நம்ம ஹீரோ டக்குன்னு நம்ம ஹீரோயினுடைய வாயை பொத்திக்க இப்ப ஹீரோயினுக்கு பிளாஷ்பேக்ல அவங்களுடைய ரூமுக்குள்ள யாரோ ஒருத்தவங்க வந்திருப்பாங்க. இப்ப அது நம்ம ஹீரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது. ஏன்னா அந்த டச் அந்த ஒரு தொடறதுக்கான ஒரு ஃபீல். இப்ப நம்ம ஹீரோவுடைய கையை எடுத்து விட்டுட்டு அன்னைக்கு என்னோட ரூமுக்கு வந்து நீதானன்னு சொல்ல ஹீரோ நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒன்னும் புரியலையேன்னு சொல்ல ஹீரோயினுடைய அப்பா வீட்டுல நம்ம ஹீரோயின் அவங்க அப்பாவை தேடி வந்துட்டு படிக்கட்டுல ஏறி வந்திருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுடைய அப்பாவை போட்டு அடிச்சு பிடிச்சு தள்ளி விட்டு இருப்பாரு போல இருக்கு. இப்ப அந்த பிளாஷ்பேக்லாம் முடிய ஹீரோயின் இப்ப அவங்க ரூம்ல இருந்து எந்திரிக்கிறாங்க. என்னன்னா அவங்க அந்த இருட்டான ரூம்ல மயக்க போட்டாங்க போல இருக்கு. ஹீரோ தான் வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கான். இப்ப நம்ம ஹீரோ எந்திரிச்ச உடனே அதாவது நம்ம ஹீரோயின் எந்திரிச்ச உடனே ஹீரோடைய சவுண்ட் கேட்ட உடனே நீ தானே எங்க அப்பாவை கொலை பண்ண, நீ தானே மாடியில இருந்து வந்துட்டு எங்க அப்பாவை பிடிச்சி தள்ளி விட்ட, எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்ல நம்ம பாடி கார்டு ஹீரோவா நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல, ஒழுங்கா மருந்து குடிங்கன்னு சொல்லிட்டு வலுக்கு டைமா ஹீரோனுக்கு மருந்து கொடுக்க ஒழுங்கா இங்க இருந்து வெளியே போன்னு சொல்ல ஹீரோ என்ன சொல்றான், இங்க பாருங்க நீங்க வந்துட்டு என்ன வேலையை விட்டு தூக்குறதுக்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, நீங்களே உங்க அப்பாவுடைய வாய்ஸ் ரெக்கார்டை கேளுங்க. எனக்கு வந்துட்டு ஆக்சுவலி ஹீரோனோட அப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா வாய்ஸ் ரெக்கார்ட்ல இந்த மாதிரி நான் உனக்கு 3 மடங்கு காசு தரேன், என் பொண்ணுக்கு நீ தான்ப்பா எப்பயுமே பாடி கார்டா இருக்கணும்னு சொல்லியிருப்பார் போல இருக்கு. இப்ப அந்த வாய்ஸ் ரெக்கார்டை கேட்டுக்கிட்டு நம்ம ஹீரோயின் இல்ல எனக்கு நல்லாவே தெரியும் அன்னைக்கு என்னோட ரூமுக்கு வந்தது நீ தான் அப்படின்னு சொல்லக்குள்ள மறுபடியும் பிளாஷ்பேக் அன்னைக்கு நம்ம ஹீரோயின் கத்திருப்பாங்க. இப்ப அந்த டைம்ல நம்ம ஹீரோ
என்ன பண்றாரு, நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணிருப்பாங்க. இதனால நம்ம ஹீரோயின் கடுப்பை என்ன பண்ணாங்க, பக்கத்துல இருக்க ஒரு பொருள் எடுத்து நம்ம ஹீரோடைய செஸ்ட்லயே கிழிச்சு விட்டுருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோ, நான் என்ன பண்ணா நீங்க நம்புவீங்க, நான் வந்துட்டு அன்னைக்கு உங்க ரூமுக்கு வரலன்றத அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் உன்னுடைய ஷர்ட்டை கழட்டு அப்படின்னு சொல்ல, ஹீரோ மேடம் உங்களுக்கு ஃபியான்சி இருக்காங்க, நீங்க என்னன்னா பாடி கார்டு கூட அஃபேர்ல இருக்கணும்னு நினைக்கிறீங்களான்னு சொல்ல, ஃபர்ஸ்ட் ஷர்ட்டை கழட்டுறா முண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் திட்ட, ஹீரோவும் கோட்டை கழட்டான், ஷர்ட்டை கழட்டுறா ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்ல, மறுபடியும் நம்ம ஹீரோ கடுப்பாய் ஷர்ட்டை கழட்டான். இப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோவை டச் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா என்னதான் இருந்தாலும் ஒரு ஆம்பளையோட உடம்புல எப்படி டச் பண்றது, சோ நம்ம ஹீரோயின் லைட்டா ஒரு மாதிரி ஆவறாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோ என்ன ஒரு மாதிரி வந்துட்டு கூச்சமா இருக்கா அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோயினா அப்படியே ஹீரோவுடைய வந்துட்டு உடம்புல ஃபுல்லா கை வச்சு லாஸ்டா செஸ்ட் கிட்ட வந்து அங்க ஒரு காயத்தையும் பாத்துறாங்க. அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின், இந்த காயம் எப்படி ஏற்பட்டுச்சு சொல்லு, அன்னைக்கு நான் தானே உன்னை கிழிச்சேன்னு சொல்ல, ஹீரோ நீங்க என்ன லூஸ் ஆனா, ஒரு பாடி கார்டுடைய உடம்புல ஏகப்பட்ட காயங்கள் இருக்கும், எங்க உங்க கையை காட்டுங்கன்னு சொல்லிட்டு வேற வேற இடத்துல இருக்க காயத்தை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயினை ரெகக்னைஸ் பண்ண வைக்க, ஆனால் நம்ம ஹீரோவை நம்பாம ரூமை விட்டு வெளியே வந்துடுறாங்க. இப்ப அதே வீட்டுல தான் அந்த ஃபியான்சிக்காரனும் இருக்கான் போல இருக்கு. அவன் நம்ம ஹீரோயினுக்கு துரோகம் பண்றான். ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு கூட அவன் அஃபேர்ல இருக்கான் போல இருக்கு. அந்த ஃப்ரெண்டுக்கார பொண்ணு இந்த மாதிரி வந்துட்டு உனக்கு அடிபட்டுருச்சா, எல்லாம் அவளால தானே அப்படின்னு சொல்ல, நீ எதுக்கு இங்க இருக்க, ஃபர்ஸ்ட் நீ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட போ, இல்லன்னா அவளுக்கு சந்தேகம் வந்துற போது அவ கண்டுபிடிச்சிட போறான்னு சொல்ல, அட இத்தனை நாள் கண்டுபிடிக்கல இப்பயா கண்டுபிடிக்க போறான்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டே இருக்கோம்ல, கரெக்டா நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. இப்போ உடனே ஃப்ரெண்டுக்காரி போயிட்டு என்னாச்சு, எதுக்காக இப்படி வந்துட்டு ஒரு மாதிரியா இருக்க, என்னாச்சுன்னு சொல்ல, ஹீரோயின் நம்ம ஃபர்ஸ்ட் போலீஸ்க்கு கால் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல, ஆனா இந்த ஃபியான்சிக்காரன் எதுக்குமா போலீஸ்ன்னு சொல்ல, இல்ல அன்னைக்கு என்னுடைய ரூமுக்கு வந்து எனக்கு கிஸ் பண்ணது, அதுக்கப்புறம் எங்க அப்பாவை வந்துட்டு படிக்கட்டுல இருந்து தள்ளி விட்டது, எங்க அப்பாவை கொலை பண்ணது எல்லாமே அந்த பாடி கார்டா இருக்கும்னு நான் சந்தேகப்பட்டேன், உடனே போலீஸ்க்கு கால் பண்ணலாம், ஆனா நம்ம கிட்ட வந்துட்டு ப்ரூஃப் எதுவும் இல்ல, ஆனா நான் கண்டிப்பா சொல்றேன் ஹீரோ தான் இதை பண்ணிருக்கான் அப்படின்னு ஃபியான்சி கிட்ட சொல்ல, ஃபியான்சிக்காரனா ப்ரூஃப் இல்லைன்னா போலீஸ் எப்படிமா நம்புவாங்க, அதனால நீ ஒன்னும் கவலைப்படாத, பாடி கார்டு மேல சந்தேகமா இருக்கா, வேணா நம்ம வேற பாடி கார்டு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஃபியான்சிக்காரன் சொல்ல, ஹீரோயின் உடனே இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேணாம், ஏன்னா அவன் இங்க வந்து போயிட்டானா அதுக்கப்புறமா எப்படி வந்துட்டு நம்ம அவனை கண்டுபிடிக்கிறது, ஆனா எனக்கு ஒரு நல்ல ஃபியான்சி, எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டும் இருக்கீங்க, எனக்கு அதுவே வந்துட்டு நிம்மதியா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஃபியான்சி கிட்டையும் அவங்க ஃப்ரெண்டு கிட்டையும் சொல்றாங்க, அவங்க துரோகம் பண்றது தெரியாம. இப்ப நம்ம ஹீரோயின் அவன் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு நார்மல் படுத்துறான். இப்ப அதே வீட்டுல நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, ஹீரோயினுடைய அப்பா ரூம் இருக்கு இல்லையா, அங்க போயிட்டு ஏதோ ஒரு லாக்கரை ஓபன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. லாஸ்டா நம்ம ஹீரோவும் ஓபன் பண்ணிட்டான், உள்ள ஏதோ டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு போல இருக்கு, அதெல்லாம் நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டே இருக்கக்குள்ள கரெக்டா நம்ம ஹீரோயின் அவங்க அப்பாவுடைய நினைப்பு வந்து அவங்க அப்பாவுடைய ரூமுக்கு வந்துடுறாங்க. ஹீரோயினுக்கு தான் கண்ணு தெரியாது இல்லையா, நம்ம ஹீரோ இருக்கிறது தெரியாம ஹீரோயின் என்ன பண்றாங்க, அவங்க அப்பாவுடைய திங்ஸ் எல்லாம் அப்படியே சும்மா டச் பண்ணி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. அப்போ ஒரு புக் ஷெல்ஃப் டச் பண்ண ஒரு புக்கு கீழே விழ வருது நம்ம ஹீரோயின் மேல. ஆனா டக்குன்னு நம்ம ஹீரோ பிடிச்சிடாரு. உடனே நம்ம ஹீரோயின் ஹீரோவுடைய பேரை சொல்லி, நீங்க தானே இருக்க, எதுக்கு இங்க இருக்க, நீ வந்துட்டு எங்க அப்பாவை கொலை பண்ண இருக்கு நல்லாவே தெரியும்னு சொல்ல, நம்ம ஹீரோ சரி அப்படியே இருக்கட்டுமே, நானே கொலை பண்ணதாவே இருக்கட்டுமே, உனக்கு என்ன பார்த்து கொஞ்சம் கூட பயமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயினுடைய கழுத்தை பிடிச்சிட்டு கேட்பானா. ஹீரோயினுடனே நான் ஏன்டா உன்னை பார்த்து பயப்படணும், உனக்கு எதிராக எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி உன்னை கண்டிப்பா நான் வந்துட்டு ஜெயிலுக்கு அனுப்போண்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க, ஹீரோயினுடைய ஃபியான்சி அந்த இடத்துக்கு வந்துடுறான். இப்ப அவன் வந்தவன் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவன் ஃபியான்சி கிட்ட போயிட்டு புக் ஷெல்ஃப்ல ஒரு கேமரா இருக்கு, தயவு செஞ்சு அதை எடுத்து கொடுன்னு சொல்ல, ஹீரோயினோட ஃபியான்சிக்கும் ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்குமே பகீர்னுது. இப்ப ஹீரோ அந்த புக் ஷெல்ஃப் கிட்ட ஒரு கேமரா இருக்குன்னு சொன்னோன்னே டக்குன்னு நம்ம ஹீரோ என்ன பண்ணா, அந்த கேமராவை எடுத்து ஹீரோயின் கையில கொடுத்து, இந்தாமா நீ இந்த கேமராவை வச்சுக்கோ, இதை தானே இப்ப கேட்டேன், இதுல எதிராக எனக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருந்துச்சுன்னா நீயே வேணா பாரு, அதுக்கப்புறமாவது உங்க அப்பாவை நான் கொலை பண்றேன்றத புரிஞ்சுக்கோ நீ ஓகேவான்னு சொல்ல, ஹீரோயின் இப்ப அந்த கேமராவை அவங்க ஃபியான்சி கிட்ட கொடுத்து, இதுல இருக்க கிளிப்பிங்க வந்துட்டு நம்ம வந்துட்டு பாக்கலாமா அப்படின்னு சொல்ல, இப்போ உடனே அந்த ஃப்ரெண்டுக்காரி அந்த கேமராவை வாங்கி வச்சுக்கிட்டு, நான் போயிட்டு இதை வந்துட்டு லேப்டாப்ல லோட் பண்றேன் நீ வா சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டுக்காரி ஃபர்ஸ்ட் வெளியே போறா. இப்ப இவ என்ன பண்றா, போயிட்டு லேப்டாப்ல அந்த கேமரால இருக்க சிப்பை ஓபன் பண்ணி அந்த லேப்டாப் கூட கனெக்ட் பண்ணிட்டு ஒரு சில வந்துட்டு வீடியோஸ் கிளிப்பை மட்டும் டெலீட் பண்ணி விட்டுறா. டெலீட்னா அவ ஒரு காப்பி எடுத்துக்கிட்டு அதை டெலீட் பண்ணி விட்டுற. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கொடுத்த ஹீரோயின் ஹீரோ அதுக்கப்புறம் அந்த ஃபியான்சி எல்லாருமே உட்காந்து பார்த்துட்டு இருக்க டைம். ஸோ இப்போ வந்துட்டு அந்த ஃபியான்சிக்காரன் சொல்றான், இல்லம்மா இந்த கிளிப்பிங்ல பெருசா எதுவும் இல்லை, இதுல கண்டிப்பா ஹீரோவும் கிடையாதுமா, உங்க அப்பா வந்துட்டு இந்த மாதிரி நார்மலா தான் இறந்து போயிருக்காரு, ஒரு இயற்கை மரணம் தான், வீட்டுல வேற ஏதாவது கேமரா இருக்கா சொல்லு, நம்ம வேணா செக் பண்ணி பார்க்கலாம், எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணலாம், ஏன்னா மத்த கேமராஸ்ல எல்லாம் எதுவுமே எவிடன்ஸ் கிடைக்கலன்னு சொல்ல, ஹீரோயின் இல்ல வீட்டுல வேற எந்த ஹிடன் கேமராவும் இல்லன்னு சொல்ல, இப்பதான் அந்த ஃபியான்சிக்காரனுக்கு நிம்மதியா இருக்கு. இப்ப இவன் என்ன பண்ணா, அந்த பிள்ளை இருக்கா இல்லையா, அதான் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு, அவன் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நல்ல வேலை நீ கிளிப்பிங்
நீங்க டெலீட் பண்ணி விட்டுட்டு எப்படி அந்த ஒரு காப்பி எடுத்து வச்சுப்பல அதை என்கிட்ட குடுன்னு சொல்ல இவளுமே வந்துட்டு அந்த மெமரி கார்டை வந்துட்டு அவன் கிட்ட கொடுத்துட்டு உனக்கு எம்எல்ஏ நம்பிக்கை இல்லையான்னு சொல்ல அடைச்செல்லாம் நான் உன்னை நம்பாம வேற யார் நம்ப போறேன்னு சொல்லு ஆனா இது ரொம்ப பத்திரமான கிளிப்பிங் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதை எடுத்து வச்சுக்கிறான் அப்படி என்ன கிளிப்புங்கன்றது தெரியல ஒருவேளை அவங்க தான் சாவடிச்சிருப்பாங்களோ தெரியல இப்ப ஹீரோ அவனுடைய வீட்டுக்கு வர ஹீரோடைய ஃப்ரெண்ட் வந்துட்டு ஹீரோ கட்டி போட்டு வச்சிருக்கான் டேய் நான் பசியிலே செத்து போயிருப்பேன் தெரியுமா எனக்கு தெரியும் உனக்கு வந்துட்டு உனக்கும் ஹீரோயினுடைய அப்பாவுக்கும் வந்துட்டு ஜென்ம பகை இருக்குதுன்னு சொல்லிட்டேன் அதனால நீ என் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி தான் இப்ப ஹீரோயினுடைய வீட்டுல இருக்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோடா இங்க பாரு உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட போகுதுன்னு சொல்ல ஹீரோ இங்க பாரு என்னுடைய கம்பெனிக்கு முக்கியமான டாக்குமெண்ட் ஒண்ணு வேணும் அந்த டாக்குமெண்ட் ஹீரோயினுடைய வீட்டுல தான் இருக்கு ஆனா வந்துட்டு ஆல்ரெடி ஹீரோயினோட அப்பா இறந்து போயிட்டதுனால சோ அந்த டாக்குமெண்ட்ஸை என்னால எதுவுமே பண்ண முடியல ஆனா அந்த டாக்குமெண்ட் எங்க இருக்குன்னு கண்டிப்பா ஹீரோயினுக்கு தெரியும் அந்த டாக்குமெண்ட்ஸை எடுத்து என்னுடைய கம்பெனிக்கு யூஸ் பண்ணாம நான் அந்த வீட்டை விட்டு வரமாட்டேன்னு ஹீரோ அந்த ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான் இப்பதான் தெரியுது ஹீரோயினுடைய ஒரிஜினல் பாடி கார்டு ஹீரோவுடைய ஃப்ரெண்டு தான் ஆனா ஹீரோ தான் வந்துட்டு ஐடென்டிட்டியை சேஞ்ச் பண்ணி வந்திருக்கான் போல இருக்கு இப்ப அடுத்த நாள் காலைல ஹீரோயின் எந்திரிக்கக்குள்ள ஹீரோயினோட கையில ரோஸை கொடுக்க ஹீரோவுடைய கையை டச் பண்ணவும் எதுக்கு இங்க வந்தேன்னு சொல்லி கேட்க ஹீரோ உடனே காஃபி கொடுக்கதாமா சரிமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தூக்க வர நம்ம ஹீரோயின் என்னடா பண்ற எதுக்குடா என்ன தூக்குறேன்னு கேட்க இல்ல நீ சாப்பிட வேணாமான்னு சொல்ல ஹீரோயின் எனக்கு கால் இருக்கு நானே நடந்து போய்ப்பேன்னு சொல்லிட்டு தத்தி வெளியே வராங்க பாருங்க ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான் இப்ப இவன் இந்த ஃப்ரெண்டுக்காரி உன்னோட ஃபியான்சி வந்துட்டு பிசினஸ் விஷயமா நம்ம ஆபீஸ்க்கு கொஞ்சம் போயிருக்கா அது வரைக்கும் நான் தான் உன்னை பாத்துக்க போறேன்னு சொல்ல ஹீரோயினா அவங்க ஃப்ரெண்டு கிட்ட உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்ல ஆனா இந்த ஃப்ரெண்டுக்காரி என்ன பண்றா நம்ம ஹீரோயினுக்கு துரோகம் பண்றது ஹீரோயினுக்கு தெரியல பத்தாவதுக்கு இவ ஹீரோயினுக்கு சாப்பாடு கொடுக்குறேன்னு ஹீரோயினுடைய கையை சூடு பண்ணிட இப்ப அதை வந்துட்டு நம்ம ஹீரோ கரெக்டா சாப்பாடு பிடிச்சிடறான் கேட்ச் பண்ணிடுறான் இப்ப இந்த ஃப்ரெண்டுக்காரிக்கு செம்ம டென்ஷன் ஆகுது ஆல்ரெடி நம்ம ஹீரோயினோட ஃபியான்சி சொல்லிட்டு தான் போயிருப்பான் ஹீரோ வந்துட்டு எப்ப வேணா ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் பக்கத்துல இருக்கறனால சோ நம்மளால வந்துட்டு நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ண முடியல அதனால ஹீரோவை இன்னைக்கு வீட்ல இருந்து வெளியே அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஃபியான்சிக்காரன் சொல்லிட்டு தான் போயிருப்பான் இதனால இந்த பிள்ளை அதாவது ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட நம்ம வீட்ல வேலை செஞ்சுட்டு இருந்த வேலைக்காரங்க திடீர்னு வந்துட்டு வேலையை விட்டு நின்னுட்டாங்கன்னு சொல்ல ஹீரோயின் ரொம்ப வருஷமா அவங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களே அவங்க வீட்டு அட்ரஸ் இருந்தா எனக்கு கொடு நான் வந்துட்டு போயிட்டு பாத்துட்டு வந்துடுறேன் அந்த வேலைக்காரங்களன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோவுடைய போனுக்கு அட்ரஸ் சென்ட் பண்ண சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வா நம்ம போயிட்டு அந்த வீட்டு வேலைக்காரங்களை போய் பார்த்துட்டு வரலாம்னு சொல்ல ஹீரோவும் சரி வாமான்னு சொல்லிட்டு கூட்டு போவேன் ஆக்சுவலி அந்த ஃபியான்சிக்கார ஹீரோ மட்டும் தான் வெளியே அனுப்ப சொன்னா ஆனா இவ என்ன பண்றா ஹீரோயினையும் சேர்த்து அனுப்ப இங்க நம்ம ஹீரோயின் கார்ல ஏறக்குள்ள ஹீரோ ஹெல்ப் பண்றான் ஆனா நம்ம ஹீரோயின் எப்பயும் போல நவுறு நானே பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு கார்ல ஏறாங்க பாருங்க மொட்டுன்னு சொல்லிட்டு தலையில இடிச்சுக்கிறாங்க டக்குன்னு நம்ம ஹீரோ இந்த கருமத்துக்கு தான் நானே ஹெல்ப் பண்றேன்னு சொன்ன உட்கார்ந்து தலைன்னு ஹீரோயினை உட்கார வச்சுட்டு இப்ப உள்ள வந்து பெல்ட் போடலான்னு பார்க்க அதுக்குமே ஹீரோயின் திட்டுறாங்க டக்குன்னு நம்ம ஹீரோ இங்க பாரு எனக்கு மேல இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கிடையாது ஓகேவா உங்க அப்பா வந்துட்டு 3 மடங்கா காசு கொடுத்தனால தான் உனக்கு நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் இந்த வந்துட்டு நீ காலைல பிரேக்ஃபாஸ்ட் ஒழுங்கா சாப்பிடல புடி இந்த டீயை வச்சும் குடின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு போவேன் இப்ப நம்ம ஹீரோயோடைய கார் வந்துட்டு டிராபிக்ல மாட்டிக்கிட்டு ஹீரோயின் நம்ம வேணா காரை எங்கே பார்க் பண்ணிப்பேன் நம்ம நடக்கலாம் வெளியே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோவும் கூட்டிட்டு போறான் ஆனா நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க உனக்கு இது நல்ல சான்ஸ் பேசாம வந்துட்டு என்ன நடு ரோட்ல விட்டுரு அப்படின்னு சொல்ல இப்ப ஒரு வண்டி ஒன்னு இடிக்க வருது நம்ம ஹீரோயினா ஆனா ஹீரோ டக்குன்னு பின்னாடி பிடிச்சி இழுத்துறா நீ என்ன லூஸ் மாதிரி பேசுறேன்னு சொல்ல ஹீரோயின் ஆமா என்ன நீ நடு ரோட்ல நிக்க வச்சிட்டா அதுக்கப்புறமா எங்க அப்பாவை கொலை பண்ணது நீதான் சொல்லிட்டு ஒரே ஒரு எவிடன்ஸ் நான் தானே உன்னை சந்தேகப்படுறேன் அதுக்கப்புறம் உனக்கு அந்த சந்தேகம் இருக்காதுல நீ ஃப்ரீடமா இருக்கலாம்லன்னு சொல்ல ஆனா இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோ டக்குன்னு ஏமா ரெக்கார்டரை வச்சிட்டு இருக்க சரி வந்து தொலைமான்னு சொல்ல ஹீரோயின் வீட்டு வேலைக்காரங்கள்ட்ட போனா அவங்களும் உன்னை மாட்டி விட்டுருவாங்க உனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லையான்னு சொல்ல அட உண்மை தெரியிட்டு வந்து தொலைமா அந்த வீட்டு வேலைக்காரங்க கிட்ட போலான்னு சொல்லிட்டு ஹீரோ கூட்டிட்டு போவேன் ஹீரோயினுடைய வெட்டிங் ரிங் அதாவது என்கேஜ்மெண்ட் ரிங் இருக்கும் இல்லையா அந்த ரிங்கை இந்த ஃப்ரெண்டுக்காரி கையில போட்டுக்கிட்டு இவளுடைய எல்லாமே எனக்கு தான் அப்படின்னு அவ சந்தோஷப்பட்டுட்டு இருக்கக்குள்ள கரெக்டா அந்த வேலைக்காரங்க வீட்டுக்கு நம்ம ஹீரோ ஹீரோயின் வந்துடுறாங்க ஆனா ஹீரோக்கு ஏதோ டவுட்டா இருக்கு நீ இங்கே வெயிட் பண்ணு நான் போய் உள்ள போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையில எப்பயும் போல அந்த அலாரம் கீ செயினை கொடுத்துட்டு கீ செயினில அந்த செயினை கொடுத்துட்டு போவோம் நம்ம ஹீரோ உள்ள நம்ம ஹீரோ வந்துட்டு சந்தேகப்பட்ட மாதிரி உள்ள ஒரு சில ரவுடி பசங்களா இருக்கானுங்க அவனுங்க நம்ம ஹீரோ உள்ள வந்த உடனே ஹீரோ போட்டு பொலன்னு பழந்துட்டு இருக்கேன் இங்க நம்ம ஹீரோயினை வெளியில வந்துட்டு யாரோ கடத்திட்டு போயிடுறானுங்க இப்ப நம்ம ஹீரோ உள்ள இருக்கவனுங்களை எல்லாம் அடிச்சுட்டு உங்களை யார் அனுப்புனது சொல்லுங்கன்னு சொன்னா இங்க நம்ம ஹீரோயினை கடத்திட்டு கூட்டு போனவங்க பக்கத்துல தான் கூட்டு போயிருக்கானுங்க போல இருக்கு அவனுங்க நம்ம ஹீரோயின் கிட்ட உங்க ஃபியான்சி எனக்கு ஏகப்பட்ட காசு தரணும் எப்படி அது கொடுக்க போற நீ வேற பாக்கிறதுக்கு அம்சமா அழகா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட தப்பா பிஹேவ் பண்றானுங்க இங்க நம்ம ஹீரோ அவனுங்களை எல்லாம் அடிச்சு கேட்டுட்டு இருக்காங்க யார் கிட்டன்னு இப்ப ஹீரோயினை இவனுங்க இன்னொரு பக்கம் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க ஹீரோயினுடைய சவுண்ட் கேட்டு நம்ம ஹீரோ வெளியே வந்து பார்க்க வெறும் கீ செயின் மட்டும் தான் இருக்கு இப்ப டக்கு நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு உள்ள பூந்து நம்ம ஹீரோயின் எப்படியோ காப்பாத்தி அங்க இருக்கவங்க எல்லாருமே சர்ற மாதிரியே அடிச்சிட்டு இருக்கான் அதுல இருந்து ஒருத்தவன் கத்தி எடுத்து நம்ம ஹீரோயினை குத்த வர ஆனா நம்ம ஹீரோ நடுவுல வந்துட்டனால ஹீரோடைய முதுகுல சம பெரிய காயம் பட்டுடுது இப்ப ஹீரோயினும் அதை டச் பண்ணி ஃபீல் பண்ணிட்டாங்க உடனே நம்ம ஹீரோயின் அச்சோ உனக்கு இவ்வளவு பெரிய காயம் ஏற்பட்டிருக்குதான்னு சொல்லிட்டே மயங்கிடுறாங்க இப்ப வந்துட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா அவ அந்த மோதிரத்தை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்கக்குள்ள அந்த ரவுடி பசங்க ஹீரோ ஹீரோயின் தப்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு கால் பண்றாங்க சோ அவதான் அதெல்லாம் பண்ணிட்டு
பண்ணிருக்காப்பல இருக்கு. ஹீரோ ஹீரோயினை வீட்டுக்கு தூக்கிட்டு வர கரெக்டா வந்துட்டு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் கூட்டு போக வேண்டாம்னு சொல்ல, இல்ல அவங்க ஹாஸ்பிட்டல் போக விரும்பலையான்னு சொல்ல, அப்ப கூட நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு அதிகமா காயம் பட்டிருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே வந்துட்டு அந்த ஃபியான்சி கூட உள்ள போயிட்டு இருக்கா. இந்த ஃபியான்சிக்காரன் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ற, நான் ஹீரோ மட்டும் தானே அனுப்ப சொன்னேன் அப்படின்னு சொல்ல, இந்த ஃபியான்சிக்காரி ஆமா அவளும் செத்து தொலையிட்டுமே இப்ப என்ன அப்படின்னு சொல்ல, இங்க பாரு அவ செத்துட்டானா அப்ப நம்ம போட்ட பிளான் எதுவுமே நடக்காது, அதனால அவ சாவ கூடாதுன்னு சொல்ல, இங்க பாரு பேசாம வந்துட்டு ஹீரோ மேல ஹீரோயினுக்கு டவுட் இருக்கு இல்லையா, அந்த டவுட்டே நம்ம வந்துட்டு அதிகப்படுத்துவோம், அவளுடைய ஞாபகம் அவளுடைய சிந்தனை எல்லாமே ஹீரோ மேலே இருக்கும், அப்ப அவ ஆபீஸ் விஷயத்துல பெருசா தலையிட மாட்டா, அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம் ஆபீஸ் விஷயத்துலன்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரெண்டுக்காரி அந்த ஃபியான்சி கிட்ட சொல்ல, அவனும் சரின்னு சொல்லிட்டு இந்த பிளே கிஸ் பண்ணலான்னு பார்க்க அவளுடைய விரல பிடிச்சிக்கிட்டு என்ன வெட்டிங் ரிங்க போட்டிருக்கன்னு சொல்ல, இதை ஹீரோயின் பாத்திர போறான்னு சொல்ல, அவளுக்கு தான் கண்ணு தெரியாதுன்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரெண்டுக்காரி அந்த ஃபியான்சி கூட ஒன்னா இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஹீரோடைய ரூமுக்கு வந்து ஹீரோடைய காயத்தை தொட்டு பார்க்க ஹீரோ எந்திரிச்சிடறான். ஹீரோயின் உன்னோட உசுறு கொடுத்து என்ன நீ காப்பாத்ததுக்காக ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்ல, பரவாயில்லையே அந்த கிளிப்பிங்ல நான் இல்லைன்னு தெரிஞ்சுட்ட போல இருக்குன்னு சொல்ல, ஹீரோயின் உடனே இல்ல நான் என்னோட இன்டென்ஷன் கரெக்ட்னா கண்டிப்பா வந்துட்டு நீ தான் எங்க அப்பாவை கொலை பண்ணிருப்ப, ஆனா வந்துட்டு நீ நம்ம காப்பாத்ததுனால உனக்கு நான் தேங்க்ஸ் சொல்றேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டே நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு வெளியே வராங்க. அப்ப நம்ம ஹீரோடைய செயின் நம்ம ஹீரோயின் கிட்ட தான் இருந்திருக்கு. அந்த செயினை தொட்டு பார்த்துக்கிட்டே ஹீரோயின் யோசிச்சு பாக்குறாங்க, ஒவ்வொரு தடவையும் பிரச்சனைன்னு வரக்குள்ள ஹீரோ எப்படி காப்பாத்தினா, பிளஸ் வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு அவங்க அப்பாவை கொலை பண்ணிட்டேன்னு சொல்றப்பெல்லாம் நம்ம ஹீரோ இல்ல நான் பண்ணல, அந்த எவிடன்ஸை நீயே செக் பண்ணுன்னு ஒரு தடவை சொல்றது எல்லாத்தையுமே ஹீரோயின் யோசிச்சு பார்த்துட்டு உண்மையாவே ஹீரோ நம்ம அப்பாவை கொலை பண்ணலையான்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோ பாக்கிறதுக்கு ஹீரோடைய அந்த ஃப்ரெண்டு வரான். அவன் வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட இங்க பாருடா உன்னோட உசுறு கொடுத்ததா அந்த பொண்ணை காப்பாத்தணுமா, என்ன 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அங்க ஒரு பாம் பிளாஸ்டே ஆனிச்சு, அந்த பொண்ணை நீ காப்பாத்த போனதால நீ அப்பவே இறந்து போயிருப்ப, இப்பயும் நீ கத்தி குத்துப்பட்டு வந்திருக்க, ஒழுங்கா வீட்டுக்கு வந்துடான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரன் ஹீரோ பிடிச்சி இழுக்க நம்ம ஹீரோயின் சத்தத்தை கேட்டு வந்தேன், என்ன பண்றேன்னு கேட்க ஹீரோ ஒன்னும் இல்ல டிவி பார்த்துட்டு இருந்தேன், நீ ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே வான்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு போகல ஃப்ரெண்டுக்காரனுக்கு கண்ணை காமிக்கிறான், ஒழுங்கா போய் தொலைடா இங்க இருந்துன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரனும் என்னடா இது நம்ம ஃப்ரெண்டுக்கு பிரச்சனை வந்துடும் போல இருக்கேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரன் ஃபீல் பண்ண. அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஹீரோயினை டேபிள்ல உட்கார வச்சு சாப்பிடுறது எப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்காக ஹீரோயினுடைய கையை பிடிக்க நம்ம ஹீரோயினை நானே சாப்பிட்டுப்பேன்னு சொல்ல, அதான் நேத்து பார்த்தனே நேத்து சாப்பாட்டுலயே செம்மையா சூடு வச்சுக்கிட்டல, நானே உனக்கு எல்லாத்தையுமே கத்து கொடுக்குறேன் இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா நம்ம ஹீரோ என்ன பண்ணா ஹீரோயினுடைய கையை டேபிள் மேல வச்சு எவ்வளவு தூரத்துல டீஸ்பூன் இருக்கு, எவ்வளவு தூரத்துல ஸ்போர்க் இருக்கு, எவ்வளவு தூரத்துல கிளாஸ் இருக்கு, எவ்வளவு தூரத்துல தட்டு இருக்குன்னு எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயினுடைய கையை பிடிச்சு பொறுமையா நம்ம ஹீரோ சொல்லி கொடுக்க ஹீரோயினுமே கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் சரி ஓகே இப்ப நான் ட்ரை பண்ணேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு ஜூஸ் எடுன்னு சொல்ல ஹீரோயின் ஜூஸ் எடுத்துட்டாங்க. நான் பாத்தியா கரெக்டா எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் சிரிச்சிட்டு இருக்கான். இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட மெய்ட் வராங்க, இந்த மாதிரி வந்துட்டு உங்க அப்பாவுடைய ஃபுனரல் ஃபங்க்ஷன் நடத்துறதுக்காக சோ இந்த மாதிரி வந்துட்டு ஆளுங்கெல்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்ல ஹீரோயின் அவங்கள லிவிங் ரூம்ல வெயிட் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வெளியே வந்தா ஹீரோயினுடைய ஃபியான்சியும் ஃபுனரல் ஃபங்க்ஷனை நடத்துறவங்களும் அங்க இருக்காங்க போல இருக்கு. சோ அவங்க என்ன பண்றாங்க ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி நாங்க ஃபுனரல் ஃபங்க்ஷன் வந்துட்டு உங்க அப்பாவுடைய அந்த டெட் பாடியை வந்துட்டு அடக்கம் பண்றதுக்காக நாங்க ஒரு இது பண்ணிருக்கோம், ஒரு ப்ரொசீஜர்லாம் வச்சிருக்கோம், சோ அதெல்லாம் நீங்க எப்படி என்னன்னு பாருங்கன்னு சொல்ல சோ இப்ப ஃபியான்சிக்காரனும் நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த இடம்லாம் இருக்குன்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் டச் பண்ணி அதை ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ டச் பண்ணா என்ன தெரிய போகுது, தபர் பீச் கிட்ட ஒரு இடம் இருக்கு அது ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோயினுமே சரி ஓகே அதுவே ஃபைனலைஸ் பண்ணிடுங்கன்னு சொல்ல இப்ப இந்த ஃபியான்சிக்காரன் உங்க அப்பாவுடைய மரணத்திற்கு வந்துட்டு இயற்கையா தான் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ்லாம் சொல்லிட்டாங்க, நீ சீக்கிரமா ஃபுனரல் ஃபங்க்ஷன் நடத்துறது தான் கரெக்ட்னு சொல்ல ஹீரோயினுமே சரின்னு சொல்லிடுறாங்க. இன்னைக்கே ஃபுனரல் ஃபங்க்ஷனை வச்சிடலான்னு இந்த நேரத்துல இந்த ஃபியான்சிக்காரன் சிரிக்கிறான் பாருங்க. இதை நம்ம ஹீரோ பார்த்துட்டான். இப்ப ஹீரோயின் அவங்க அப்பாவுடைய போட்டோ கிட்ட நின்று செமையா அழுதுட்டு இருக்காங்க, என்ன வந்துட்டு விட்டுட்டு தனியா போக மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, ஆனா நீங்க என்ன விட்டுட்டு போயிட்டீங்க இல்லப்பா, நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் இந்த உலகத்துலன்னு சொல்ல ஹீரோ இதெல்லாம் தூரமா நின்று பாக்குறான். நம்ம ஹீரோயின் அழுவதை பார்த்து ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப நம்ம ஹீரோ டோஃபு சூப் எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட ஃபுனரல் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா டோஃபு சூப் குடிக்கணும் இந்தாங்க குடிங்கன்னு சொல்ல ஹீரோயின் உனக்கு ஃபுனரலை பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கேன்னு சொல்ல ஆமா எங்க அப்பாவுடைய ஃபுனரல்ல நான் தனியாலாம் நின்று நடத்தினேன்னு சொல்ல அப்போ உங்க அப்பா இறந்தப்போ உனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும்லன்னு சொல்ல ஆமா அந்த ஃபுனரல் ஃபங்க்ஷன்ல எங்க அப்பா வந்துட்டு ஏகப்பட்ட பேர்ட்ட கடன் வாங்கியிருந்தாரு, அந்த கடனாடிகள்லாம் என்ன முட்டி போட வச்சு காசு கொடுத்தாதான் உங்க அப்பாவுடைய டெட் பாடி எடுக்க வைப்பேன்னு சொல்லிட்டாங்க, அதனால எனக்கு இன்னும் அந்த நாள் ஞாபகம் இருக்குன்னு சொல்ல ஹீரோயின் உங்க அப்பா எப்படி இறந்தாங்கன்னு கேட்க ஆக்சுவலி ஹீரோடைய அப்பா இருக்கிற எல்லா சொத்தையுமே அவருடைய கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட்ல போட்டுட்டாரு, ஆனா கம்பெனி பேங்க் கரப்ட் ஆயிடுச்சு, இதனால ஹீரோடைய அப்பா கம்பெனியை வந்துட்டு மேல இருந்து சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. ஹீரோடைய அப்பா அவங்க ஃப்ரெண்ட்ஸை நம்பியிருப்பாரு, ஆனா ஹீரோடைய அப்பா ஃப்ரெண்ட்ஸே எல்லாருமே வந்துட்டு ஹீரோடைய அப்பாவை ஏமாத்தனால அவர் சூசைட் பண்ணிட்டார் போல இருக்கு. ஆனா இந்த விஷயத்தை ஹீரோயின் கிட்ட எதுவும் சொல்லாம அந்த விஷயம் எல்லாம் உனக்கு தேவையில்ல ஃபர்ஸ்ட் இந்த டோஃபு சோப்பு குடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கொடுக்க நம்ம ஹீரோயினும் அதை அழுதுகிட்டே குடிக்கிறாங்க. சோ இப்ப ஹீரோ நினைச்சு பாக்குறான் இந்த ஃபுனரல் ஃபங்க்ஷனை நடத்த சொல்லி ஹீரோயினோட ஃபியான்சி ரொம்ப டார்ச்சர் பண்ணா, ஒருவேளை ஹீரோயினுடைய அப்பாவை கொன்னது அவனா இருக்குமோ, பாவம் இந்த பிள்ளை தனியாலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நம்ம ஹீரோயினை பார்த்து பாவப்பட அடுத்த நாள் காலைல
ஹீரோயின் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கா. மெய்ட் அந்த இடத்துக்கு வந்து உங்ககிட்ட இந்த பென்ட்ரைவ் ஒரு ஆள் கொடுக்க சொன்னாங்க, இதுல உங்க பாடி கார்டோடைய உண்மையான வந்துட்டு பாடி கார்ட்ஸோட டீடைல்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்ல ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. உண்மையான பாடி கார்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட அந்த பென்ட்ரைவ் கொடுத்து இதுல இருக்க டீடைல்ஸ் எல்லாம் கொஞ்சம் சொல்லன்னு சொல்ல, இதுல வந்துட்டு உன்னுடைய பாடி கார்டு பேர் வேற மாதிரி இருக்கே, ஜாவுன்னு சொல்லிட்டு இருக்கு. பத்தாவதுக்கு அந்த பாடி கார்டுக்கு ஏதோ ஆபரேஷன் நடந்து முதுகுல வந்துட்டு ஏதோ பெரிய காயங்கள் கூட இருக்குன்னு சொல்ல ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. அப்ப இப்ப இருக்கிற நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம பாடி கார்டு கிடையாது போல இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப குழப்பத்திலே ஹீரோடைய ரூம்ல உட்காந்துட்டு இருக்கான். ஹீரோ வந்தா இப்ப நைட்டு நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க, நைட் ஆயிடுச்சு நீ எங்க போயிட்டு வரேன்னு கேட்க, ஹீரோ ஒன்னும் இல்ல தூக்கம் வரல, அதான் நான் சும்மா ஒரு வாக் மாதிரி போயிட்டு இருந்தேன், எதுக்கு இங்க உட்காந்துட்டு இருக்கான்னு கேட்க, ஒன்னும் இல்ல எனக்கு தண்ணி தாங்க எடுத்துச்சு அதான் வெளியே வந்தேன், நீ தான் கூட இல்லையா அதனால உன்னோட ரூம்ல வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் ஹீரோயினுக்கு தண்ணி எல்லாம் எடுத்து கொடுக்க, இப்ப நம்ம ஹீரோயின் நான் ட்ரிங்க்ஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்ல ஹீரோ வந்துட்டு சரி ஓகே உனக்கு எடுத்துட்டு வரேன்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் இல்ல நீ என் கூட ட்ரிங்க்ஸ் பண்ணன்னு சொல்ல ஹீரோ முடியாதுன்னா உன்னுடைய அப்பாவும் இறந்து போயிட்டாங்க என்னுடைய அப்பாவும் இறந்து போயிட்டாங்க ப்ளீஸ்ன்னு சொல்ல ஹீரோவும் உட்காந்து நம்ம ஹீரோயின் கூட சரக்கடிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ இப்படி நம்ம ஹீரோயின் ஹீரோவுக்கு நல்லா ஊத்தி கொடுத்து மட்டையாக்கி விட்டுறாங்க. இப்ப ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோடைய ஷர்ட்டை நம்ம ஹீரோயின் ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காகனா அந்த முதுகுல அந்த காயங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்காக நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோடைய ஷர்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிட்டே அவனுடைய பாடியை டச் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ திருப்புன்னு எந்திரிச்சிடறான். என்னமா எனக்கு சரக்கூத்தி கொடுத்துட்டு என்கிட்ட அட்வான்டேஜ் எடுக்க பாக்குறியான்னு சொல்ல ஹீரோயின் எப்பா நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்னு உனக்கு தான் தெரியும்ல ஒழுங்கா என் கையை விடுன்னு சொல்ல ஹீரோ விட மாட்டேன்றான். இங்க பாரு நீ இப்ப கையை விடலன்னா நான் போலீஸ்க்கு கால் பண்ணிடுவேன்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோ கால் பண்ணு ஃபர்ஸ்ட் நீ தான் என்னுடைய வந்துட்டு நல்லா சரக்கு ஊத்தி கொடுத்து என்னுடைய வந்துட்டு ஷர்ட் அவுத்தா அப்ப நான் ஒன்னு சொல்லுவேன்னு சொல்ல ஹீரோயின் என்னோட உண்மையான பாடி கார்டு இல்ல தானே நீ யாரு உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்ல ஹீரோ ஹோ அப்ப நீ என்னை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்க சரி ஓகே நானே ஒத்துக்கிறேன் நான் உன்னுடைய உண்மையான பாடி கார்டு கிடையாது ஆனா என்னைக்காவது உனக்கு நான் வந்துட்டு கஷ்டத்தை கொடுத்துருக்கேன் உன்னை ஹர்ட் பண்ணணும்னு நான் நினைச்சிருக்கேனா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் உடனே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அமைதியா இருக்காங்க. ஹீரோ உனக்கு என்ன பிடிக்கலன்னா நீ என்ன வேலையை விட்டு தூக்கலாம் ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ உன் கூட இருக்கவங்கள நல்லவங்க தான் உனக்கு நல்லாவே தெரியுமான்னு சொல்ல ஹீரோயினுக்கு குழப்பமாயிடுது. என் கூட இருக்கவங்கள எப்படிப்பட்டவங்கன்னு கேட்க ஆனா நம்ம ஹீரோ அங்க இருந்து வீட்டுக்கு போயிட்டு அவன் ஃப்ரெண்டை பிடிச்சி அடிச்சிட்டு இருக்கான். ஏன்னா எதனாலனா அந்த பென்ட்ரைவ் கொடுத்தது ஹீரோடைய ஃப்ரெண்டு தான் போல இருக்கு. ஏன்டா இப்படிலாம் பண்ணேன்னு சொல்ல ஆமாண்டா உன்னுடைய உயிரை பணைய வச்சு அந்த பொண்ணை வந்துட்டு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பாம் பிளாஸ்ட்ல காப்பாத்தேன். இப்போ என்னன்னா அந்த பொண்ணுடைய நம்பிக்கை வாங்கறதுக்காக அந்த பொண்ணு கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா. எனக்கு என்னமோ இதெல்லாம் சரின்னு தொல்ல உன்னுடைய அப்பா தான் என்னையும் வந்துட்டு தூக்கி வளர்த்தார் நான் அவளுடைய அடாப்டட் சைல்டுடா அவர் வந்துட்டு சாகிறதுக்கு முன்னாடி உன்னை பாத்துக்க சொன்னாரு அதனால தானே நான் உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்ல இப்ப நம்ம ஹீரோயினுடைய வீட்டுல ஏதோ ஒரு நம்பர் கிடைச்சதுன்னா அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்ல இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் காலங்காத்தால ஹீரோ வரலையான்னு மெய்டு கிட்ட கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து நான் வந்துட்டேனே என்ன தேடிட்டு இருந்தேன்னு கேட்க ஹீரோயின் சேச்சா நான் சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ உன் பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் எப்படிப்பட்ட ஆளுங்கன்னு சொல்லிட்டு நீ தெரிஞ்சுக்கணும்ல வா ஒன்னு ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன்னு நம்ம ஹீரோயினை ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போவேன். வேலைக்கு வந்துட்டு வீட்டு வேலைக்காரங்க வேலையை விட்டு நின்னுட்டாங்கன்னு ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்லியிருப்பா இல்லையா அந்த வேலைக்காரங்க தான் இப்ப இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயின் அன்னைக்கு என்ன ஆச்சு எக்ஸாக்டா சொல்லுங்கன்னு சொல்ல அன்னைக்கு நீ வந்துட்டு படிக்கட்டுல இருந்து மயங்கி கீழே விழுந்துட்டமா உங்க அப்பாவும் மயங்கி விழுந்துட்டாரு ஆனா இப்ப அவர் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு உன்னுடைய ஃபியான்சியும் உன்னோட ஃப்ரெண்டும் கூட்டிட்டு போனாங்க. ஆனா அவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரொம்ப சீக்கிரமா அந்த ஸ்டடி ரூமுக்கு வந்து ஏதோ பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப அந்த ஸ்டடி ரூம்ல உன்னோட ஃபியான்சியும் உன்னோட ஃப்ரெண்டும் தான் இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா உங்க அப்பாவுடைய சவுண்ட் கேட்டு நான் வந்து பார்த்தேன் உங்க அப்பா இறந்து போய் கிடந்தாருன்னு சொல்ல ஹீரோயினுக்கு செம ஷாக் ஆகுது. ஏன்னா ஹீரோயினுடைய ஃப்ரெண்டும் சரி ஃபியான்சியும் சரி உங்க அப்பா வந்துட்டு அந்த ரூம்ல தனியா இறந்து கிடந்தாருன்னு தான் சொல்லி இருந்திருப்பாங்க. எதுக்காக என்னோட ஃப்ரெண்டு என்கிட்ட இந்த மாதிரி போய் சொன்னா அப்படின்னு ஹீரோயின் ஹீரோ கிட்ட கேட்க ஹீரோயினுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல இப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோடைய ரூமுக்கு வர ஹீரோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கான். ஏமா சத்தம் கொடுத்துட்டே வர மாட்டியான்னு சொல்ல நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் எனக்கு என்ன கண்ணா தெரியும் உன்னை நான் பாக்குறதுக்குன்னு சொல்ல இப்ப நம்ம ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா உட்காந்து எனக்கு சரக்கடிக்கணும்னு சொல்றாங்க. ஹீரோ இந்த தடவை நான் சரக்கடிக்க மாட்டேன்னு சொல்ல உன்னை யார் அடிக்க சொன்னது எனக்கு மட்டும் ஊத்தி கொடுன்னு சொல்லிட்டு ஹீரோ ஊத்தி கொடுக்க சொல்ல இப்ப நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க எதுக்காக என்னுடைய ஃபியான்சியும் சேர்ந்து போய் சொல்றான்னு எனக்கு தெரியலையேன்னு சொல்ல ஹீரோ நீ எதுக்காக ஃபர்ஸ்ட் அவனை நம்புற இங்க பாரு அவன் உங்க அப்பா சாகிறதுக்கு முன்னாடி அவன் பேர்ல ஏகப்பட்ட ஷேர்ஸை வந்துட்டு மாத்தி விட்டு இருக்காங்க உன்னுடைய அப்பாவுடைய ஃபினரல நடத்தணும்னு சொல்லிட்டு அவன் தான் ரொம்ப வந்துட்டு ஆர்வமா இருக்கான். எனக்கு என்னமோ அவன் மேலதான் டவுட்டா இருக்குன்னு சொல்ல ஹீரோயின் இல்லவே இல்ல ஏன்னா அவன் என்ன வந்துட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு பெரிய கார் ஆக்சிடென்ட் நடந்தது அவன் தான் என்ன காப்பாத்தினான். ஏன்னா என்ன காப்பாத்தின ஆளுக்கு வந்துட்டு முதுகுல ரொம்ப பெரிய காயம் இருந்தது. சோ அதே காயத்தை என்னோட ஃபியான்சியோடய நான் முதுகுலையும் நான் பார்த்தேன். அதனால என்னோட ஃபியான்சி எங்க அப்பாவை கண்டிப்பா கொண்டு இருக்கவே மாட்டான். அவன் ஏதாவது போய் சொல்றதுக்கு ஒரு ரீசன் இருக்குன்னு சொல்ல ஏமா இதெல்லாம் ஒரு ரீசனாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப நம்ம ஹீரோயின் ரொம்ப குழப்பத்திலே இருக்காங்க. இப்ப ஹீரோயின் உட்காந்து அழுதுட்டு இருக்கா. இப்ப நம்ம ஹீரோக்கு ஹீரோயினோட வீட்டுல இருந்து ஒரு நம்பர் கிடைச்சதுன்னா அவன் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொன்னாலியா அதோடைய வீட்டுடைய நம்பர் போல இருக்கு. அந்த வீட்டுடைய நம்பரை பார்த்துட்டு ஹீரோ ஷாக் ஆகுறான். பக்கத்துல உட்காந்து நம்ம ஹீரோயின் அழுதுட்டு இருக்காங்க. அவங்க அப்பாவை நினைச்சு ஹீரோ சமாதானப்படுத்தணும்னு நினைக்கிறான். ஆனா டச் பண்ண முடியல. ஹீரோ அமைதியா இருந்தத ஹீரோயின் சத்தமே கொடுக்காம அவங்க ஃப்ரெண்டுடைய ரூமுக்கு வராங்க பாருங்க. காலையில வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபியான்சிக்காரன் அப்படியே ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு வெளியே வரான். ஆனா டக்குன்னு அவன் ஹீரோயினை பார்த்துட்டு பின்னாடி விலகிட ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட வராங்க. இந்த மாதிரி வந்துட்டு உங்ககிட்ட நான் எங்க அப்பாவுடைய ஸ்டடி ரூமுடைய ஒரு மெமரி கார்டு கொடுத்தாலையா அந்த மெமரி கார்டு எனக்கு வேணும்னு
வீசணும்னு சொல்ல ஃப்ரெண்டுக்காரி பயந்து போய் எதுக்கு அது உனக்கு, நான் அதை தூக்கி வீசிட்டேனேன்னு சொல்ல ஹீரோயின் ஏன் வீசினேன்னு கேட்க, ஆமா உங்க அப்பாவை நினைச்சு நீ ரொம்ப ஃபீல் பண்ண, அதனால தான் நான் அதை தூக்கி வீசி எரிச்சிட்டேன், நீ ஃபீல் பண்ண கூடாதுன்னா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் என்கிட்ட இதை நீ பண்றதுக்கு முன்னாடி கேட்டிருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எந்திரிக்கிறாங்க பாருங்க. அப்ப அவங்களுடைய கையை ஃபியான்சி மேல டச் ஆக பாக்குது. ஆனா கரெக்டா ஃப்ரெண்டுக்காரி நடுவுல வந்து வா நான் உன்னை கொண்டு போய் வெளியே விடுறேன்னு சொல்லிட்டு இவ கூட்டிட்டு போயிட்டா. சோ இந்த ஃபியான்சிக்காரனும் என்னடா இது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப விட்டுட்டு வந்த அந்த ஃப்ரெண்டுக்காரி அவளுக்கு நம்ம மேல டவுட் வந்துருச்சா, எதுக்காக அந்த மெமரி கார்டை கேட்கறான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்டுடைய ரூம்ல இருந்து வெளியே வரப்ப மயக்க போட்டு கீழே விழ வர கரெக்டா நம்ம ஹீரோ பிடிச்சிடறான். இப்ப ஹீரோயின் கேக்குறாங்க உனக்கு ஏதாவது வந்துட்டு இந்த ஹேக் பண்றவங்களை யாரை பத்தியாவது தெரியுமா, என் ஃப்ரெண்டை பத்தி நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ல ஹீரோ என்ன பண்ணா அவனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கா இல்லையா, அவன் வந்துட்டு ஹேக்லாம் பண்ணுவான் போல இருக்கு. அவன் கிட்ட நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போய் இதுதான் அவனுடைய ஒரிஜினல் பாடி கார்டுன்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் ஓ நீங்க தான் என்னுடைய ஒரிஜினல் பாடி கார்டா, உங்களை நான் வந்துட்டு டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்க்கலாமா, உங்களுடைய முகத்தை காமிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு ஹீரோயின் எந்திரிச்சு அந்த பாடி கார்டை டச் பண்ணாதான் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டை டச் பண்ணலான்னு பார்க்க ஹீரோவுக்கு ஜெலஸ் ஆகுது. ஏமா அது எப்படிமா யாருன்னே தெரியாத ஒரு ஆம்பளை போய் டச் பண்ண போற, உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்து உட்கார வைக்க, ஏன் டச் பண்ணா என்ன, எனக்கு தான் கண் பார்வை தெரியாது, உங்களுக்கு எல்லாம் பார்வை தெரியும், அதனால நீங்க பாக்குறீங்க, நான் அப்படிதான் டச் பண்ணி ஃபீல் பண்ணுவேன், இங்க பாரு இந்த மாதிரி வந்து நீ என்ன மதிக்கவே மாட்டேன்ற, என்ன ஒரு பாஸாவே ட்ரீட் பண்ண மாட்டேன்ற, எப்ப பாரு எங்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்க, எங்க அப்பா வந்துட்டு எனக்கு பாடி கார்டா உன்னுடைய ஃப்ரெண்டை தானே அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க, பேசாம நீங்க ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரிஜினல் அவங்கவுங்க இடத்துக்கு வந்துருங்களேன் அப்படின்னு சொல்ல ஹீரோடைய ஃப்ரெண்டு சரி ஓகே மேடம் உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு சொல்லுங்கன்னு சொல்ல ஹீரோயின் என் ஃப்ரெண்டை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும், இதுல அவளை பத்தின டீடைல்ஸ்லாம் இருக்குன்னு சொல்ல உடனே ஹீரோடைய ஃப்ரெண்டும் ஓகே மேம் நான் கண்டிப்பா கண்டுபிடிச்சு சொல்றேன்னு சொல்ல இன்னொரு பக்கம் ஃபியான்சிக்காரன் ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் போன் எடுக்கல. வீட்டுக்கு நம்ம ஹீரோ கூட வராங்க. எதுக்கு இவ்ளோ லேட், ஏன் இப்படி வந்துட்டு இவ்ளோ இது பண்ணிட்டு இருக்கா, நீ போன் எடுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்துல வர குடிச்சிருக்காங்க நம்ம ஹீரோயின். இதனால அந்த ஃபியான்சிக்காரன் கொஞ்சம் வேகமா ஹீரோயினுடைய கையை பிடிக்க ஹீரோ இதை பார்த்துட்டு கையை தடுத்து விட்டுட்டு நீ அவங்க ஃபியான்சி கூட பேசிட்டு இருமா, நான் கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ணேன்னு சொல்லிட்டு ஹீரோ வெளியே போவேன். இப்போ இந்த ஃபியான்சிக்காரன் திட்டிட்டு இருக்கான், உனக்கு அந்த பாடி கார்டு அவ்வளோ என்ன க்ளோஸ் ஆயிட்டா, அவன் கூட வெளியே போயிட்டு டின்னர் சாப்பிட்டுருக்க குடிச்சிருக்க, இதெல்லாம் நல்லாவா இருக்கு, நீ இதுக்கப்புறம் வீட்டை விட்டு வெளியவே போக கூடாதுன்னு சொல்ல இங்க பாரு நான் எனக்கு வந்துட்டு சுதந்திரம் இருக்கு, எனக்கு ரைட்ஸ் இருக்கு, நான் வெளியே போறதுக்கு, நான் ஒன்னும் பறவை கிடையாது, என்ன வந்துட்டு கூண்டுல போட்டு நீ அடிக்கிறதுக்காக ஓகேவா அப்படின்னு சொல்ல நீ இதுக்கு முன்னாடி என்கிட்ட இந்த மாதிரி பேசந்தே இல்லையேன்னு சொல்ல நீ கூட தான் என்கிட்ட இந்த அளவுக்கு கோவப்படுது இல்ல நம்ம ஹீரோயின் சொல்ல உடனே அவன் சாரி கேட்கிறான். இப்ப வெளியே வந்து நம்ம ஹீரோ கிட்ட ஒன்ட்டு கொஞ்சம் பேசணுவான்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய ரூமுக்கு கூட்டு போவ. இப்ப ஹீரோ கிட்ட உனக்கு என்ன வேணும்னு கேட்க நம்ம ஹீரோவா எனக்கு என்ன வேணும், நான் நல்லா தானே இருக்கேன்னு சொல்ல அப்புறம் எதுக்காக நீ இந்த மாதிரி பாடி கார்டா வந்துட்டு இருக்கிற சொல்லு, நீ தான் வந்துட்டு மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் படிச்சிருக்க, அதுல கோல்டு மெடலிஸ்ட் வர, நீ எதுக்காக இந்த மாதிரி பண்றேன்னு சொல்ல ஹீரோக்கு புரிஞ்சிருச்சு. ஓகே தன்னை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு ஓ அப்படியா என்ன பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சிருச்சு, ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்ல, எங்க அப்பாவுடைய வந்துட்டு எதிரி, அதாவது என்னோட எதிரி வந்துட்டு ஹீரோயினுடைய அப்பா, ஆனா இப்ப அவர் ஆல்ரெடி இறந்து போயிட்டாரு, சோ அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீ வந்துட்டு ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுல இருந்து வர வந்துட்டு காசுல எனக்கு 10% மட்டும் கொடுத்தா போதும், எனக்கு காசு தான் முக்கியம் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ஃபியான்சிக்காரன் கிட்ட சொல்ல அந்த ஃபியான்சிக்காரனா 10% போதுமா உனக்கு, ஏன்னா அவ்வளவு பெரிய கம்பெனியோட CEO இல்ல நீன்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோ எனக்கு அதுவே போதும், எனக்கு பத்தாது இருக்கு, நீங்க ஹீரோயினை ஹர்ட் பண்ண முயற்சிக்கவே கூடாது, முக்கியமா நீன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டை பார்த்து சொல்ல உடனே என்னோட ஃபியான்சி மேல உனக்கு அம்புட்டு வந்துட்டு ஆசையான்னு கேட்க ஹீரோ ஏன் உனக்கு அவளை பிடிக்கல, எனக்கு பிடிச்சா என்ன அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு அங்கிருந்து வெளியே வந்தனா இப்ப ஹீரோவுடைய லாயர் நம்ம ஹீரோ கிட்ட ஷேர் டிரான்ஸ்பரண்ட் அக்ரிமெண்ட்ல சைன் கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோவுடைய அப்பாவை ஏமாத்தி பிசினஸ்ல அவருடைய ஷேர்ஸ் எல்லாத்தையுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வச்ச ஒரு ஃப்ரெண்டு தான் ஹீரோக்கு ரொம்ப வந்துட்டு கில்ட்டியா ஃபீல் பண்ணி அந்த ஷேர்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு போல இருக்கு. இப்ப அதுக்கான சைனை நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு வாங்கிக்கிறாங்க. ஸோ இப்போ ஹீரோ யோசிக்கிறான் இந்த மாதிரி இந்த ஷேர்ஸ் வந்துட்டு 50% வந்துட்டு எங்க அப்பாவுக்கு சேர ஷேர்ஸ் வந்துருச்சு, ஆனா அவரு ஒரு ஆளோடைய அந்த ஷேர்ஸை வச்சு இப்ப ஹீரோயினுடைய அப்பா கம்பெனில இருக்க ஷேர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வாங்கிடலாம், ஆனா நான் இதை பண்ண மாட்டேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஏன்டா இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க, இந்த மாதிரி உன்னுடைய அப்பாவுடைய ஷேர்ஸ் எல்லாத்தையுமே அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு எல்லாருமே ஏமாத்திட்டாங்கன்றனால தானே நீ பழி வாங்க ஹீரோயினுடைய இடத்துக்கே போன, ஏன் நீ இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்றேன்னு ஹீரோ ஆல்ரெடி ஹீரோயினோட அப்பா இறந்து போயிட்டாங்க, இப்ப அந்த கம்பெனியை பாத்துக்கிறது பாவம் அப்பாவி பொண்ணு, அந்த கண்ணு தெரியாத பொண்ணு ஹீரோயின், அவளையே நான் வந்துட்டு கஷ்டப்படுத்தணும்னு சொல்ல ஏண்டா அப்பா உங்க அப்பாவுக்காக பழி வாங்கின போன நீ இந்த மாதிரி மனசு மாறிட்டியான்னு சொல்ல ஹீரோ உடனே ஏன் இப்ப என்ன நான் வந்துட்டு அந்த ஷேர்ஸ் எல்லாம் நான் வாங்குற மாதிரி இல்ல, சோ முழு உண்மையை நான் தெரிஞ்சுக்கணும், ஹீரோயினுடைய அப்பா என் மேல வந்துட்டு ஷேர்ஸ் எல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைச்சாருன்னா எதனால அவர் பண்ணலன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் எதுவா இருந்தாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போவேன். உடனே ஹீரோடைய ஃப்ரெண்டு நீ அவளை லவ் பண்றியாடான்னு கேட்க ஹீரோ எதுவுமே சொல்லாம அங்கிருந்து போயிட்டான். இப்ப ஹீரோ நேரடியா வீட்டுக்கு வந்தா ஹீரோயின் உட்காந்து சாங் கேட்டுட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோயின் என்ன நீ வந்துட்டியா அப்படின்னு கேட்க ஹீரோ டக்குன்னு நான் தான் வந்தேன்னு உனக்கு எப்படி தெரியும்னு சொல்ல ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே என்னுடைய ஸ்மைலிங் சென்ஸ் வந்துட்டு அதை ஸ்மெல்லிங் சென்ஸ் ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்துட்டு என்ன நைட் நேரத்துல பாட்டு கேட்டுட்டு இருக்க நீ தூங்கலையான்னு சொல்ல நைட் நேரம்னா பகல் நேரம்னா எனக்கு தான் எல்லா நேரமும் இருட்டு தானே, நீ என் பக்கத்துல இருக்கிறப்ப எனக்கு என்ன கவலை சொல்ல, நீ தான் என்னுடைய பாடி கார்டு சொன்ன, என்ன நல்லபடியா பாத்துக்கிற அப்புறம் என்ன எனக்குன்னு சொல்ல இப்படிப்பட்ட அப்பாவி பொண்ணை நம்ம வந்துட்டு
வந்துட்டு கஷ்டப்படுத்தணுமான்னு ஹீரோ யோசிக்க ஹீரோயினுக்கு ஹீரோடைய ஃப்ரெண்டு கால் வருது. இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்டை பத்தி நான் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன், அதை பத்தி பேசணும்னா உங்க வீட்டுக்கு கீழே வாங்க, நான் வெயிட் பண்றேன்னு சொல்ல ஹீரோயின் ஹீரோவை கூப்பிடுறாங்க. ஆனா ஹீரோ ஏதோ ஒரு வேலை விஷயமா வெளியே போயிருக்கான் போல இருக்கு. பிளஸ் வேலைக்காரங்க கிட்ட சொல்லிட்டு தான் போயிருக்கான் ஹீரோயினை வெளியே எங்கேயும் அனுப்பாதீங்கன்னு. ஆனா நம்ம ஹீரோயினா ஹீரோடைய ஃப்ரெண்டு தானேன்னு சொல்லிட்டு அவன் கூட வர அவன் பக்கத்துல இருக்க ஒரு கார் பார்க்கிங் ஏரியா கூட்டிட்டு போவ. இப்ப இவ கேக்குறா, என்ன பத்தி என்னோட ஃப்ரெண்டை பத்தி என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க சொல்லுங்கன்னு சொல்ல அவன் அங்கிருந்து அலைக்கா கிளம்பிட்டான். கூட வர வந்துட்டு 2 ஆளுங்களை கூட்டு வந்திருப்பான். இப்ப அவனுங்கள்ட்ட அவன் கண்ணை காமிச்சிட்டு போவ அந்த 2 ஆளுங்க நம்ம ஹீரோயினை புள்ளி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு கார்ல இருந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கா. ஆக்சுவலி இவளுக்கு வந்துட்டு எப்படி தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீரோவுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு வெளியே நின்னுகிட்டு இந்த மாதிரி நான் ஒரு பொண்ணை வெளியே கூட்டிட்டு வருவேன் கார் கேரேஜுக்கு, அந்த இடத்துக்கு வந்து நீங்க அந்த பொண்ணை வந்துட்டு பயமுறுத்தணும், இந்த மாதிரி ஹீரோவை வேலையை விட்டு தூக்க சொல்லி பயமுறுத்தணும், ஆனா அந்த பொண்ணை நீங்க டச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டு சொல்லி தான் கூட்டு வந்திருப்பான். இதை இந்த பிள்ளை கேட்டுட்டு பின்னாடி அவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்தா அந்த 2 ரவுடி பசங்க கிட்ட ஹீரோயினை நீங்க டச் பண்ணி புள்ளி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ காசு கொடுத்து ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கா போல இருக்கு. இப்ப அதனால்தான் வந்துட்டு அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்ப ஹீரோ வீட்டுக்கு வரான், வந்தா நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு மட்டும் தான் இருக்கான். அவன் ஒரு மாதிரி பதட்டமா இருக்கான். ஹீரோக்கு புரிஞ்சிருது, ஓகே ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு உள்ள போய் பார்த்தா ஹீரோயினை காணோம். வெளியே வந்து ஹீரோயின் எங்கடான்னு கேட்க இன்னும் கொஞ்ச நேரத்துல அவளே வந்துருவா, நீ கவலைப்படாதுன்னு சொல்ல ஹீரோ சட்டை பிடிச்சு கேட்கறான், டேய் சொல்லுடா ஹீரோயின் எங்கடான்னு சொல்ல இங்க பாரு வந்துட்டு நான் 2 ஆளுங்களை அனுப்பிச்சு வச்சிருக்கேன், அவளை ஜஸ்ட் பயமுறுத்த தான் அனுப்பிச்சு வச்சிருக்கேன்னு சொல்ல ஹீரோ இடத்த கேட்டுட்டு அங்கிருந்து கேரேஜுக்கு ஓடி வந்துட்டு இருக்கான். ஹீரோயின் அவனுங்களுடைய கையை கடிச்சிட்டாங்க போல இருக்கு. அதனால அவனுங்க என்ன பண்றானுங்க, ஹீரோயினை அடிச்சிடுறானுங்க, போட்டு செம்ம சாத்துன்னு சாத்திட்டு இருக்கா. கரெக்டா வந்து நம்ம ஹீரோ வந்துடுறாப்ல, வந்து செம்மடி அடிக்கிறாரு அவரை. ஒழுங்கா சொல்லுங்கடா உங்களை யாருடா இங்க அனுப்புறதுன்னு சொல்ல அவனுங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு அந்த பொண்ணு யாருன்னு தெரியாது, ஆனா அந்த பொண்ணுடைய கழுத்துல ஒரு ப்ளூ கலர் டைமண்ட் வந்துட்டு கோல்ட் செயின் அவ போட்டிருந்தா அப்படின்னு சொல்ல அவ்வளவுதான் நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சிச்சு. பிகாஸ் என்ன ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு தான் டைமண்டோடைய பெண்டன்ட்டும் செயினும் வந்துட்டு கோல்ட் செயின் வந்துட்டு போட்டிருப்பாப்பல இருக்கு. இப்ப நம்ம ஹீரோயின் அதை யோசிச்சு பார்க்க ஹீரோ டக்குன்னு என்ன பண்ணா அவனுடைய கோட்டை கட்டி ஹீரோயினுக்கு கொடுக்க ஹீரோயின் ஒன்னே வந்துட்டு அழுகுறாங்க. ஹீரோ நான் தான் வந்துட்டேன்ல, கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன், சாரி என்ன மன்னிச்சிடுன்னு சொல்ல நீ ஏன் என்னை விட்டு போன, எனக்கு இவ்வளவு திரும்ப கஷ்டமாயிடுச்சு, அவனுங்க என்ன இப்படி திரும்ப அடிச்சானுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அழுவ ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. இப்ப ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காம அவனை போட்டு சாத்துன்னு சாத்தி உனக்கு எம்பிட்டு தைரியம், ஏன்டா அவளை புள்ளி பண்ண சொன்னேன்னு சொல்ல டே அவளை டச் பண்ணாம தான் நான் அடிக்க சொன்னேன், எதுக்காக அவனுங்க அப்படி பண்ணானுங்கன்னு தெரியலன்னு சொல்ல ஹீரோ உடனே ஹீரோயின் அப்படி பண்ண சொன்னது யாருன்னு கண்டுபிடின்னு சொல்ல ஹீரோவுடைய ஃப்ரெண்டா அசால்ட்டா கண்டுபிடிச்சுதான் நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்டை. இப்ப அவளை கூட்டிட்டு வந்தேன், இவளுடைய ட்ரெஸ் எல்லாம் அன்ட்ரெஸ் பண்ணி வீடியோ எடுங்கடா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், உன்னால என் ஃப்ரெண்டுக்கும் எனக்கும் சண்டை வர பார்த்து தெரியுமான்னு சொல்ல இவன் கத்திக்கிட்டு இருக்கா, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க, நான் வேணா காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கேன். கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். நிறுத்துங்கடா என்னடா பண்றீங்க ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே வந்துட்டு டே மச்சான் இவன் தாண்டா வந்துட்டு நான் அனுப்பின ஆளுங்களை காசு கொடுத்து வந்துட்டு ஹீரோயினை புள்ளி பண்ண சொன்னான்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோ பக்கத்துல வர இவன் நான் இல்லைன்னு சொல்ல ஆனா நம்ம ஹீரோ அவளுடைய போனை வாங்கி சோ அவ எடுத்த வீடியோ பார்க்க இப்போ உடனே நம்ம இவ சொல்றா இல்ல நான் அந்த பக்கமா போயிட்டு இருந்தேன், அதனால சும்மா ஜஸ்ட் வீடியோ தான் எடுத்தேன்னு சொல்ல ஹீரோ நான் தான் ஆல்ரெடி சொன்னல ஹீரோயினை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன கோவப்படுத்தினேன்னு வச்சுக்கோயேன் உன்னை தலைகீழ தொங்க விட்டு உரிச்சு எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ செம்ம கடுப்பா பேசி உடனே இங்க இருந்து எந்திரிச்சு போடின்னு சொல்ல அவளை இங்க இருந்து எந்திரிச்சு போயிடா. இப்ப ஹீரோவுடைய ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட ஏன்டா அவளை போக விட்டேன்னு சொல்ல அவ பண்ணதும் நீ பண்ணதும் ஒண்ணு தானடா, அவ என்ன டச் பண்ணி புள்ளி பண்ண சொன்னா நீ அவளை ஆல்ரெடி புள்ளி பண்ண சொல்லிருக்கா, கண் பார்வை தெரியாத அவளை போட்டு ஏன்டா அப்படி டார்ச்சர் பண்ணேன்னு சொல்ல ஹீரோவுடைய ஃப்ரெண்டு ஏண்டா இந்த மாதிரி நீ அவளை பாதுகாத்துக்கிட்டே இருந்தா உங்க அப்பாவை ஏமாத்தி அவங்க அப்பா தான் சொத்தெல்லாம் ஆட்டையை போட்டான்னு சொல்லி தெரிஞ்சு அவ என்ன உனக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு நினைக்கிறியான்னு சொல்ல ஹீரோ அவ எனக்கு பண்ணலனாலும் பரவாயில்ல நான் அவளை பாதுகாப்பேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து நம்ம ஹீரோ கிளம்பிட. இப்ப நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே இவ ஹீரோயினோட ஃபியான்சி கிட்ட சொல்ல உடனே அவன் என்ன பண்றான், இந்த மாதிரி எதிரியுடைய பொண்ணு அவன் எப்படி வந்துட்டு இவ்வளவு ப்ரொடெக்ட் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கா. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டை பாக்கிறதுக்காக வராங்க. இப்ப ஹீரோயின் கேக்குறாங்க எனக்கு கண் பார்வை போனதுக்கு அப்புறமா நீ தான் எங்களுடைய ஃபேமிலி பிசினஸ் எல்லாம் பாத்துக்கிற, நீ என்னோட ஃபியான்சியும் உனக்கு ஏதாவது கஷ்டமா இருக்கான்னு கேட்க எனக்கு என்னமா கஷ்டம் பிசினஸ் பாத்துக்கன்னு சொல்ல அப்புறம் எதுக்காக நீ அந்த 2 ஆளுங்களை அனுப்புனன்னு சொல்ல இவ இல்லன்னு சொல்றா. போய் சொல்லாத அந்த 2 ஆளுங்க சொன்னாங்க இந்த மாதிரி கோல்ட் செயின்ல டைமண்ட் பெண்டன் போட்ட ப்ளூ கலர் டைமண்ட் பெண்டன் போட்டவங்க தான் எங்களை அனுப்புனாங்கன்னு சொல்லிட்டாங்க, ஒழுங்கா சொல்ல ஏன் இந்த மாதிரி பண்ணேன்னு சொல்ல கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோயினோட ஃபியான்சி வந்து நீ தப்பா நினைச்சிட்டு இருக்கா அவளை பத்தி வானா எல்லா உண்மையும் சொல்றேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை தனியா கூட்டு வர நம்ம ஹீரோயின் அவகிட்ட தானே எக்ஸ்பிளேஷன் கேட்டேன், நீ ஏன் இவ்வளவு அர்ஜென்ட் பண்றேன்னு சொல்ல இல்லமா எனக்கு ஹீரோ மேல ஆல்ரெடி டவுட் இருந்தது, நான் 2 நாளா ஹீரோ பத்தி விசாரிச்சுட்டு இருந்தேன், அவன் என்கிட்ட பேசின விஷயத்த நீயே நல்லா கவனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன பேசினா அவனை பத்தி என்ன நீ சொல்ல போற, அவன் ரொம்ப நல்லவன் தான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல நீயே இந்த ரெக்கார்டரை கேளுன்னு சொல்ல ஹீரோ சொல்லியிருப்பான் இல்லையா நீ ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி வர காசுல எனக்கு 10% ஷேர் கொடுன்னு சொல்லிட்டு அதை இவன் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு ஹீரோயின் கிட்ட கொடுக்க ஹீரோயின் இதுதான் 2 நாள் முன்னாடி நடந்த விஷயம்ன்ற அப்புறம் 2 நாளுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லன்னு சொல்ல இல்லமா நீ தான் அவன் மேல நிறைய ட்ரஸ்ட் வச்சிருக்கலையா, இதை சொன்னா நீ நம்புவியா நம்ப மாட்டியான்னு தான் நான் சொல்லல, ஆனா இன்னைக்கு அவன் வந்துட்டு அவனுடைய ஃப்ரெண்டு தானே உன்னை கேரேஜுக்கு கூட்டிட்டு போனா அப்படி அவன் வந்துட்டு கூட்டிட்டு போயிட்டு அவன் 2 ஆளுங்களை செட் பண்ணி உன்னை புள்ளி பண்ண சொல்லி கரெக்டா
கரெக்டா ஹீரோ மாதிரி வந்து உன்னை காப்பாத்திருக்கான். எதுக்காகனா அப்பதானே உன்னுடைய வந்துட்டு நம்பிக்கையை அவனால பெற முடியும், அதுக்காக தான் வந்துட்டு அவன் இந்த மாதிரி பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல, நம்ம ஹீரோயினுக்கா இதை நம்புறதா இல்லையான்னு சொல்லிட்டு மனசே வரல. அம்மா எதுக்கு வந்துட்டு என் ஃப்ரெண்டு மேல ஹீரோ அந்த பழியை தூக்கி போடணும் சொல்லுன்னு சொல்ல, அதுக்குமே ஒரு காரணத்தை வச்சிருக்கான். ஆமாமா அப்பதானே வந்துட்டு நீ அவன் ஃப்ரெண்டை வீட்டை விட்டு வெளியே அனுப்பு, அதுக்கப்புறம் என் மேல ஏதாவது பழியை தூக்கி போட்டு என்னையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்புவான், அதுக்கப்புறமா இருக்கிற சொத்தை எல்லாம் அவன் ஆட்டையை போடுறதுக்காக தான் எங்க மேல பழியை தூக்கி போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயினுக்கா இதெல்லாம் நம்புறதா இல்லையான்னு தெரியல. ஆனா நம்ம ஹீரோ மேல ஒரு விதமான கான்பிடன்ஸ் நம்ம ஹீரோயினுக்கு. சோ கண்டிப்பா இதை அவன் பண்ணிருக்க மாட்டான், அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அந்த மாதிரி சொன்னதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் குளிச்சுட்டு பாத் டப்ல இருந்து ஈரமா வெளியே வராங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு அப்பதான் வந்திருக்கான். ஹீரோயின் என்ன பண்றாங்க, சோ பாத் டப்ல இருந்து வெளியே வந்தவங்க காலை தொடைக்கல போல இருக்கு, அங்க இருந்து வெளியே போலான்னு பாக்குறப்ப கரெக்டா வந்துட்டு வழுக்கி விட்டு கீழே விழுந்துற மண்டையில சம்மடி பட்டுது. இந்த சத்தத்தை கேட்டு நம்ம ஹீரோ ஏதோ நார்மலான சத்தம்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ரூம் போய் பார்க்க, ஹீரோயின் இல்ல. உடனே நம்ம ஹீரோ ரெஸ்ட் ரூம்ல வந்து நீங்க ஓகே தானேன்னு கேட்க, அப்பயும் நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து மூச்சு பேச்சு இல்ல. உடனே ஹீரோ வந்துட்டு ரெஸ்ட் ரூம்ல இருந்து நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு வந்து பெட்ல உட்கார வச்சு, நான் தான் உங்களை நான் இல்லாம எங்கேயும் போவேனான்னு சொல்லியிருக்கேன், என்ன ரொம்ப அடிபட்டுருச்சான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டுட்டே இருக்கக்குள்ள நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ கிட்ட என்ன கேக்குறாங்க, அன்னைக்கு நான் அந்த கேர் கேரேஜ்க்கு எப்படி போனேன்னு என்கிட்ட கேட்கவே இல்லையே, ஏன் கேட்கல, உனக்கு அது தெரிஞ்சுக்க வேணாமான்னு கேட்க, ஹீரோ எதுவாக இருந்தாலும் டைரக்டா சொல்லுங்க, உங்களுக்கு என்ன என்கிட்ட கேட்கணும்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் ஒன்னு என்னோட ஃபியான்சி சொன்னா நீ தான் உன்னுடைய ஃப்ரெண்டுங்களை வச்சு அந்த 2 ரவுடி பசங்களை அரேஞ்ச்மெண்ட் பண்ண, அப்புறம் என்ன காப்பாத்த வந்த மாதிரி நீ நடிச்சனே, அதுக்கப்புறம் என்னோட ஃபியான்சி என்ன கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா நீ 10% ஷேரை கேட்ட, இதெல்லாம் உண்மைதானன்னு கேட்க நம்ம ஹீரோ அமைதியாவே இருக்கான். உன்னோட அமைதிக்கு என்ன காரணம், அப்ப நீ தான் அதெல்லாம் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோ என்ன சொல்றான், இதுக்கு பின்னாடி எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கு, ஆனா நான் உனக்கு இதை சொல்லணும்னு சொல்லிட்டு இப்ப இல்ல, நான் உனக்கு அப்புறமா இதெல்லாம் சொல்றேன்னு சொல்ல, இல்ல எனக்கு ஹீரோயின் எனக்கு ரீசன் வேணா, எனக்கு எக்ஸ்பிளனேஷன் தான் வேணும், நீ எனக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம், இந்த வீட்லயே இருக்க தவிர வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, ஹீரோவும் கோவப்பட்டுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனுக்கு தலையில அடிபட்டதுனால லைட்டா மங்களா எல்லாம் தெரிய ஆரம்பிச்சு, அதுக்கப்புறமா கண்ணை நல்லா சுத்தமா தெரிஞ்சது. ஹீரோயின் இந்த சந்தோஷமான விஷயத்த அவங்களுடைய ஃபியான்சி கிட்ட சொல்லலான்னு போவேன், ஆனா அவங்க ஃப்ரெண்ட் ரூம்ல இருந்து ஃபியான்சியோட சவுண்ட் கேக்குது, கூடவே முணுகல் சத்தமும் கேக்குது. நம்ம ஹீரோயினும் கதை ஓபன் பண்ணிக்கிட்டு உள்ள போனா, ஹீரோயினுடைய ஃப்ரெண்டும் அந்த ஃபியான்சியும் ஒரே பெட்ல ஒண்ணு மண்ணுமா இருக்காங்க. இதை நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு செம்ம ஷாக்காவ, இப்போ உடனே அந்த ஃப்ரெண்டுக்காரி என்ன இந்த நேரத்துல வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட உனக்கு கண் பார்வை தெரியுதான்னு சொல்லிட்டு எந்திரிச்சு பயப்படுறா. ஆனா நம்ம ஹீரோயின் இல்ல, எனக்கு எப்படி போய் கண் பார்வை தெரிய வரும், எனக்கு என்ன வந்துட்டு வித்தையா தெரிஞ்சு வச்சிருக்கேன், நான் ஒரு கெட்ட கனவு கண்டா, அதனால தான் நான் உன்னை தேடி வந்தேன் அப்படின்னு சொல்ல, உடனே வந்துட்டு நீ என்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்ல, ஹீரோயினோட ஃப்ரெண்டு கண்டிப்பா நான் உன்னை விட்டு போக மாட்டேன், நீ ஏன் பயப்படுறேன்னு சொல்ல, ஹீரோயின் அங்க வந்து அப்படியே எந்திரிச்சு அழுதுகிட்டே போறாங்க. இப்ப ஹீரோயின் அங்க வந்துட்டு கண் பார்வை தெரியாத மாதிரி வந்துட்டு இப்ப நடிச்சுக்கிட்டே வெளியே வந்துட்டு செம்மையா கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க. சோ இத்தனை நாள இதுங்க ரெண்டுமே என்ன வந்துட்டு ஏமாத்திட்டு இருந்திருக்குங்க, ஹீரோ சொன்னா எப்பயுமே என் கூட இருக்கவங்கள என்ன ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு, அப்ப அதெல்லாம் உண்மைதான் போல இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் செம்மையா உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. ஒருவேளை இவங்க தான் வந்துட்டு எங்க அப்பாவையும் கொலை பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இப்ப யோசிக்க, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் வெளியே போக சொன்னதுனால ரொம்ப அப்செட் ஆகி உட்காந்து என்ன பண்ணா, ஹீரோயினை பத்தி யோசிச்சுக்கிட்டே என்ன அவ எப்பயுமே நம்ப மாட்டாளா அப்படின்னு சொல்லிக்கிட்டே குளிச்சுட்டு இருக்கான். திடீர்னு காலிங் பெல் சவுண்ட் கேக்குது. ஹீரோவும் குளிச்சு முடிச்சுட்டு தலையை தோட்டிக்கிட்டே வெளியே வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். ஹீரோயினை பார்த்தோன்னே எதுக்கு இங்க வந்தேன்னு கேட்க, நம்ம ஹீரோயின் நீ சொன்ன மாதிரியே வந்துட்டு என்னோட ஃபியான்சியும் என்னுடைய வந்துட்டு ஃப்ரெண்டும் எனக்கு துரோகம் பண்றாங்க, அதை என்னோட கண்ணால நான் பார்த்தேன்னு சொல்ல, அப்ப ஹீரோ உனக்கு கண் பார்வை தெரியுமான்னு கேட்க, ஹீரோயின் எனக்கு இப்பதான் தெரிய வந்தது, அவங்க எனக்கு ஆல்ரெடி துரோகம் பண்றாங்கன்ற விஷயம் உனக்கு தெரியும் தானே அப்படின்னு சொல்லிட்டு இவ ஹீரோடைய முகத்தை பார்க்க ட்ரை பண்ணா, ஆனா ஹீரோ காமிக்க மாட்டேன்னா. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோடைய முகத்தை பார்க்க, ஹீரோயின் அன்னைக்கு படிக்கட்டுல என்னுடைய அப்பாவை தள்ளி விட்டது நீ தானே, நான் எத்தனை தடவை கேட்டாலும் நீ இல்ல இல்லன்னு சொல்லிட்டு இல்ல போய் சொல்லி இருந்துட்டு இருக்கேன், அப்ப வந்துட்டு அன்னைக்கு படிக்கட்டுல எங்க அப்பாவை தள்ளி விட்டது நீ தான், எனக்கு வந்துட்டு ரூம்ல வந்து கிஸ் பண்ணதும் நீ தான், சோ ரெண்டுமே நீ தானே, உன்னை எத்தனை தடவை நான் கேட்டிருக்கேன் இல்ல இல்லன்னே போய் சொல்லியிருக்கேன்னு சொல்ல, ஹீரோ அன்னைக்கு உங்க அப்பாவை படிக்கட்டுல தள்ளி விட்டது நான் தான், ஆனா அதுக்காக உங்க அப்பாவை கொலை பண்ணதெல்லாம் நான் கிடையாது, தயவு செஞ்சு நம்புன்னு சொல்ல, கண்ணால பார்த்ததுக்கு அப்புறமும் நான் எப்படி நான் வந்துட்டு உன்னை நம்புறது சொல்லு, நீ அப்ப வந்துட்டு என்னோட ஃபியான்சி சொன்ன மாதிரி நீ தான் எங்க அப்பாவை வந்துட்டு கொலை பண்ணிருக்க கரெக்டான்னு சொல்ல, ஓ உன்னோட ஃபியான்சிக்கார உனக்கு துரோகம் பண்றான்னு தெரிஞ்சு இப்ப நீ வந்துட்டு அவனை நம்புறியான்னு கேட்க, இப்ப அது விஷயம் கிடையாது, நான் தான் அன்னைக்கு பார்த்தனே நீ தானே எங்க அப்பாவை கொலை பண்ண அப்படின்னு சொல்ல, எம்மா கொலை பண்ணலமா படிக்கட்டுல தள்ளி விட்டா, அது கூட உன்னோட ஃபியான்சி தான்மா காசு கொடுத்தான், ஏன்னா உங்க அப்பாவோட உயில அவன் மாத்தி வைக்க சொன்னா, அதை அவர் பார்த்துட்டாருன்றனால தான் அவரை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து நான் எஸ்கேப் ஆனேன், மத்தபடி வந்துட்டு எனக்கும் அந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு சொல்ல, ஹீரோயின் இல்ல நீ கொலைகாரன்னு சொல்ல, ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் பொழிச்சுன்னு ஒரு அற அரைஞ்சிட்ட. சோ அவ்வளவுதான், இப்ப நம்ம ஹீரோயின் செம்ம கடுப்பாயி ஹீரோ கொடுத்தான் இல்லையா அந்த அலாரம் கீ செயின், சோ அதை வந்துட்டு என்ன பண்றாங்க நம்ம ஹீரோடைய மூஞ்சுக்கு முன்னாடியே எடுத்து உடைச்சு விட்டுட்டு அங்க இருந்து நம்ம ஹீரோயின் நீ ஒரு கொலைக்காரன் தான் சொல்லிட்டு போவ. ஹீரோ அவ்வளவுதான் ஆல்ரெடி செம்ம அப்செட் ஆனவன், இதுல நம்ம ஹீரோயின் வேற இப்படி சொல்லிட்டாங்க இல்லையா, ஆல்ரெடி நம்ம ஹீரோக்கு ரொம்ப கடுப்பு, இதுல உட்காந்து செம்மையா கடுப்பாய் வந்துட்டு சரக்கெல்லாம் அடிச்சிட்டு இருக்க. ஹீரோடைய ஃப்ரெண்டு
வந்து கேக்குறான், அவளுக்கு என்னைக்காவது ஒரு நாள் வந்துட்டு கண் பார்வை தெரியும்னு சொல்லிட்டு, உனக்கு தெரியும்லடா அப்புறம் ஏன்டா உட்காந்து குடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்ல, கண் பார்வை தெரிஞ்சிச்சு ஆனா இவ்வளவு சீக்கிரம் தெரிஞ்சு நான் வந்துட்டு ஹீரோயினோட ஃபியான்சி கெட்டவன்றத ஹீரோயினுக்கு ப்ரூஃப் பண்றதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிச்சேடா அப்படின்னு ஹீரோ உட்காந்து ஃபீல் பண்ண. ஹீரோயின் காலைல எந்திரிச்சோடனே எப்பயுமே டேபிள்ல கை வைப்பாங்க, ஏன்னா ஹீரோ எப்பயுமே அந்த இடத்துல ரோஸ் வைப்பா. இன்னைக்கும் கை வைக்கிறாங்க. இப்ப ஹீரோ இல்லன்ற விஷயத்த நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்க, அதுக்குள்ளே வேலைக்காரங்க வர ஹீரோயின் கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க. சோ ஹீரோயினுடைய வீட்டு வக்கீலும் அதாவது வந்துட்டு இந்த ஃபேமிலி வக்கீலும் ஹீரோயினோட ஃபியான்சியும் வந்திருக்காங்க. எதுக்காகனா ஹீரோயினுடைய அப்பா உயில படிச்சு காமிக்கிறதுக்கு. இப்ப அந்த உயில வந்துட்டு வக்கீல் படிக்க அவ்வளவுதான். இப்ப ஹீரோயினோட ஃபியான்சி கத்துறான், ஏன்னா உயில் பிரகாரம் ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சொத்து மட்டும் தான் ஹீரோயினுடைய அப்பா விட்டுட்டு போயிருக்காரு. இப்ப இந்த உயில படிச்சோடனே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபியான்சிக்காரன் அது எப்படி கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாம் அவங்க அப்பா கிட்ட ஏகப்பட்டது இருந்தது, அது எப்படி வந்துட்டு அந்த ஷேர்ஸ் எல்லாம் இப்ப திடீர்னு எங்க போச்சு, அந்த ஷேர்ஸ் எல்லாம் இல்லாதனால எனக்கு என்னமோ இந்த உயில் வந்துட்டு உண்மையானது கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல, நம்ம ஹீரோயின் அப்பா அவருடைய சொத்தை வந்துட்டு ஏதாவது ஒரு ரீசன்காக தான் யாருக்காவது எழுதி வச்சிருப்பாரு, நீ அதை நினைச்சு ஃபீல் பண்ணேன்னு சொல்ல, ஆக்சுவலி இவன் வந்துட்டு ஹீரோயினை கல்யாணம் பண்ணி அந்த ஷேர்ஸ்ல இருந்து பாதி ஷேர்ஸ் ஹீரோயினை டிவோர்ஸ் பண்ணிட்டு வாங்கலாம் நினைச்சிருப்பான். இப்ப ஹீரோயின் பேர்ல கொஞ்சம் சொத்து தான் இருக்குன்னு தெரிஞ்சவனே இவன் ஒரு மாதிரியாவ இப்ப அந்த ஃப்ரெண்டுக்காரையும் ஹீரோயினோட ஃபியான்சியும் ஜாட மடையில பேச ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்ப வக்கீல் வந்துட்டு இந்த மாதிரி பேப்பர்ல சைன் போடுங்கன்னு சொல்ல, நம்ம ஹீரோயினும் வந்து பாத்தீங்கன்னா அந்த இது தம் பிரிண்ட்லாம் வச்சு சைனை போட்டுட. உடனே இந்த ஃபியான்சி காரன் கேட்கறான், ஹீரோயினுடைய அப்பாவுடைய ஷேர்ஸ் எல்லாம் யாருக்கு அவர் எழுதி கொடுத்தாரு, அப்ப கம்பெனியோடைய முக்கியமான ஷேர் ஹோல்டர் யாருன்னு கேட்க, உடனே வக்கீல் நான் குடும்பத்துக்கு தான்ப்பா வக்கீல், கம்பெனி கிடையாதுப்பான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப ஹீரோயின் வந்துட்டு அவங்க ஃபியான்சி கிட்ட, இதுக்கப்புறமா நீயும் நானும் ஒரு நார்மலான வாழ்க்கை வாழலாம், எங்க அப்பா எனக்காக ஒரே ஒரு வீடு ஒரு 4-5 கார் தான் விட்டுட்டு போயிருக்காருன்னு சொல்ல அந்த ஃபியான்சிக்கு செம்ம கடுப்பாவுது. ஹீரோயின் இப்ப அவனோட ரியாக்ஷன் எல்லாம் பார்த்துட்டு வெளியே நடந்து வந்தா ஹீரோவுடைய ஃப்ரெண்டு வந்து என்ன என்கிட்டயும் கண்ணு தெரியாத மாதிரி நடிக்க போறியா, உடனே நம்ம ஹீரோயின் சேச்சா இல்ல இல்ல நீ தானே வந்துட்டு என்னுடைய ஒரிஜினல் பாடி கார்டு, நீ எதுக்கு இங்க வந்திருக்க, எங்க அப்பாவுடைய கான்ட்ராக்ட் வந்துட்டு க்ளோஸ் ஆயிடுச்சு, அதனால உனக்கு காசு ஏதாவது தரணுமான்னு சொல்ல, ஏமா எப்ப பாரு காசு காசுன்னு சொல்லாத, எல்லாரும் காசுக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டாங்கன்னு சொல்ல, உன் ஃப்ரெண்டு ஹீரோவும் காசுக்கு ஆசைப்பட்டு தானே எங்க அப்பாவுடைய உயில மாத்தி வைக்க ட்ரை பண்ணான்னு சொல்ல, இங்க பாரு அவன் காசுக்கு ஆசைப்பட்டாதான் இல்லைன்னா சொல்ல, ஆனா அந்த காசு எதுக்காக தெரியுமா, அவங்க அம்மா கோமாக்கு போய் அவங்களுக்கு ஆபரேஷன் நடக்க இருந்தது, அதனால அந்த காசுக்காக தான் உன்னோட ஃபியான்சி சொன்ன அந்த உயில மாத்தி வைக்கிற வேலையை ஹீரோ பண்ணா, ஆனா அதுக்கப்புறம் உங்க அப்பாவுடைய உயிலுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் எவ்வளவு தெரியுமா வந்துட்டு உங்களோட ஃபியான்சிக்கு எதிராக ஏதாவது வந்துட்டு ஆதாரம் கிடைக்குமா உங்ககிட்ட நிரூபிக்கலாம் அவன் கெட்டவன்றத, சோ நிரூபிக்கலாம் அப்படின்றதுக்காக அவன் எவ்வளவு தெரியுமா போறான்னா, நீயே சொல்லு நீ கண்ணு பார்வை தெரியாத இருக்கக்குள்ள உன்னோட ஃபியான்சி கெட்டவன் சொல்லியிருந்தா நீ நம்பியிருப்பியா, இல்ல இல்ல அவன் அந்த ஆதாரத்தை திரட்டுறதுக்கு எவ்வளவு தெரியுமா கஷ்டப்பட்டான், அது மட்டும் இல்லாம நீ ஹீரோவுடைய செயின் ஒன்னு தூக்கி போட தெரியுமா, அது அவங்க அப்பாவுடைய செயின்மா, அதுதான் அவருடைய வந்துட்டு ஹீரோவுடைய அப்பாவது கடைசி ஞாபகார்த்தம், ஆனா நீ தூக்கி போட்டதுல அது உடஞ்சே போயிடுச்சு தெரியுமா, நான் என்ன கூட அந்த செயினை அவன் தொடவே விட மாட்டான், ஆனா நீ போட்டு தூக்கி போட்டு உடைச்சிட்டு வந்துட்ட. இன்னொரு ஒரு காரணம் சொல்லட்டுமா, ஒரு வேல்யூபான காரணம் என்னன்னா அவன் உன்னை லவ் பண்றாமா, லவ் பண்றனால தான் உன்னுடைய எல்லா கஷ்ட நஷ்டத்திலையும் உன் கூட அவன் இருந்தான், உனக்காக அவன் எத்தனை தடவை உசுறு கொடுத்தும் அவனை வந்துட்டு உன்னை காப்பாத்தி இருப்பான், கொஞ்சம் அதெல்லாம் யோசிச்சு பாரு. அப்புறம் உன்னோட ஃப்ரெண்டை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்னு சொன்னல, இந்த வந்துட்டு இதுல வந்துட்டு பென்ட்ரைவ்ல உன்னோட ஃப்ரெண்டை பத்தி எல்லா டீடைல்ஸும் இருக்கு, இதுக்கப்புறம் நான் கூட உன்னை பார்க்கவே விரும்பல, என் ஃப்ரெண்டை ஹர்ட் பண்ணல நீச்சா என்ன பொண்ணு நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயினுக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது, ஐயோ இந்த மாதிரி அவங்க அப்பாவுதுன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்ல, ஹீரோ இங்க எப்பயும் போல வந்துட்டு நல்லா சரக்கடிச்சுட்டு வீட்டை ஃபுல்லா நாஸ்தி பண்ணிட்டு உட்காந்து படுத்துட்டு இருக்க, ஹீரோயின் கால் பண்ணி உன்னை மீட் பண்ணணும்னு சொல்ல, ஹீரோ எப்ப மீட் பண்ணலான்னு கேட்க, உன் கதவை ஓபன் பண்ணு வீட்டு கதவை நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்ல, ஹீரோ ஐயோ வீடு இந்த நிலைமையில இருக்க இவ வந்துட்டாலேன்னு சொல்லிட்டு கதை ஓபன் பண்ண, ஹீரோயின் ஹீரோ கிட்ட ஒரு டாக்குமெண்ட்டை கொடுத்து இதுக்கப்புறம் நீ தான் என்னுடைய பர்சனல் பாடி கார்டு நான் உன்னை அப்பாயின்மெண்ட் பண்றேன்னு சொல்ல, நம்ம ஹீரோ அப்போ உனக்கு என் மேல நம்பிக்கை வந்துருச்சான்னு கேட்க, நம்பிக்கை வந்துருச்சு, ஏன்னா வந்துட்டு நீ காசுக்கு ஆசைப்பட்டவனா இருந்தா எத்தனையோ தடவை நான் உன் கூட தான் இருந்திருக்கேன், சோ நீ என்ன வந்துட்டு கொலை பண்ணியிருக்கலாம், அப்படியே இல்லைன்னா எனக்கு கண் பார்வை தெரியாதப்ப என் கம்பெனி சீல் எடுத்து அந்த சீல வந்துட்டு போட்டு நீ எவ்வளவு காசு வேணாலும் ஆட்டையை போட்டிருக்கலாம், ஆனா நீ அதெல்லாம் பண்ணல, ரெண்டாவது ரீசன் என்னன்னா நீ இல்ல லைக் பண்ற, உன்னோட ஃப்ரெண்டு சொல்லிட்டா நீ இதுல இருந்து தப்பிக்க முடியாதுன்னு சொல்ல, ஹீரோ அடியோ அட பாவியா நீ சொல்லிட்டியாடா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினுடைய டாக்குமெண்ட்ஸ்ல சைனை போடுறான். சோ ஹீரோ தான் இதுக்கப்புறம் ஹீரோயினுடைய பர்சனல் அசிஸ்டன்ட், பர்சனல் பாடி கார்டு. சோ இப்ப நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க எங்க அப்பாவுடைய உண்மையான உயில பாக்கலாமான்னு சொல்ல, ஹீரோவும் அதை நான் போட்டோ எடுத்து வச்சிருக்கேன், இந்த பாரு உன்னுடைய அப்பா வந்துட்டு அவருடைய ஷேர்ஸ் எல்லாத்தையுமே ஆர்ஃபனேஜ்க்கு எழுதி வச்சிட்டாரு, உனக்கு வாழ்றதுக்கான தேவையான கொஞ்சம் பணத்தை தான் விட்டுட்டு போயிருக்காரு, ஐ திங்க் அவருக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன் உன்னோட ஃபியான்சி பணத்துக்காக தான் உன் கூட இருக்கான்னு, அதனால தான் அவர் மேபி இந்த மாதிரி பண்ணிருக்கலாம், ஏன்னா உன்னோட ஃபியான்சி வந்துட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னை டிவோர்ஸ் பண்ணி பாதி ஷேர்ஸை வாங்கணும்னு நினைச்சிருக்கான், அது உங்க அப்பா ஆல்ரெடி கெஸ் பண்ணி இருந்திருக்கலாம், மேபி வந்துட்டு இந்த மாதிரி உங்க அப்பாவை கொலை பண்ண மாதிரி உன்னையும் கொலை பண்ணி அவன் காசு எடுத்துப்பான் அப்படின்னு தான் உங்க அப்பா இந்த மாதிரி பண்ணிட்டு போயிருக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, ஹீரோயின் அப்ப உண்மையாவே என்னோட அப்பாவை கொலை பண்ணது என்னோட ஃபியான்சி தான் நீ சொல்றியான்னு ஹீரோ கிட்ட கேட்க, ஹீரோ எனக்கு 99% உன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் மேல அதாவது உன்னோட ஃபியான்சி மேல எனக்கு டவுட் இருக்கு, ஆனா வந்துட்டு எந்த விதமான ப்ரூஃபும் இல்ல, ஏன்னா அதை சொல்றதுக்கு உங்க
அப்பாவும் இல்ல இல்லையா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அது எப்படி அவன் வந்துட்டு என்னுடைய அப்பாவை கொலை பண்ணிட்டு ப்ரூஃப் இல்லாம இருப்பானா, நான் கண்டிப்பா ப்ரூஃபை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்ல இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஸோ ஃபியான்சி கூட நல்லா உட்காந்து ஜாலியா திராட்சை சாப்பிட்டுக்கிட்டே அப்ப ஹீரோயின் வேலையை விட்டு தூக்கிட்டு வாளான்னு கேட்க கன்ஃபார்மா தூக்கிடுவான். ஏன்னா நான் அந்த அளவுக்கு பிரெயின் வாஷ் பண்ணியிருக்கேன், அவ வேலையை விட்டு ப்ராமிஸா தூக்கிடுறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட ப்ராமிஸ் எல்லாம் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபியான்சிக்காரன் சொல்ல இப்ப நம்ம ஹீரோவும் உள்ள வரத பார்த்து அந்த ஃபியான்சி ஹீரோயினோட ஃப்ரெண்டும் ஷாக் ஆகுறாங்க. இப்ப வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட ஆமா எதுக்கு இவனை மறுபடியும் வீட்டுக்குள்ள கூட்டு வந்தேன்னு கேட்க நம்ம ஹீரோயினா ஆக்சுவலி வந்துட்டு நான் பாடி கார்டா இவனை ரிசைன் பண்ணிட்டேன், ஆனா இதுக்கப்புறம் இவன் தான் என்னுடைய பர்சனல் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்ல அவ்வளவுதான். இப்ப அந்த ஃபியான்சிக்காரன் செம்மையா நம்ம ஹீரோயின் பிடிச்சி கத்திட்டு இருக்கான், உனக்கு அறிவே இல்லையா, அவன் தான் வந்துட்டு ஆளுங்களை வச்சு அவன் ஃப்ரெண்டை வச்சு உன்னை ஏதாவது ஹர்ட் பண்ண நினைச்சால, அப்புறம் எதுக்கு அவனை மறுபடியும் சேர்த்துக்கிட்டேன்னு சொல்ல நீ தானே சொன்ன அவனுக்கு என்னோட பணத்து மேல ஆசை இருக்குதுன்னு சொல்லிட்டு அதனால ஹீரோ வந்துட்டு என்னோட பாடி கார்டா இருக்கிறப்ப அவனால பணத்தை திருட முடியல, ஆனா இப்ப என்னோட பர்சனல் அசிஸ்டன்ட்ல கண்டிப்பா அவன் பணத்தை திருடுவான் மாட்டுவான், அதனால தான் அவனை பர்சனல் அசிஸ்டன்ட் வச்சுட்டேன், எனக்கு ஏதாவது பிரச்சனை நீ என்னோட ஃப்ரெண்டும் இருக்கீங்களே பாத்துக்க மாட்டீங்களா என்ன அப்படின்னு நம்ம ஹீரோயின் கரெக்டா பாயிண்ட் பிடிக்க இப்ப அந்த ஃபியான்சிக்காரனும் கடுப்பாவறான், ஹீரோயினோட ஃப்ரெண்டும் கடுப்பாவ. சோ இப்ப நம்ம ஹீரோயின் அடுத்த வாரம் என்னோட பர்த்டே வருது இல்லையா, அதனால அதை செலிப்ரேட் பண்ணலான்னு இருக்க நானே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீ கூப்பிடுறியான்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஏதோ பிளான் வச்சிருக்காங்க போல இருக்கு. சோ இப்ப அப்படியே வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட பர்த்டே ஃபங்க்ஷனை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினுடைய மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. நம்ம ஹீரோ கூட்டி இப்ப அப்படியே தேவதை மாதிரி இருக்காங்க. நம்ம ஹீரோயின் எல்லாரும் ஹீரோயினை பார்த்துட்டு இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கா இவ அப்படின்னு சொல்ல ஹீரோயினோட ஃபியான்சி கேக் எல்லாம் எடுத்துட்டு வரான் கட் பண்றதுக்காக. சோ இப்ப நம்ம ஹீரோயின் விஷ் எல்லாம் கேட்டுக்கிட்டு அவங்களுடைய பர்த்டே செலிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. சோ இப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டு என்ன விஷ் எல்லாம் கேட்டு முடிச்சியா, நாங்க உங்களுக்காக கிஃப்ட் எல்லாம் வாங்கி வச்சிருக்கோம் தெரியுமான்னு சொல்லிட்டு இவ வந்துட்டு நானும் உன்னோட ஃபியான்சியும் வந்துட்டு எங்களுடைய கிஃப்ட் இது இருந்தான்னு சொல்ல ஹீரோயின் என்ன சொல்றாங்க, உனக்கு ஒண்ணு தெரியுமா, என்னுடைய வந்துட்டு டைமண்ட் ரிங் அதான் என்னோட என்கேஜ்மெண்ட் ரிங் வந்துட்டு தொலைஞ்சு போச்சு தெரியுமா, அது எங்கன்னே தெரியலன்னு சொல்ல இப்போ உடனே இவ கையை மறைக்கிறா. ஆனா நம்ம ஹீரோயின் வேணும்னே அவளுடைய கையை பிடிச்சு நீதான் அந்த ரிங்கை எப்படியாவது வந்துட்டு எனக்கு கண்டுபிடிச்சு தரணும்னு சொல்ல இப்ப எல்லாரும் அந்த ரிங்கை பார்த்துட்டு நீ சொல்ற ரிங்க வந்துட்டு உன் ஃப்ரெண்டு தானே கையில போட்டிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்ல இல்லையே அந்த ரிங் வந்துட்டு அதுவா கொஞ்சம் பார்த்து சொல்லன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவ ஃபியான்சி கிட்ட கேட்க ஃபியான்சிக்காரன் அமைதியாவே இருக்கான். இதை பார்த்துட்டு இவ செம கடுப்பாவே இப்ப நம்ம ஹீரோவே வந்து இந்த பொண்ணு கையில இருந்து ரிங் அவுத்து ஹீரோயின் கிட்ட கொடுத்து இதுவா பாரு அப்படின்னு சொல்ல ஹீரோயினுமே டச் பண்ணி பார்த்துட்டு ஆமா இதுதான் என்னுடைய வந்துட்டு மேரேஜ் வந்துட்டு ரிங் அதாவது என்கேஜ்மெண்ட் ரிங்னு சொல்ல இப்ப அந்த மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன ஃப்ரெண்டு நீ இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சிட்டு இந்த ஃபியான்சிக்காரன் அமைதியாவே நின்னுட்டு இருக்கான். ஹீரோயின் இங்க பாரு நீ ஃபர்ஸ்ட்ல இருந்து என்னுடைய ட்ரெஸ் மேல ஆசைப்பட்டேன், என் ஜுவல்ஸ் மேல ஆசைப்பட்டேன், நான் எல்லாமே உனக்காக கொடுத்தேன், ஆனா நீ இப்படி வந்துட்டு என்னுடைய மேரேஜ் ரிங் மேலேயே ஆசைப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்ல இவ என்ன சொல்ல இல்ல நான் அதை பத்திரப்படுத்தி வைக்கணும்னு நினைச்சேன்னு சொல்ல நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை இதை பத்திரப்படுத்தி வையின்னு சொல்லி அப்படியே சொல்லியிருந்தா கூட நீ பீரோல எல்லாம் வச்சிருந்துருக்கணும், நீ எதுக்கு கையில போட்ட, அப்ப என்னோட ஃபியான்சியே உனக்கு பிடிச்சிருக்கா, நீ அவனை என்கிட்ட இருந்து பறிக்க பாக்குறியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே ஒரு மாதிரி அழ ஆரம்பிக்க டக்குன்னு அந்த ஃபியான்சிக்கார ஹீரோயினை பிடிச்சி சமாதானப்படுத்த இந்த பொண்ணுக்கு இன்னும் செம்ம காண்டாயிடுது. அங்க இருந்தவங்க எல்லாருமே நீ எல்லாம் என்ன ஃப்ரெண்டு அவனை எப்படி பாத்துக்கிறா வீட்டுல வச்சு நீ போயிட்டு இந்த மாதிரி திருட்டுத்தனமா வேலையெல்லாம் பாக்குற ஃபர்ஸ்ட் வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு அவளை பார்ட்டியில இருந்து தள்ளி விட அப்பயும் அந்த ஃபியான்சிக்காரன் ஒண்ணுமே சொல்லவே இல்லை. இதை பார்த்துட்டு அவளுக்கு இன்னும் அழுக வருது. சோ இப்போ நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க நம்ம பிளான் சக்சஸ் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சந்தோஷப்பட சோ இப்ப ஹீரோயின் ஜுவல்ஸ் எல்லாம் கட்டி வச்சுட்டு இருக்க டைம் ஹீரோ நீ என்ன பண்றன்னு உனக்கே தெரியுதா, எதுக்காக இந்த மாதிரி பண்ணன்னு சொல்ல ஹீரோயின் எதை பத்தி கேக்குறேன்னு சொல்ல இல்ல அவளதான் எல்லாரும் சேர்ந்து வெளியே அனுப்புனாங்களே அப்புறம் எதுக்கு வந்துட்டு நீ அவளை இந்த வீட்லயே இருக்க விடுறதுக்கு எதுவுமே சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே ஆக்சுவலி அவளுக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் என்னோட ஃபியான்சி பண்ணல, எனக்கு அதுதான் தேவை, என்னன்னா அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை நான் கட் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு கண்ணு தெரியாதப்ப என்னை எப்படி ஏமாத்தாங்க என் முன்னாடி ஜாலியா இருந்துகிட்டே அதனால அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை ஃபர்ஸ்ட் நான் கட் பண்ண போறேன்னு சொல்ல இப்படி இல்லையா உன்னோட ஃபியான்சி மேல உனக்கு கோவம் ஏதாவது போயிடுச்சான்னு கேட்க ஹீரோயின் நான் என்ன பைத்தியமா அந்த மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது, அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை நான் கட் பண்ணணும்னு சொல்ல ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா செப்ப கடுப்பாவுது. உன்னோட ஃபியான்சி மத்தவங்களை கொலை பண்றது கூட தயங்க மாட்டான், உனக்கு கண்ணு தெரியும்னு சொல்லிட்டு அவனுக்கு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா உன்னை ஏதாவது ஹர்ட் பண்ணுவான்னு சொல்ல ஹீரோயின் எனக்கு அதுதான் வேணும் பிகாஸ் ஏன்னா அவன் என்ன கொலை பண்ண வந்தா அதுதானே ஆதாரமே அப்படின்னு சொல்ல ஹீரோ உனக்கு ஏதாவது ஆயிட போது தேவையில்லாத ரிஸ்க் எல்லாம் எடுக்காத, உன்னோட பிளான்ல நானும் இருக்கல எல்லாத்தாலும் என்கிட்ட கேட்டு முடிவு பண்ணன்னு சொல்ல ஹீரோயின் என்னோட பர்சனல் அசிஸ்டன்ட் தான் பிளான்ல எல்லாம் நான் ஒன்னும் ஒன்னு சேர்த்துக்கல ஓகேவா, இப்ப என் ஃப்ரெண்டு வருவா பாருன்னு சொல்லிட்டு 10 செகண்ட் நம்ம ஹீரோயின் என்றாங்க கரெக்டா ஃப்ரெண்டுக்காரி வந்து ஹீரோயினோட காலில் வந்து கதறா இந்த நான் வந்துட்டு எங்க போவேன் சொல்லு நீயே சொல்லு, நான் வீட்டை விட்டு வெளியே போனா எங்க போய் தங்குவேன் ப்ளீஸ் என்ன வீட்டை விட்டுலாம் வெளியே அனுப்பாதுன்னு அவ கதறிட்டு இருக்கா. ஹீரோயின் அப்ப நீ எனக்கா என்ன பண்ணுவேன்னு கேட்க இப்ப கட் பண்ணா வந்துட்டு அந்த பொண்ணு ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்துட்டு அந்த ஃபியான்சிக்காரன் ரூமுக்கு போவேன் அவன் ரூமை வந்துட்டு சாத்தி வச்சுட்டு ஏன் இந்த மாதிரி பண்ணன்னு கேட்க நீ ஏன்டா இப்படி பண்ண ஃபங்க்ஷன்ல எல்லாரும் முன்னாடி எனக்காக சப்போர்ட் பண்ண வேண்டியதானே, அது இந்த ரிங் இல்லைன்னு சொல்ல வேண்டியதானேன்னு சொல்ல அது எப்படி சொன்னா எல்லாரும் நம்பிடுவாங்களா, ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் அந்த என்கேஜ்மெண்ட் ரிங்க, அது மட்டும் இல்ல அவளே டச் பண்ணி பார்த்துட்டு சொல்லிட்டு அதுதான் அவளுடைய ரிங்குன்னு சொல்லிட்டு நான் தான் உன்ட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அந்த ரிங்க கையில படாதுன்னு, இப்ப பாரு இந்த பிரச்சனை எல்லாமே உன்னாலதான் சொல்ல இப்போ உடனே வந்துட்டு நம்ம ஃபியான்சிக்காரன் என்ன சொல்றான் இது எல்லாத்துக்கும் ஹீரோ தான் காரணமா இருக்கும் நான் நினைக்கிறேன், சோ நம்மளோட
நம்மளோட பிளான் எல்லாமே அவனுக்கு தெரியும். நாளை பின்ன ஹீரோயின் கிட்ட அவன் போட்டு கொடுத்துட்டா என்ன பண்றது? முதல்ல காலி பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ஃபியான்சிக்கார ஆளுங்களை ஏற்பாடு பண்ண ஹீரோயின், ஹீரோ, அதுக்கப்புறமா அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்ட், இவங்க 3 பேருமே டாக்டர் கிட்ட போயிட்டு வரக்குள்ள கரெக்டா வந்துட்டு இந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு, நீ சொன்ன மாதிரியே உன்னோட ஃபியான்சி என்னெல்லாம் பிளான் பண்றான்ற விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், அவன் ஏதோ ரவுடி பையனை செட் பண்ண போறானா இந்த மாதிரி ஹீரோ அட்டாக் பண்றதுக்குன்னு சொல்ல, ஹீரோயின் என்னோட பிளானை பத்தி நீ அவன்கிட்ட எதுவும் சொல்லிட மாட்டேன்னு சொல்ல, இல்ல நீ உன்னோட வீட்டுல தங்க வச்சல, நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன், அவன் என்னெல்லாம் பிளான் பண்றான்றது நான் சொல்லிடுறேன் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்ல, கரெக்டா ரவுடி பசங்க வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ நீ போயிட்டு ஒளிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அனுப்பி வைக்க, ஹீரோயின் போக்குள்ள திரும்பி நம்ம ஹீரோவை பாத்துக்கிட்டே போறாங்க. ஹீரோவும் அந்த ரவுடி பசங்களை அடிச்சிட்டு இருக்கான். ஹீரோயினோட ஃப்ரெண்டும் நம்ம ஹீரோயினும் வீட்டுக்கு வர, ஃபியான்சிக்காரன் ஓடி வந்து ஹீரோயினை பார்த்து, ஹே உனக்கு நல்லா தானே இருக்க, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் மெசேஜ் பண்ணா இந்த மாதிரி உனக்கு வந்துட்டு ரவுடி பசங்க ஏதோ வந்துட்டாங்க, நான் வேணா போலீஸ்க்கு கால் பண்ணவா, நீ ஓவரா நடிக்க, ஹீரோயின் நீ எது வேணாலும் பண்ணு, பாடி கார்டு அவங்கள பாத்துக்கிட்டு இருக்கான், அதாவது பர்சனல் அசிஸ்டன்ட், நான் என்னோட ரூமுக்கு போறேன்னு அவன் முன்னாடி கூலா வந்துட்டு இங்க ரூம்ல நின்று செம்ம கடுப்பாயிட்டு இருக்காங்க. ஹீரோ கால் பண்ணா ஹீரோ வர போன் எடுக்கல. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ வரான், ஷர்ட்ல ரத்தக்கரை இருக்கு. நம்ம ஹீரோயின் ஓடி போய் கட்டி பிடிச்சு உனக்கு ஒன்னும் ஆவலன்னு கேட்க, ஹீரோ என் மேல உனக்கு அவ்வளவு அக்கறையா செல்லும் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் இல்ல இந்த ரத்தக்கரை அப்படின்னு சொல்ல, ஹீரோ அது என்னது கிடையாது, நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ண வர, ஆனா நம்ம ஹீரோயின் டக்குன்னு நகர்ந்துடுறாங்க. இப்ப ஹீரோ சொல்றா, இங்க பாரு நீ ஒன்னும் கவலைப்படுற மாதிரிலாம் ஒன்னும் இல்ல, அந்த பாடி கார்டானா எனக்கு அனுப்பிச்ச மாதிரி தான் தெரியுது, அதனால நாளை பின்ன நீ வந்துட்டு சேஃபா இரு, எனக்கு அனுப்பிச்சதா மட்டும் நீ நினைச்சுக்காதன்னு சொல்ல, இப்போ உடனே நம்ம ஹீரோ மறுபடியும் கிஸ் பண்ண வர, ஹீரோயின் டக்குன்னு விலகி போயிட்டாங்க. சோ இப்போ இந்த பொண்ணு, இந்த ஹீரோயினோட ஃப்ரெண்ட் என்ன பண்ணா, அந்த ஃபியான்சிக்காரனோட ரூமுக்கு வந்து, உனக்கு என்ன பைத்தியமா, நீ எதுக்கு வந்துட்டு அந்த கார் பார்க்கிங் இடத்துல ரவுடி பசங்களை அனுப்பிச்சு வச்ச, நானுமே அந்த இடத்துல இருக்கேன்னு உனக்கு தெரியாதா, எனக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்றது, லாஸ்ட் நேரத்துல நீ ஏன் பிளானை சேஞ்ச் பண்ண, உன்னோட பிளான்லாம் வந்துட்டு நான் இந்த மாதிரி அக்செப்ட் பண்றேன்ல, இந்த மாதிரி நீ சொன்ன மாதிரி அவளுடைய கண்ணு தெரியாத மாதிரி தான் நான் தான் மாத்தி வச்சேன், ஆனா அவளுக்கு கண்ணு தெரியாது, இருந்தாலும் எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, அவ போனை கரெக்டா ஹேண்ட்பேக்ல வச்சா, இன்னைக்கு என்னன்னா அந்த ரவுடி பசங்க வந்தவொடனே ஹீரோவை பார்த்துட்டு திரும்பினா, ஒருவேளை அவளுக்கு கண்ணு தெரியுதோ என்னவா அப்படின்னு சொல்லி கேட்க, அவ்வளவுதான் அந்த ஃபியான்சிக்காரனுக்கு அல்ல இல்ல என்ன அவளுக்கு கண்ணு தெரியுதா அப்படின்னு சொல்ல, இல்ல இது என்னுடைய டவுட் தான் அப்படின்னு சொல்ல, ஹீரோனுக்கு கண்ணு தெரியக்கூடாதுன்னு ஆல்ரெடி மருந்தை மாத்தி வச்சிருக்காப்பல இருக்கு, இப்பதான் நம்ம ஹீரோனுக்கு அந்த விஷயம் தெரியுது, அந்த மருந்தை எடுத்து கொட்ட சொல்லிடுறாங்க ஹீரோ கிட்ட. ஹீரோ நான் கண்டிப்பா கொட்டிடுறேன்னு சொல்ல, இப்ப நாளை பின்ன ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா முதல்ல நீ என்னை விட்டு ஓடு சரியான்னு சொல்ல, ஹீரோயின் அது எப்படி நான் உன்னை விட்டு ஓடுறதுன்னு ஹீரோடைய கை பிடிக்கா, ஹீரோ இங்க பாரு நான் ஒரு பாடி கார்டு, எனக்கு நல்லா ஃபைட் பண்ண தெரியும், நீ போயிட்டு ஓடி போய் ஏதாவது போலீஸ்க்கு கால் பண்ணாதானே எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும், அதனால ஃபர்ஸ்ட் நீ ஓடிடு ஓகேவான்னு சொல்ல, ஹீரோயின் ஒரு மாதிரி ஆவறாங்க. இங்க பாரு என் மேல உனக்கு கம்பிட்டாக்கறியா, என்ன தனியா வீட்டுக்குலாம் நீ போக மாட்டியா என்ன அப்படின்னு கேட்க, ஹீரோயின் வெக்கப்பட்டுக்கிட்டே திரும்பிட்டு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நாளை பின்ன ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நான் ஃபர்ஸ்ட் ஓடிடுறேன், ஆனா நீ நல்லபடியா ரிட்டர்ன் திரும்பி வா ஓகேவா அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் அவங்க அப்பாவுடைய ஸ்டடி ரூமுக்கு வந்து அவங்க ஃபியான்சிக்கு எதிரான வந்துட்டு சாட்சியங்கள்லாம் தேடிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்ப இந்த ஃபியான்சிக்காரன் தான் இந்த ரூமை யூஸ் பண்ணாப்புல இருக்கு. சோ அப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கக்குள்ள நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு அதாவது 60 மில்லியன்ஸ்க்கு இன்சூரன்ஸ் பண்ண அவங்க அப்பாவுடைய ஒரு டாக்குமெண்ட்ஸை பாக்குறாங்க. கூடவே ஹீரோயின் பேர்லயும் வந்து பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் இருக்கு. இப்ப நம்ம ஹீரோயின் அதை போட்டோ எடுக்கலான்னு பார்க்கக்குள்ள அதுக்குள்ள இந்த ஃபியான்சிக்காரனும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் வந்துற. இப்ப இந்த ஃபியான்சிக்காரன் சொல்றான், ஹீரோயின் அப்பா இறந்தோடனே எனக்கு 60 மில்லியன் வந்துட்டு இன்சூரன்ஸா கிடைச்சிருக்கு, அந்த பணத்தை நான் செலவு பண்ண போறேன்னு சொல்ல, ஹீரோயினோட ஃப்ரெண்டு இந்த மாதிரி நீ அந்த பணத்தை செலவு பண்ணா ஹீரோயின் கேட்பாளேன்னு சொல்ல, அவளுக்கு என்ன கண்ணா தெரியுது, எதுலயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வந்துட்டு லாஸ் ஆயிடுச்சுன்னு போய் சொல்ல வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்குள்ள இவன் டேபிள பாக்குறான், என்ன இந்த ஃபைல் இப்படி நகர்ந்துருக்கு, இப்படி கிடையவே கிடையாது, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த ரூம்ல இருந்து வெளியே போனேன், அப்ப இந்த ரூம்ல யாரோ ஒருத்தவங்க வந்திருக்காங்க போல இருக்கு, அதனால தான் ஃபைல் நகர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு இவன் ஹீரோயின் பக்கமா நடந்து போறான். ஹீரோயினுக்கா செம பயமா இருக்கு. ஆனா கரெக்டான நேரத்துல கரெக்டா நம்ம ஹீரோ வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், உனக்கு வந்துட்டு உனக்கு எனக்கும் டீல் இருக்கு இல்லையா, ஹீரோயினை ஏமாத்தி புடுங்குற காசுல உனக்கு எனக்கும் பாதின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கக்குள்ள என்னோட காசு எங்கடா, இன்சூரன்ஸ் பணத்தை ஹீரோயினோட அப்பாவோட இன்சூரன்ஸ் பணத்தை நீ மட்டும் ஆட்டையை போடலான்னு பாக்குறியா, வா நம்ம அதை பத்தி பேசலான்னு சொல்ல, உடனே வந்துட்டு ஹீரோ என்ன சொல்றேன், கீழே போய் பேசலான்னு சொல்ல, இல்ல இங்கே பேசலான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு காரி சொல்ல, ஏன் முன்ன மாதிரியே நீங்க வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி ஹீரோயின் கிட்ட சொல்லவா, அதெல்லாம் ஒன்னும் தேவல, கீழே வாங்கடா ஐயோக்கே ராஸ்கலுங்களான்னு ஹீரோ சொல்ல, எல்லாருமே கீழே போயிட்டாங்க. ஹீரோக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு நம்ம ஹீரோயின் இங்க இருக்காங்கன்னு. சோ இப்ப ஹீரோயின் கதறி அழுவுறாங்க. இப்ப எங்க அப்பா பேர்ல 60 மில்லியன் வந்துட்டு இன்சூரன்ஸ் இருந்தது ஓகே, ஆனா என் பேர்லயும் இருக்குன்னா அப்ப எனக்கும் இவனுங்க தேதி குறிச்சிட்டானுங்க போல இருக்குன்னு அழுவேன். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அந்த 60 மில்லியனை வந்துட்டு இந்த இடத்துல என் ஃப்ரெண்டு ஒருத்தவன் இருக்கான், அவன் கிட்ட வந்துட்டு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா சோ அந்த பணத்தை வச்சு நம்மளால வந்துட்டு பணமா அதை மாத்திக்க முடியும் அப்படின்னு சொல்ல, இல்ல நாங்க ஏன் அந்த மாதிரிலாம் பண்ணணும்னு சொல்ல, உடனே ஹீரோ கேட்கறான், அப்ப நீ ஹீரோயின் கிட்ட கண்டிப்பா மாட்டிப்ப, அப்ப வந்துட்டு இந்த 60 மில்லியன் மட்டும் உனக்கு போதுமா என்ன, உனக்கு ஓகேன்னா வந்துட்டு என் ஃப்ரெண்டு கிட்ட அந்த காசை கொடுத்து சோ வேற ஏதாவது வழி இல்ல நம்ம அதை செலவு பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல, இப்ப நம்ம ஹீரோயின் அழுதுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வந்து உனக்கு அறிவே இல்லையா, எதுக்காக இந்த மாதிரி பண்ண, அவன் மட்டும் உன்னை பார்த்துருந்தா உனக்கு என்ன ஆயிருக்கும் தெரியுமான்னு சொல்ல, ஹீரோயின் அழுகுறாங்க. அவன் எனக்கும் வந்துட்டு சாவு தேதி குறிச்சிட்டான், எனக்கும் 60 மில்லியனுக்கு இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிருக்கான், அவன் எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்ல, ஹீரோ நான் இருக்கிற வரைக்கும் உன்னை எதுவுமே ஆவிட மாட்டேன், நீ ஒண்ணு கவலைப்படாதுன்னு சொல்ல, இப்ப அடுத்த நாள் காலையில அந்த ஃப்ரெண்டுக்காரி ஓடி வந்து நம்ம பணம் எல்லாம் மோசடி போயிட்டோம், ஹீரோ ஒரு ஆளை வந்துட்டு அறிமுகப்படுத்தி வச்சான் இல்லையா, அவன் அந்த
அந்த பணத்தை எடுத்துட்டு ஓடி போயிட்டான். பத்தாவதுக்கு ஹீரோயின் கம்பெனியோட இப்ப மிகப்பெரிய ஷேர் ஹோல்டர் யாரு தெரியுமா? ஹீரோயினுடைய அப்பா இறந்து போறதுக்கு முன்னாடி ஒரு லேடி பேர்ல அந்த ஷேர்ஸ் எல்லாம் எழுதிருக்காங்க. ஆனா அந்த லேடி சும்மா டம்மி லேடி. அந்த ஷேர்ஸ் எல்லாமே ஒரிஜினலான வாரிசு யாருன்னா ஹீரோ தான் சொல்ல. அவ்வளவுதான் இவனுக்கு செம்ம கோவம் வந்துட்டு ஹீரோ கிட்ட போயிட்டு ஹீரோயினுடைய அப்பா சாகிறதுக்கு முன்னாடி உனக்கேட்டா ஷேர்ஸ் எழுதி வைக்கணும்னு சொல்ல. ஹீரோ அதை பத்திலாம் உனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்ல. உடனே அந்த இவன் கேட்கறான், அது நம்ம ஹீரோயினோட ஃபியான்சி, என்னுடைய அந்த 60 மில்லியன் என்னடா ஆச்சுன்னு சொல்ல. நானா உன்னை அவன்கிட்ட பணத்தை கொடுக்க சொன்னேன், நான் ஏதோ எனக்கு தெரிஞ்சவன் சரின்னு சொல்லிட்டு நான் உன்னை கொடுத்து வைக்க சொன்னேன், நீ என்னன்னா மொத்தமா காசை கொடுத்துட்டேன், நான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கையை விரிக்க. அடப்பாவி, நீ தானடா இன்சூரன்ஸ் பணத்தை வந்துட்டு அவன்கிட்ட கொடு, அவனை வந்துட்டு பாதி பாதியா பிரிச்சு கொடுப்பான், நீ தான்டா சொன்னேன்னு சொல்ல. ஹீரோ உடனே நம்பிட்டியா செல்லம், இங்க பாரு ஹீரோ, நீ வந்துட்டு என்ன பண்ணாலும் சரி இப்ப அந்த காசும் கிடைக்காது, ஹீரோயினுடைய கம்பெனியோட மிகப்பெரிய ஷேர் ஹோல்டரும் நான் தான் சொல்ல. இவன் உடனே போலீஸ் கிட்ட போவேன்னு சொல்ல. போ அப்பதான் வந்துட்டு ஹீரோயினுடைய அப்பா எப்படி இறந்தாங்கன்னு தெரிய வரும். அதுக்கப்புறமா அந்த இன்சூரன்ஸ் பணத்துக்கு உன்கிட்ட எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு போலீஸே வந்துட்டு கேட்பாங்க. ஏன்னா இன்சூரன்ஸ் பணம்ன்றது அவங்க பொண்ணுக்குள்ள போன உன் கையில எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு போலீஸே கேட்பாங்க. பத்தாவதுக்கு ஹீரோயின் வந்துட்டு அவங்க அப்பாவுடைய ஹேரை வந்துட்டு பத்திரப்படுத்தி தான் வச்சிருக்காங்க. அதை மட்டும் டெஸ்ட் லேபுக்கு அனுப்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, நீ ஏதாவது பாய்சன் கொடுத்து ஏதாவது கொலை பண்ணியிருந்தனா அது அப்படியே வந்துட்டு வெளியே வந்துரும்டா செல்லம் அப்படின்னு நம்ம ஹீரோ மிரட்டி விட்டு போவ. இவனா செம்மையா பயந்துடுறான். காசும் போயிடுச்சு. இப்ப ஹீரோயின் கிட்ட ஹீரோயினுடைய அப்பா ஹேர் இருக்குன்னு தெரிஞ்சோனே அவன் கம்முன்னு இருப்பானா? ஏன்னா அவன் தான் ஏதோ பண்ணியிருக்கான்னு மட்டும் நமக்கு தெரியுது. இப்ப நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க ரூமுடைய கேமராவை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்தா கரெக்டா அந்த ஃபியான்சிக்காரன் என்ன பண்ணா அந்த ஹேரை தேடிட்டு வந்துடுறான். ஹீரோ, இங்க பாரு நம்ம கிட்ட இந்த ஒரு எவிடன்ஸ் வச்சுமே நம்மளால போலீஸ் கிட்ட போக முடியாது, அதனால வந்துட்டு நீ எதுவும் எவிடன்ஸை தேடுறன்னு லூஸ் தரமெல்லாம் பண்ணி வைக்காத, நம்ம வேற ஏதாவது வந்துட்டு இவன் தான் உங்க அப்பாவை கொலை பண்ணான்றதுக்கு எவிடன்ஸை நம்ம தேடலான்னு சொல்ல. ஹீரோயின் உடனே எங்க அப்பாவுடைய வந்துட்டு மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் எனக்கு கொஞ்சம் காமிக்க முடியுமான்னு சொல்ல. மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் கிளியரா இருக்கு, ஏன்னா உங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறமா அவன் வந்துட்டு அவனுக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸை வச்சுதான் மெடிக்கல் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணிருக்கான். ஒருவேளை இது ஃபேக்கா கூட இருக்கலாம், ஆனா உங்க அப்பா ஒரு ட்ரக்ஸை மட்டும் அதிகமா எடுத்துக்கிட்டாருன்னு சொல்ல. ஹீரோயின், ஆமா எங்க அப்பாவுக்கு இருதய நோய் இருக்கு, அதுக்கான மாத்திரையை அதிகமா சாப்பிட்டுருக்காங்க, வாரத்துல 2 தடவை அந்த ட்ரக்ஸ் சாப்பிட்டுருக்காங்கன்னு சொல்ல. ஹீரோ, இங்க பாரு நான் மறுபடியும் சொல்றேன், எவிடன்ஸ் தேடுறேன்னு லூஸ் தனமா எதுவும் பண்ணாதன்னு சொல்ல. ஆனா நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ பேச்சை கேட்காம போயிட்டு மறுபடியும் அந்த ஸ்டடி ரூம்ல போயிட்டு எவிடன்ஸை தேடுறேன்னு கரெக்டா அவங்க ஃபியான்சி கிட்ட மாட்டிக்கிறாங்க. ஃபியான்சிக்காரன் இங்க என்ன பண்றேன்னு கேட்க. ஹீரோயின், ஒன்னும் இல்ல, என்னுடைய சீல் எனக்கு வேணும் தேவைப்பட்டுச்சு, அதான் நான் இங்க வந்தேன், நீ இல்லன்னு தெரிஞ்சோடனே நானே தேடி எடுத்துக்கலாம்னு நினைச்சேன், வேற ஒன்னும் இல்லைன்னு சொல்ல. ஃபியான்சிக்காரனுக்கு ஹீரோயினுக்கு கண்ணு தெரியுதான்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வந்துருச்சு. உடனே ஒரு பேனாவை எடுத்து ஹீரோயினுடைய கண்ணுலேயே குத்த வரா. ஆனா நம்ம ஹீரோயின் நல்ல வேலை ரியாக்ஷன்லாம் எதுவும் பண்ணாம நின்றுட்டு இருக்க. உடனே வந்துட்டு இருமா நானே உனக்கு சீல் எடுத்து கொடுக்குறேன்னு இவனே அவனுடைய கையால சீல் எடுத்து நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்க. ஹீரோயின், ஐயோ விட்டா போதுண்டா சாமி, இங்க இருந்து போயிடலான்னு பார்க்க கரெக்டா நம்ம ஹீரோ வந்து மருந்து சாப்பிடணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டு போய் சமத்திட்டு திட்டிட்டு இருக்கான். உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, நீ இன்னைக்கு மாட்டிருந்தா என்ன ஆவறது, நான் தான் எவிடன்ஸை தேடலான்னு சொன்னலன்னு சொல்ல. ஹீரோயின், இல்ல என்னால நீ கஷ்டத்துல மாட்டிக்கிறது எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லாத, நானே தேடலான்னு நினைச்சேன்னு சொல்ல. உடனே நம்ம ஹீரோ கிஸ் பண்ணிட்டாப்ல ஹீரோயினை. உடனே நம்ம ஹீரோ, உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்னால தாங்க முடியாதுமா, சோ சீக்கிரமா உன்னுடைய அப்பாவுடைய டெத்துக்கான அந்த ஒரு எவிடன்ஸை நம்ம கண்டுபிடிச்சிடலான்னு சொல்ல. ஹீரோ பார்க்கறதுக்கு ஹீரோவுடைய ஃப்ரெண்டு வரான். ஏண்டா நீ என்ன பைத்தியமாடா, எப்ப பாரு ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, உனக்கு தான் வந்துட்டு ஹீரோயினுடைய அப்பாவுடைய ஷேர்ஸ் எல்லாம் கிடைச்சிருச்சு இல்லையா, அப்புறம் எதுக்குடா நீ இன்னுமே வந்துட்டு இதே வீட்டுல இருந்துட்டு இருக்க, ஒழுங்கா வந்துடுடான்னு சொல்ல. உடனே நம்ம ஹீரோ, இல்ல என்னால வர முடியாது, ஹீரோயினோட உயிர் பிரச்சனை இருக்குன்னு சொல்ல. ஹீரோயினுடைய உயிர் மட்டும் தான் பிரச்சனையில இருக்கான், உன் உயிரும் தாண்டா பிரச்சனை இருக்கான், அவன் உன்னையும் ஏதாவது பண்ணிட்டு போறான், ஹீரோயினையும் ஏதாவது பண்ணிட்டு போறான்டான்னு சொல்ல. ஹீரோ, நான் அவளை வந்துட்டு சேவ் பண்ற வரைக்கும் நான் இங்க இருந்து வரமாட்டேன்னு சொல்ல. ஹீரோக்கு நைட்டு போன் வருது, இந்த மாதிரி அவங்க அம்மாவுக்கு உடம்பு முடியலன்னு. ஹீரோயின் நானும் வரேன்றாங்க. ஹீரோயினை கூட்டிட்டு போவ. ஹீரோயின் கேக்குறாங்க, உன்னுடைய அம்மாவுக்கு எப்படி இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்ல. ஹீரோ உடனே இப்பதான் சொல்ல ஆரம்பிக்கிறான். என்னன்னா ஹீரோவுடைய அப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோவுடைய அப்பா ஷேர்ஸ் எல்லாத்தையுமே எழுதி வாங்கிட்டு அவரை ஏமாத்தனால அவர் வந்துட்டு சூசைட் பண்ணிக்கிட்டார் இல்லையா, அதுக்கப்புறமா அவருடைய டெட் பாடியை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கடன் கொடுத்தவங்கள என்ன நீல் லோன் பண்ண சொன்னாங்க, நானுமே நீல் லோன் பண்ணேன், ஆனா எங்க அம்மா பண்ண வேணாம்னு சொன்னதுக்கு அப்புறமும் நான் நீல் லோன் பண்ணேன், ஏன்னா எங்க அப்பாவுடைய டெட் பாடிக்காக அந்த ஒரு அதிர்ச்சியிலே எங்க அம்மா கோமால போயிட்டாங்கன்னு சொல்ல. ஹீரோ ஒரு மாதிரி அழ ஆரம்பிக்கிறான். டக்கு நம்ம ஹீரோயின் ஹக் பண்ணிட்டு அழுவதா அழுதுன்னு சொல்ல. ஹீரோ உடனே வந்துட்டு ஒரு மாதிரி அழுதுட்டு இருக்கான். இந்த இடத்துல மறுபடியும் ஒரு பிரச்சனை வருது. என்னன்னா ஹீரோவையும் நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்றதுக்கு மறுபடியும் அவன ஒருத்தவன் வந்துட்டான். இவனா பாக்கிறதுக்கு செம ப்ரொஃபஷனலா இருக்கான். ஹீரோ என்ன சொல்றான், சீக்கிரமா போயிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணி என்னோட உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்ல. ஹீரோயினுமே அங்கிருந்து குடுகுடுன்னு ஓடிட்டாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல அவன் வந்தவன் நம்ம ஹீரோவோடவும் செம ப்ரொஃபஷனலா வந்துட்டு சண்டை போட்டுட்டு இருக்கான். ஹீரோவும் அவன் கிட்ட இருந்து தப்பிக்கலான்னு பார்க்க, ஆனா முடியல. அவன் கையில வச்சிருக்க ஒரு கத்தியை வச்சு நம்ம ஹீரோவுடைய கையிலே வந்துட்டு கீரல போட்டு விட்டுற. அதுக்குள்ளே போலீஸ் சைலன்சர் சவுண்ட் கேக்குது. உடனே அவன் அங்க இருந்து ஓயிட. இப்ப நம்ம ஹீரோயின் வராங்க. ஹீரோ போலீஸ் எங்கன்னு கேட்க, இல்ல இந்த மாதிரி போலீஸ் வரதுக்கு லேட் ஆகும் இல்லையா, அதனால காரோடைய ஹெட்லைட் ஆன் பண்ணி விட்டுட்டு என் போன்ல வந்துட்டு நான் ஸ்பீக்கர் ஆன் பண்ணி விட்டேன், இந்த மாதிரி ஹெட்லைன்ஸ் இது சைலன்சர் சவுண்டுக்காகன்னு சொல்ல. ஹீரோ பரவாயில்லையே செம ஐடியா தான் சரிவான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவேன். ஹீரோயின் வீட்டுக்கு வந்து ஹீரோக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டு அக்ரிமெண்ட்ல நான்
புது வந்துட்டு ஒரு கண்டிஷனை போட போறேன். என்னக்காக உன்னோட உயிரை நீ வந்துட்டு பணைய வைக்க கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் போட போறேன். ஏன்னா என்ன உன்னால உனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்னால அது தாங்கவே முடியாது. அதுக்கப்புறம் என்ன யார் பாத்துப்பா சொல்லுன்னு சொல்ல ஹீரோ இங்க பாரு நீ ஒன்னும் கவலைப்படாத, கண்டிப்பா நான் உன்னை பாத்துப்பேன், உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நான் எப்படி பாத்துட்டு கம்னு இருப்பேன் சொல்லுன்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோயின் அப்படியே ஹீரோ மேல சாஞ்சுக்கிட்டே நல்லா தூங்கிட்டாங்க. ஹீரோ நம்ம ஹீரோயினை பெட்ல போய் படுக்க வச்சுட்டு நெத்திலேயே ஒரு கிச கொடுத்துட்டு இப்போ செம்ம கோவத்துல அந்த ஃபியான்சிக்காரங்கிட்ட வந்து ஏண்டா டேய் உனக்கு எம்பிட்டு தைரியம், என்ன நீ அடிக்க ஆரம்பிச்சது நீ தானடான்னு சொல்ல பரவாயில்லையே நல்லா வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டு, ஆனா பெருசா எதுவும் அடி இல்ல போல இருக்கு, உனக்கு ஒண்ணு தெரியுமா இந்த மாதிரி வந்துட்டு நான் அடி அதாவது கொலை இந்த மாதிரி கொலை கூத்து பண்றதுக்குன்னே ஒரு பெரிய கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனிக்கு தான் நான் கான்ட்ராக்ட் போட்டு வச்சிருக்கேன், உனக்கு மட்டும் கிடையாதுடா ஹீரோயினுடைய உயிருக்குமே நான் கான்ட்ராக்ட போட்டு வச்சிருக்கேன், உனக்கு ஒண்ணு தெரியும் இல்லையா இந்த மாதிரி வந்துட்டு அவங்க செம்ம ப்ரொஃபஷனலான ஆளுங்க, தேடி தேடி அவங்க கொல்றதுல அவங்க ஸ்பெஷலிஸ்ட், அவங்களுடைய வேலை முடியிற வரைக்கும் அவங்க உங்களை ரெண்டு பேத்தையுமே விட மாட்டாங்கன்னு சொல்ல அவ்வளவுதான் நம்ம ஹீரோ செம்ம கடுப்பாகி நீ அவனுங்க கிட்ட இருந்து வந்துட்டு அதை அந்த கம்பெனியை பத்தி எனக்குமே தெரியும், நீ இறந்துட்டா கூட அந்த கான்ட்ராக்ட் க்ளோஸ் ஆயிடும், என்ன நான் உன்னை குத்தி கொலை பண்ணிட்டுமான்னு சொல்ல இங்க பாரு தயவு செஞ்சு மேல பண்ணாத வெயிட் பண்ணு என்ன நீ கொண்டுட்டா கூட இந்த மாதிரி ஒன்னையும் ஹீரோயினையும் அவங்க வாழ்நாள் முழுக்க துரத்திட்டு இருப்பாங்கன்னு சொல்ல ஹீரோ ஒழுங்கா போயிட்டு அவங்க கிட்ட இருந்து கான்ட்ராக்டை கேன்சல் பண்றான்னு சொல்ல கேன்சல் பண்றான். ஆனா அதுக்கு எங்கிட்ட ஒரு டீலிங் இருக்கு, என்னன்னா உன்னுடைய ஷேர்ஸ் அதாவது ஹீரோயினுடைய அப்பா எழுதி கொடுத்தாரு இல்லையா அந்த ஷேர்ஸ் எல்லாமே எனக்கு வேணும், பத்தாவதுக்கு நீ ஹீரோயினை விட்டு விலகி போகணும், இல்லைன்னா நான் ஹீரோயினை ஹர்ட் பண்ணிடுவேன்னு சொல்ல ஹீரோ உடனே இங்க பாரு என்னால வந்துட்டு இந்த வீட்டை விட்டு வேணா வெளியே போக முடியும், ஆனா ஹீரோயினை விட்டு எல்லாம் என்னால போக முடியாது, நான் வேணா இந்த வீட்டை விட்டு போயிட்டேன், சோ ஹீரோயினுடைய அப்பா எழுதி கொடுத்தா அந்த ஷேர்ஸையுமே உனக்கு கொடுத்துறேன், ஆனா நீ போயிட்டு அந்த ரவுடிங்களை அடிக்கிற அந்த கொலை பண்ற அந்த கும்பலுடைய கம்பெனியில இருந்து கான்ட்ராக்டை நீ க்ளோஸ் பண்ற அவனை அப்படி மட்டும் பண்ணலன்னு வச்சுக்கோயேன் உன்னை அவ்வளவுதான் நான் வந்து வெட்டியே போட்டுருவேன்னு சொல்லிட்டு ஹீரோ செம்ம கோவத்துல வெளியே போயிட்டு இருக்கான். ஹீரோயினுடைய ஃபியான்சியை வந்துட்டு பார்த்துட்டு வராம பாருங்க, அப்ப ரூமை திறக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்க ஹீரோயின் கரெக்ட்னு கதவை திறந்துடுறாங்க. ஹீரோ பார்த்து ஏன் நீ ரூம்குள்ள வராம இருக்க வா வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போவ ஹீரோ ஏன் நீ தூங்கவே இல்லையான்னு கேட்க ஹீரோயின் இல்ல இன்னைக்கு உன்னோட பர்த்டே இல்ல நான் செலிப்ரேட் பண்றதுக்காக தான் வெயிட் பண்றேன்னு சொல்ல ஹீரோயினோட பர்த்டேன்றது உனக்கு எப்படி தெரியும்னு கேட்க நீ தான் கான்ட்ராக்ட்ல சைன் போட்டல அப்போ உன்னோட ஐடி கொடுத்தல அதுல தான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயினோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணி நான் ரொம்ப நாள் ஆச்சு தெரியுமா ரொம்ப வருஷம் ஆச்சுன்னு சொல்ல ஹீரோயின் அப்ப இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணலாம் ஏதாவது வந்துட்டு விஷ் கேளுன்னு சொல்ல ஹீரோ நான் மனசுல கேட்டுக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எனக்கு பர்த்டே கிஃப்ட் கொடுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்துல வர ஹீரோயின் இந்த மாதிரி கேக் பத்தாதான்னு கேட்க உன்னோட உயிரை நான் எத்தனை தடவை காப்பாத்திருக்கேன் கேட்க கொடுத்து நீ ஏதோ சரி பண்ணலான்னு பாக்குற பத்தியா பர்த்டே கிஃப்ட் கொடுன்னு சொல்லிட்டு ஒரு கிஸ் கேட்க நம்ம ஹீரோ பிடிச்சி தள்ளி விட ஹீரோ ஐயோ கை வலிக்குதே நடிக்க ஹீரோயின் வச்சுச்சோ என்னாச்சு அப்படின்னு பாத்துற ஹீரோ டக்குன்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே நகர்ந்துட இப்ப நம்ம ஹீரோவுடைய ஷர்ட்டை பிடிச்சி இழுத்து ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் கொடுக்க அவ்வளவுதான் நம்ம ஹீரோவை அப்படியே கிஸ் பேக் பண்ண ஆரம்பிச்சாங்க ரெண்டு பேருமே பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே அடுத்த நாள் காமிச்சா நம்ம ஹீரோவுடைய கையில கட்டு போட்டுட்டு இருக்காங்க அடிப்பட்டதுக்கு. இப்ப ஹீரோ சொல்றான் பரவாயில்லையே நான் சொன்னது எல்லாத்தையுமே நல்லா கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் எனக்கு சண்டை வந்துட்டு செய்யறதுக்கும் கத்துக்கொடு செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்ல ஹீரோ ஏன் இந்த மாதிரி நான் தான் உன் கூடவே இருப்பேன்லன்னு சொல்ல ஹீரோயின் இல்ல யாராவது அட்டாக் பண்ண வந்தா நீ அவங்களை அட்டாக் பண்ணிட்டு இருப்பல தனியா நானும் கூட சேர்ந்து சண்டை வந்துட்டு போடலாம் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்குள்ள ஹீரோ ஷர்ட்டை போடுறான் பாருங்க. அப்ப முதுகுல ஒரு காயம் இருக்கு இது என்ன காயம்னு நம்ம ஹீரோயின் கேட்க அப்ப ஹீரோ ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறான். ஹீரோயினுக்கு ஒரு தடவை ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் 2 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப நம்ம ஹீரோயின் கார்லயே நல்லா மாட்டிக்கிறாங்க. கார் வெடிக்க போற சமயத்துல எல்லாரும் நகர்ந்து போயிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ மட்டும் எப்படியோ நம்ம ஹீரோயினை காப்பாத்தி வெளியே கூட்டிட்டு வரான். அங்க இருந்த ஆளுங்க எல்லாம் கார் வெடிக்க போகுதுன்னு கத்துறாங்க. கரெக்டா நம்ம ஹீரோயினை வெளியே தூக்கி வச்சுட்டு அவனோட கோட்டை எடுத்து ஹீரோயின் பக்கமா வந்துட்டு போடுறான் பாருங்க. அப்ப கார் வெடிச்சு அதுல இருந்து ஒரு பீஸ் வந்து ஹீரோடைய முதுகுல காயப்பட்டிருக்கும். இதுதான் நம்ம ஹீரோயின் அவங்க ஃபியான்சி காப்பாத்தன் தான் போய் வந்துட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது ஹீரோ தான் காப்பாத்தினாபல இருக்கு. ஆனா நம்ம ஹீரோ உண்மையை சொல்லாம ஒன்னும் இல்ல நான் சின்ன பிள்ளையில ரொம்ப குறும்பா இருந்தேன் அப்ப வந்துட்டு மரத்துல இருந்து கீழே வந்துட்டு அந்த காயம் தான் அது அப்படின்னு சொல்ல இப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு மாயா உன்னை வெளியே கூட்டு போறேன்னு சொல்ல ஹீரோயின் எனக்கு சன்செட்டை பார்க்கணும் என்ன கூட்டு போறியான்னு கேட்க ஹீரோவும் கூட்டு வந்து காமிக்கிறான். எதுக்கு உனக்கு சன்செட் பார்க்கணும்னு ஆசையா இருக்குன்னு கேட்க ஹீரோயின் எங்க அப்பா எனக்கு அடிக்கடி காமிப்பாரு தெரியுமா இந்த வேர்ல்டுலே பெஸ்ட் அப்பானா என்னுடைய அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க அப்பாவை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு சரி நம்ம ரிலேஷன்ஷிப்பை பத்தி நான் வந்துட்டு கேட்டேன் நீ அதுக்கான ஆன்சர் எதுவும் பண்ணலையேன்னு சொல்ல ஹீரோயின் நீ என்ன மக்கா ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனை பிடிக்காம எப்படி கிஸ் பண்ணுவா சொல்லு நான் தான் நேற்று நைட்டே என்னுடைய லவ் சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்ல அவ்வளவுதான் இப்ப மறுபடியும் 2 பேருமே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட கேக்குறாங்க நீ ஏன் ஒரு மாதிரியா பிஹேவ் பண்ணிட்டு இருக்க இன்னைக்கு என்னாச்சு ரொம்ப வியர்டா இருக்கே உன்னோட பிஹேவியர்னு கேட்க ஹீரோ அதெல்லாம் ஒன்னும் இல்லைன்னு சொல்ல ஹீரோயின் என் கூடவே இருப்பல்லன்னு கேட்க நான் எப்பயுமே உன் கூடவே இருப்பேன் சோ உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா கண்டிப்பா வந்துட்டு நான் உன்னை காப்பாத்துவேன் ப்ராமிஸ் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ப்ராமிஸ் பண்ண அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் வந்துட்டு எப்பயும் போல கை வைக்கிறாங்க டேபிள்ல ஒரு ரோஸ் இருக்கு கூடவே ஒரு லெட்டர் இருக்கு அது ஹீரோடைய ரிசைனிங் லெட்டர் தான். அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் பதட்டமாய் ஹீரோடைய ரூம்ல போய் செக் பண்ணி பார்க்க இருக்கிற திங்ஸ் எல்லாம் ஹீரோ எடுத்துட்டு கிளம்பிட்டான். ஹீரோக்கு கால் பண்ணா அட்டெண்டும் பண்ண மாட்டேன்னா ஹீரோயின் உடனே வாய்ஸ் மெயில் அனுப்புறாங்க இங்க பாரு கான்ட்ராக்ட் பிரகாரம் நீ என்னை விட்டுட்டுலாம் போக கூடாது உன்னை யாரு ரிசைனிங் பண்றதுக்கு வந்துட்டு அனுமதிச்சது ஒழுங்கா என்கிட்ட திரும்பி வான்னு சொல்ல ஆனா ஹீரோ எந்த ஒரு மெசேஜுக்கும் ரிப்ளை பண்ணவே இல்லை. ஆனா பாக்குறா ஹீரோயின் கான்ட்ராக்ட் பிரகாரம்
நீ வந்துட்டு ரிசைன் பண்ணிட்டேன்னா எனக்கு 10 மில்லியன் கொடுக்கணும், ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்ல டக்குன்னு நம்ம ஹீரோ 10 மில்லியனை சென்ட் பண்ணி வச்சிடறான். அடா பாவி, மெசேஜ் பார்க்கற ரிப்ளை பண்ண மாட்டியான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாகுது. இங்க நம்ம ஹீரோ அவனுடைய ஃப்ரெண்டு கிட்ட ஹீரோயினுடைய ஃபியான்சி மேல எனக்கு நம்பிக்கை இல்ல, அதனால வந்துட்டு அவன் அந்த கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க அந்த கம்பெனியில நானே வந்துட்டு போறேன். என்னன்னா அந்த கம்பெனியோட கான்ட்ராக்ட் பிரகாரம் அந்த கொலை பண்ண சொல்லி யாராவது காசு கொடுத்தாங்கன்னா அந்த கொலை பண்ண சொன்ன அந்த ஆட்களுக்கு 3 தடவை தப்பிச்சிட்டாங்கன்னா அந்த கம்பெனியா அந்த கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதனால நானே போயிட்டு இந்த வேலையை பண்ண போறேன்னு சொல்ல ஹீரோடைய ஃப்ரெண்டு கடுப்பாவறாண்டே, அதுக்காக நீயே போயிட்டு அந்த கம்பெனி ஆளுங்க கிட்ட 3 தடவை அடி வாங்க போறியான்னு சொல்ல ஹீரோ அவனுடைய சொத்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து ஹீரோயினுடைய அப்பாவுடைய அந்த 60 மில்லியன் இருக்கு இல்லையா அந்த இன்சூரன்ஸ் பணம் அதையும் நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா இதெல்லாம் ஹீரோயின் கிட்ட ஒப்படைச்சிடு, அதுக்கப்புறம் என்னுடைய ஷேர்ஸ் எல்லாம் உன் பேர்ல எழுதியிருக்கேன், நீ வந்துட்டு அந்த ஷேர்ஸ் எல்லாம் பத்திரமா பாத்துக்க ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு போவ. ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கு சமக்கம் வருது, டே போகாதடான்னு சொல்ல. ஆனா ஹீரோ மட்டும் அந்த கம்பெனிக்கு கிளம்பி போயிட்டான். இங்க நம்ம ஹீரோயின் போறதுதான் போனா திங்ஸ் எல்லாம் எடுத்து போயிட்டா பாருன்னு சொல்லிட்டு செம்ம கடுப்புல உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்பதான் நம்ம ஹீரோயின் ஹீரோடைய செயினை பாக்குறாங்க. சோ அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு லைட்டா ஞாபகம் வருது, அவங்க வந்துட்டு அன்னைக்கு காப்பாத்தினப்ப நம்ம ஹீரோயின் அரமயக்கத்துல இருந்திருப்பாங்க, அந்த செயினையும் பார்த்திருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோடைய முதுகுல அந்த காயத்தை பார்த்திருப்பாங்க இல்லையா, ஹீரோயின் பிடிச்சிடுறாங்க பாயிண்ட். ஓகே அன்னைக்கு நம்மளை காப்பாத்த ஹீரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இப்ப எங்கேயோ போயிட்டு இருக்க. ஹீரோடைய ஃப்ரெண்டு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வர. நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டு என்ன தானே ஃபாலோ பண்ணிட்டு வரேன், ஹீரோ தானே என்ன ஃபாலோ பண்ண சொன்னா, நான் அவனை பார்க்கணும்னு சொல்ல அவனை பார்க்கணும்னா நீ போய் உன் வீட்டுல பாருமா, உன் வீட்டுல தானே அவன் இருப்பான்னு சொல்ல. இங்க பாரு ரொம்ப ஓவராலா நடிக்காத, ஹீரோ உன் கூட தான் இருக்கான்னு எனக்கு தெரியும், ப்ளீஸ் நீ கூட்டு போயேன்னு சொல்ல. இல்ல ஹீரோடைய வீடு தான் உனக்கு தெரியல, நீ தனியா போன்னு சொல்ல. ஹீரோயின் அவன் எனக்காக கதவு திறக்க மாட்டேன், ப்ளீஸ் என்ன கூட்டு போன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல. இன்னொரு பக்கம் அந்த கம்பெனி ஆளுங்க கிட்ட சம்மவத நம்ம ஹீரோ வாங்கியிருக்காம்பல இருக்கு. ஏன்னா அந்த கம்பெனியோட ரூல்ஸ் பிரகாரம் 3 தடவை அந்த கம்பெனியோட ஆளுங்க வந்துட்டு கொலை பண்ண போறவங்கள அடிப்பாங்க, அதுக்கு மீறி அவங்க தப்பிச்சிட்டாங்கன்னா அவங்களே அந்த கம்பெனியை கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க போல இருக்கு. இப்ப நம்ம ஹீரோ செம்ம அடி வாங்கிட்டு ரத்த வெள்ளத்துல இருக்க அந்த கான்ட்ராக்டையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க போல இருக்கு. ஹீரோடைய ஃப்ரெண்டு கால் பண்ணி ஹீரோனுக்கு ஒரு பிரச்சனை, சீக்கிரம் வீட்டுக்கு வான்னு சொல்ல. வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் நல்லா சரக்கடிச்சு உட்காந்துட்டு இருக்காங்க. ஏண்டா போய் சொன்னேன்னு கேட்க, இல்லடா மச்சா இவதாண்டா என்ன கூட்டு வந்து சரக்கடிச்சு என்னை வந்துட்டு ஏமாத்தி அவ அதிகமா வந்துட்டு என்ன சரக்கு கொடுக்க வச்சு என்னை ஏமாத்தி உனக்கு ஃபோன் பண்ண வச்சிட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்ப. ஹீரோவா நம்ம வீட்டுக்கு போலாம் உன் வீட்டுக்குன்னு சொல்ல. ஹீரோயின் நான் வரமாட்டேன், நீ எங்க இருக்கியோ நான் அங்கதான் இருப்பேன், நீ ஏன் என்னை விட்டுட்டு போனேன் அப்படின்னு சொல்ல. ஹீரோ ஆமா நான் வந்துட்டு இந்த மாதிரி என்னோட ஓன் வேலை கொஞ்சம் இருந்தது, அதனால தான் நான் வந்துட்டு விட்டுட்டு போனேன் அப்படின்னு சொல்ல. உடனே நம்ம ஹீரோயின் எனக்கு நல்லாவே தெரியும் 2 வருஷத்துக்கு முன்னாடி நீ தானே என்ன காப்பாத்தினா, ஆனா ஏன் என்கிட்ட போய் சொன்ன அப்படின்ற மாதிரி கேட்க. ஹீரோ ஆமா நீ தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி உன்னோட ஃபியான்சி காப்பாத்தினான்னு நினைச்சதுன்னா அவனை லவ் பண்றேன்னு நீ சொன்ன, அந்த மாதிரி வந்துட்டு நான் உன்னை காப்பாத்தினன்றதுக்காக நீ என்ன லவ் பண்ணக்கூடாது, உண்மையாவே நீ என்ன லவ் பண்ணணும்னு நினைச்சுதான் அன்னைக்கு நான் காரணத்தை சொல்லன்னு சொல்ல. ஹீரோயின் நான் உன்னை உண்மையாவே லவ் பண்றேன் ஓகேவா, இதுக்கப்புறம் வந்துட்டு என்னை விட்டு போக மாட்டேன்ல, ப்ளீஸ் என்னை விட்டு போகாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கியூட்டா நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல. ஹீரோ இதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு, நான் உன்னை விட்டு கண்டிப்பா நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்ல. ஹீரோயின் இதுக்கப்புறம் யார் என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன், நீ மட்டும்தான் என் உலகம், நீ என்ன சொன்னாலும் இதுக்கப்புறம் நான் நம்புவேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிஸ் பண்ண வர. நம்ம ஹீரோவா அடி வாங்கினதுல செமையா மயங்கிடுறான். இப்ப அப்படியே அடுத்த நாள் காலைல காமிக்கிறாங்க. ஹீரோ குளிச்சுட்டு கீழே வர. நம்ம இருக்காங்க ஹீரோயின் ஹீரோக்காக வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோ என்ன பண்ணாரு, பின்னாடி இன்னும் ஹக் பண்ணிக்கிறாரு. ஹீரோயின் நான் ரொம்ப பயந்துட்டு தெரியுமா, நேத்து நைட்டு நான் செமையா குடிச்சிருந்தேன், அதனால நீ அடிப்பட்டது எனக்கு தெரியலன்னு சொல்ல. ஹீரோ பரவாயில்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஆனா நீ நல்ல வேலை குடிச்சிட்டு இருந்த, ஆமா நீ என்கிட்ட சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்லன்னு சொல்ல. ஹீரோயின் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குன்னு சொல்ல. அப்பவா நேற்று கிஸ் பண்ண விட்டது, நம்ம இன்னைக்கு கிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹீரோ கிஸ் பண்ண வர. ஹீரோயின் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு காஃபி போட்டதுக்காக போறாங்க. காஃபி பீன் இல்ல போல இருக்கு, ஹீரோ வந்துட்டு ரேக்ல இருக்குப்பா அப்படின்னு சொல்ல. ஹீரோயினும் ரேக்ல எந்திரிச்சு தேடுறாங்க பாருங்க. அப்ப நம்ம ஹீரோடைய பர்சனல் டைரி கிடைக்குது. ஹீரோயினும் அதை ஓபன் பண்ணி பார்க்க பர்சனல் டைரினா அவங்களுடைய பர்சனல் தானே இருக்கும், ஆனா இதுல ஃபுல்லா நம்ம ஹீரோயினை பத்தின டீடைல்ஸ் தான் இருக்கு, என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு. கூடவே பத்தாதுக்கு ஷேர் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. இதை பார்த்து நம்ம ஹீரோனுக்கு செம ஷாக்கு. ஏன்னா ஹீரோயினுடைய அப்பா ஹீரோ பேர்ல அந்த ஷேர் செட்டை வந்துட்டு கேன்சல் இது பண்ணிருப்பார் இல்லையா, டிரான்ஸ்ஃபர், அதோடைய டாக்குமெண்ட். இதை பார்த்த நம்ம ஹீரோயின் ஆமா இதெல்லாம் ஃபேக் தானே, என்னுடைய வந்துட்டு ஃபியான்சியை ஏமாத்தணும் தானே இதெல்லாம் ஃபேக்கா ரெடி பண்ணியிருக்கேன், என்னுடைய ட்ரஸ்ட் ஜெயிக்கணும்ன்றதுக்காக தான் எனக்கு பிடிச்சது பிடிக்காதுன்னு எல்லாத்தையும் நீ வந்துட்டு எழுதி வச்சிருக்கியா சொல்லுன்னு சொல்ல. ஹீரோ இங்க பாரு நான் பர்சனலாவே உனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் வந்துட்டு எல்லாத்தையும் எழுதி வச்சேன், அன்னைக்கு உன் வீட்டுக்கு வந்ததும் நான் தான் அன்னைக்கு நைட்டு, ஸோ அப்போ உனக்கு கிஸ் பண்ணதும் நான் தான், உங்க அப்பாவுடைய டாக்குமெண்ட்ஸை எடுத்ததும் நான் தான், எல்லாமே நான் தான், ஆனா அதுக்கப்புறமா வந்துட்டு உங்க அப்பா தான் எனக்கு ஷேர்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணாருன்னு சொல்ல. ஹீரோயின் எதுக்குன்னு கேட்கறாங்க. ஆனா நம்ம ஹீரோ இல்ல அது மட்டும் வந்துட்டு நான் உங்ககிட்ட அப்புறமா சொல்றேன், ஏன்னா வந்துட்டு உன்னோட ஃபேமிலியோட இன்வால்வேஷன் அதுல நிறைய இருக்கு, நான் உண்மையை கண்டுபிடிச்சு நான் உனக்கு அப்புறமா சொல்றேன்னு சொல்ல. ஹீரோயின் கோச்சுக்கிட்ட அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப அவங்க அப்பாவுடைய போட்டோவை பார்த்துட்டு அப்பா என்னப்பா வந்துட்டு ரகசியம் இருக்கு உங்களுக்கும் ஹீரோக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க பாருங்க. அப்ப நம்ம ஹீரோயின் அவங்க அப்பாவுடைய போட்டோவை கையில எடுத்து பார்க்க போட்டோக்கு பின்னாடி எழுதி இருக்கு உனக்கு மறுபடியும் கண்ணு தெரியணும், சோ மறுபடியும் வந்துட்டு உன் கூட இருக்கவங்க எல்லாம் வந்துட்டு கெட்டவங்க அப்படின்றது நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எழுதி வச்சிருக்காமல இருக்கு. அது எப்பயோ எழுதுந்து போல இருக்கு. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அப்ப உண்மையாவே
உண்மையாவே ஹீரோக்கு நம்ம மேல அக்கறை இருக்கு. தூங்கி எந்திரிச்சு கண்ண முழிக்கிறாங்க. பார்த்தா ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஆப்போசிட்ல நின்னுட்டு இருக்கான். ஹீரோயின் டக்கு நகர்ந்துறாங்க. இப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டு நல்ல வேலை உனக்கு கண்ணு தெரியுது அப்படின்னு சொல்ல ஹீரோயின் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமா உனக்கு நான் மாத்திரை வாங்கணும்ன்றதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போனா நீ தான் செக்அப்கே வரது இல்லையாமே, அதுல இருந்தே நல்லா தெரியுது உனக்கு கண்ணு தெரியுதுன்னு சொல்லிட்டுன்னு சொல்ல ஹீரோயின் சரி ஓகே உனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு, நான் உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். உனக்கும் என்னுடைய ஃபியான்சிக்கும் வந்துட்டு தொடர்பு இருக்குது எனக்கு நல்லாவே தெரியும், நானே அதை என்னோட கண்ணால பார்த்தேன். ஆனா நீ ஏன் எனக்கு இந்த மாதிரி துரோகம் பண்ற, நான் உனக்கு அப்படி என்னடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கேட்க, ஓ உனக்கு தெரியலையா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்கா இந்த மாதிரி வந்துட்டு ஆக்சுவலி நான் உனக்கு யாரு என்னன்னா உங்க அப்பாவுடைய கார் டிரைவரோட பொண்ணு நானு. சோ எப்பயுமே நான் உனக்கு ஒரு வேலைக்காரியாவே இருக்கணுமா, நீ என்ன பெரிய பிரின்சஸ் உனக்கு நினைப்பான்னு சொல்ல ஹீரோயின் நான் உன்னை என்னைக்குமே அந்த மாதிரி நான் நினைச்சதே இல்லையடி, கார் டிரைவரோட பொண்ணு என்னோட ஃப்ரெண்டு மாதிரி தானே உன்னை ட்ரீட்மெண்ட் பண்ண அப்படின்னு சொல்ல உடனே வந்துட்டு என்னது ஃப்ரெண்டு மாதிரி ட்ரீட் பண்ணி, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, உன்னுடைய ஷூவை தொடக்கணும், ஸ்கூலுக்கு போறப்போ உன்னுடைய வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுக்கணும், அதுக்கப்புறமா உன் கூடவே வரணும், உனக்கு வந்துட்டு ஹோம் ஒர்க்கு ஹெல்ப் பண்ணணும், நான் ஒரு வேலைக்காரி மாதிரி தாண்டி இருந்தேன், உங்க அப்பா என்ன அப்படி தானே ட்ரீட்மெண்ட் பண்ணாரு. ஸோ இப்போ வந்து நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லவா, ஸோ உங்க அப்பா என்கிட்ட மட்டும் அந்த மாதிரி வந்துட்டு ட்ரீட் பண்ணல, என்னன்னா உங்க அப்பானால தான் ஹீரோவுடைய அப்பா வந்துட்டு இறந்தே போனாருன்னு சொல்ல ஹீரோயின் ஷாக் ஆகி அது எப்படி உனக்கு தெரியும், நீ சொல்றது எதுவும் நான் நம்ப மாட்டேன்னு சொல்ல போயிட்டு நீயே விசாரிச்சு பாரு, என்னன்னா ஹீரோவுடைய அப்பா ஷேர்ஸ் எல்லாத்தையுமே உங்க அப்பா ஏமாத்தி வாங்கிட்டாரு, அந்த ஒரு மன உளைச்சல் தாங்க முடியாம ஹீரோவுடைய அப்பா சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாரு. ஸோ இதனால ஹீரோவுடைய குடும்பமே பாதிப்பாயிடுச்சு. ஸோ ஹீரோக்குமே ஃபர்ஸ்ட் உன்னை பிடிக்காது தெரியுமா அப்படின்ற விஷயத்த நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயினுக்கு வந்துட்டு செம்ம ஷாக் ஆகுது, எங்க அப்பா அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு அவங்க கதறி கதறி அழுதுட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோயின் தன்னை புரிஞ்சுக்காம போயிட்டாலேன்னு சொல்லிட்டு சாப்பிடாம கொள்ளாம இருக்க. ஹீரோவுடைய ஃப்ரெண்டு வந்து திட்டுறான், ஒழுங்கா வந்து சாப்பிட்றா இல்லைன்னா நான் போய் அவளை திட்டு வேண்டான்னு சொல்ல அவளுக்கு இப்ப கண்ணு தெரியுது, அவளுக்கு என்னுடைய உதவி தேவைப்படாதுன்னு சொல்ல நீ போய் சொல்லி தெரியாத, அவளுக்கு கண்டிப்பா உன்னோட உதவி தேவை, அவளை வந்துட்டு அட்டாக் பண்றதுக்கு எந்நேரம் போல கழுகு மாதிரி காத்துட்டு இருக்கா அந்த ஃபியான்சிக்காரன்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட சொல்ல இங்க இந்த ஃப்ரெண்டுக்காரி வந்து ஹீரோயினுக்கு நம்ம அஃபேரை பத்தியும் தெரியும், அவளுக்கு கண்ணும் தெரியும்னு சொல்ல இவனுக்கு செம கடுப்பாகுது. இப்ப போச்சு எல்லாமே போச்சு, என்னன்னா ஹீரோ வந்துட்டு அந்த ஷேர்ஸை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்ப அவனும் ஷேர்ஸை கொடுக்க மாட்டான்னு சொல்ல உங்ககிட்ட தான் 18% ஷேர் இருக்கே அப்படின்னு சொல்ல இல்ல என்னுடைய 18% ஷேரை நான் வந்துட்டு வித்துட்டேன், ஏன்னா அதை வித்து இன்னும் கொஞ்சம் அதிக ஷேர்ஸ் வாங்கலாம்னு நினைச்சேன். ஸோ இப்போ என்கிட்ட காசும் இல்ல, ஹீரோயின் அப்பா வந்துட்டு இறந்து போனாலே அந்த 60 மில்லியன் இன்சூரன்ஸ் அதுவும் இப்போ என்கிட்ட இல்லை, இப்போ என்கிட்ட ஒண்ணுமே இல்லாம நான் நின்றுட்டு இருக்கேன், நான் போயிட்டு ஹீரோயின் கிட்ட சாரி கேட்க போறேன், அவன் என்ன ஏத்துப்பான்னு சொல்ல உடனே இந்த ஃப்ரெண்டுக்காரி அவன் ஏன்டா உன்னை ஏத்துக்கணும்னு சொல்ல பழி எல்லாத்தையும் தூக்கி நான் உன் மேல போட்டுருவேன், நீ தான் அந்த மாதிரி பண்ண சொன்னு சொல்ல இவளுக்கு அப்படியே நெஞ்சு அடிச்சு போயிடுது. அட பாவி நீ நானும் லவ்லடா பண்ணிட்டு இருந்தான்னு சொல்ல யார் சொன்னா, நான் அவளை வந்துட்டு புரிஞ்சுக்கணும்ன்றக்காக உன் கூட ஜஸ்ட் பழகினேன், எனக்கு உன் மேல லவ் எல்லாம் கிடையாதுன்னு அந்த ஃபியான்சிக்காரன் சொல்லிட்டு போவ. அவ்வளவுதான் இப்ப அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஹீரோயினை பார்க்க வர நம்ம ஹீரோயின் டக்குன்னு கதவை சாத்துறாங்க. இவன் உள்ள வந்து இங்க பாரு நான் எதுவுமே பண்ணவே இல்லை, உன் ஃப்ரெண்டுக்காரி தான் என்ன மாத்தி விட்டுட்டா, என்னன்னா அவ தான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு வலையை விரிச்சு விட்டா, உனக்கு கண்ணு தெரியாது அப்படி இப்படின்னு சொல்லியே என்ன வந்துட்டு உன் பக்கம் வந்துட்டு அவ வரவிடாம அவ பக்கமா சாச்சுக்கிட்டா, என்ன மன்னிச்சுடு நான் மறுபடியும் வந்துட்டு திருந்தி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் செமையா கோவப்படுறாங்க. பொய் சொல்லாத, நீ தானே எங்க அப்பாவை கொலை பண்ண எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்ல இவன் வந்துட்டு ஹீரோயினை சமாதானப்படுத்த பாக்குறான். ஆனா நம்ம ஹீரோயினா கொலைக்காரன் சொன்னனால இவன் கடுப்பாயினா இவனும் உண்மையை ஆமாடி நான் தாண்டி கொலை பண்ணேன், இப்ப என்ன இப்ப உங்ககிட்ட என்ன எவிடன்ஸ் ஏதாவது இருக்கா என்னன்னு கேட்க ஹீரோயின் எனக்கு எவிடன்ஸ் சீக்கிரமாவே கிடைச்சிடும்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஃபியான்சிக்காரன் சொல்ல அவனா அதெல்லாம் கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்ல ஹீரோயின் அங்க வந்து பாக்குறாங்க. ஆனா இவன் என்ன பண்ணா ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஹீரோயின் கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ண கரெக்டா நம்ம ஹீரோ வந்துடுறாப்ல. வந்து பொக்குன்னு விட இவனா ஹீரோ பார்த்து உன்னை இவளையும் நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு கத்திட்டாங்க வந்து போவ. அப்ப நம்ம ஹீரோ சோ வந்து பாத்தீங்கன்னா டிவிக்கு பின்னாடி இருக்க கேமராவை எடுத்துட்டு வந்து எவிடன்ஸ்க்காக நீ உன்னையே வந்துட்டு இந்த மாதிரி பண்ண பாக்குறீ, உனக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்றதுன்னு சொல்ல ஹீரோயின் எனக்கு என்ன ஆனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடுறாங்க. சோ இப்ப ஹீரோ என்னாச்சு எதுக்காக என்கிட்ட இப்படி நடந்துக்கிறேன்னு சொல்ல ஹீரோயின் அழுதுகிட்டே உங்க அப்பாவை வந்துட்டு சாவுக்கு என்னோட அப்பா தானே காரணம் எனக்கு அது நல்லாவே தெரியும்னு சொல்ல ஹீரோ உடனே இங்க பாரு நான் இன்னும் அந்த கேஸை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கேன், நீ எப்படி உங்க அப்பா மேல பழிய போடலாம், நான் கூடமே அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா உங்க அப்பாவுடைய சொத்துக்கு எப்ப பாரு உன்னோட ஃபியான்சி ஆசைப்பட்டு இருக்கான், எனக்கு என்னமோ அவன் மேல தான் டவுட்டா இருக்கு, அதனால வந்துட்டு நான் கொஞ்சம் அதை பத்தி நான் இன்வெஸ்டிகேஷன் பண்றேன், அது வரைக்கும் உனக்கு உண்மை தெரியக்கூடாதுன்னா நான் இத்தனை நாள் உனக்கு விஷயத்த சொல்ல எங்க அப்பா வந்துட்டு இறந்து போயிட்டாருதான் இல்லைன்னா சொல்ல ஒரு காரணம் உங்க அப்பா ஆனா முழு காரணமும் உங்க அப்பாவான்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்ல. ஆனா நம்ம ஹீரோயின் இல்ல எனக்கு இந்த கில்ட்டினஸோட உன் கூட வந்துட்டு லவ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு சுத்தமா இஷ்டம் இல்ல, அதனால நீ நானும் பிரிஞ்சிடலான்னு சொல்ல ஹீரோ எவ்வளவு சொல்ல ட்ரை பண்றான். ஆனா நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கவே மாட்டேன்னுங்க. ஹீரோ சரி ஓகே உனக்கு அதான் ஆசைன்னா நான் உன்னை விட்டு பிரிஞ்சிடறேன், ஆனா உன் பக்கத்துலயே நான் உன் கூடவே தான் என்னைக்குமே இருப்பேன், உன்னை விட்டு நான் விலகவே மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல ஹீரோயின் அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. ரெண்டு பேருக்குமே பேசிக்கணும்னு ஆசை இருக்கு ஆனா முடியல. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் சாப்பிட்றப்ப கையை சுட்டுக்கிறாங்க. ஹீரோ இதை பாக்குறான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறான், ஆனா ஹீரோயின் ஏதாவது திட்டுவாளோ அப்படின்னு நினைச்சிட்டு தூரமா அமைதியா நினைக்க அடுத்தது நம்ம ஹீரோ அவன் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கே ஆல்ரெடி உடம்புல ஏகப்பட்ட காயம். சோ அந்த கம்பெனிக்காரங்களாம் அடிச்சது இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை மழையில் நினைய விடாம இவன் மட்டும் காப்பாத்திட்டு இருக்கான். சோ
அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் எந்திரிச்சா ஹீரோவை காணோம். ஹீரோயினும் வெளியே வந்து ஹீரோ பாக்குறாங்க, ஹீரோ இல்ல. சரி ஓகே, ஹீரோ போயிட்டாமல இருக்குன்னு நினைச்சா ஹீரோடைய ஃப்ரெண்டு கால் பண்ணி ஹீரோயினை சமத்திட்டு திட்டுறான். ஹீரோக்கு இந்த மாதிரி நிலமானது உன்னால தாண்டின்னு சொல்ல ஹீரோயினும் வந்து பார்க்க இப்ப ஃப்ரெண்டுக்காரன் இந்த மாதிரி அவனுக்கு உடம்பு சரியில்லை, அவனுக்கு வந்துட்டு ஏகப்பட்ட அடி இருக்கு, நீ மாட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கியேன்னு சொல்ல அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் பதறி போயிட்டு ஹீரோ போயிட்டு பாக்குறாங்க. ஹீரோ போயிட்டு ஹீரோடைய பேரை சொல்லி கூப்பிட்ட ஹீரோவுமே டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்து நீ என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோயின் இங்க பாரு உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் உன்னை விட்டு விலகுனேன், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, எப்ப பாரு வந்துட்டு என்ன காப்பாத்தணுன்றதுக்கா நீ போய் அடி வாங்கிட்டு இருக்கியா, அந்த கம்பெனிக்காரங்க கிட்ட இருந்து நீ 3 தடவை அடி வாங்கியிருக்க, அது மட்டும் இல்லாம என்ன நீ வந்துட்டு மழையில் நனைய விடாம நீ மழையில் நனைஞ்சிருக்கியா, நீ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, எங்க அப்பானால உங்க அப்பா இறந்துட்டாரு, என்னால உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னா நான் உன்னை விட்டு பிரிஞ்சேன், இப்படி பண்றியேன்னு சொல்ல ஹீரோ இதுக்கப்புறமா நீ நானும் ஒன்னா இருக்கலாம் ப்ளீஸ், இதனால வந்துட்டு உன்னை விட்டெல்லாம் இருக்க முடியாதுன்னு சொல்ல ஹீரோயினும் ஓகேன்றாங்க. ஸோ இப்படியே நம்ம 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா இன்டிமேட்டும் ஆகி 2 பேருமே ஒன்னாவும் சேர்ந்துடுறாங்க. இப்ப அடுத்த நாள் காலைல நம்ம ஹீரோயின் செம்ம ஹாப்பியா வராங்க ஹீரோ பக்கத்துல இருக்கறதுனால. ஸோ இப்ப நம்ம ஹீரோயினுக்கு அவங்க ஃபியான்சி கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு. இதை பார்த்த நம்ம ஹீரோயின் அடிச்சு பிடிச்சி அவங்க ஃபியான்சியை பார்க்க போனா அந்த ஃபியான்சிக்காரன் என்ன சொல்றான், இங்க பாரு ஹீரோக்கு எதிராக என்கிட்ட ஒரு சாட்சி இருக்கு, இதை கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட காமிக்கா. ஸோ ஹீரோயினுடைய வீட்டுக்கு நம்ம ஹீரோ அதாவது ஃபாஸ்ட்ல வந்திருப்பான். ஸோ அப்ப கூட நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணா தெரியுமா, அதுதான் உங்க அப்பாவை பாரு ஹீரோ தான் சட்டையை பிடிச்சி மிரட்டிட்டு இருக்கான் ஷேர்ஸை கேட்டு. ஸோ உங்க அப்பாவை ஹீரோ தான் கொண்டு இருக்கான்னு சொல்ல ஹீரோயின் நான் இதெல்லாம் நம்பவே மாட்டேன், எங்க அப்பாவை கொண்டது நீ தான், எவிடன்ஸ் இல்லைன்றதுக்காக ஹீரோவை வந்து சொல்லிட்டு இருக்காத. ஸோ அப்படின்னு சொல்ல உங்க அப்பாவுடைய ஷேர்ஸ்லாம் இப்ப யார் பேர்ல தெரியுமா இருக்குன்னு சொல்ல ஹீரோயின் எனக்கு அந்த உண்மை எல்லாம் தெரியும்னு சொல்ல உங்க அப்பாவுடைய ஃப்ரெண்டு பையன் தான் வந்துட்டு அந்த ஹீரோ, அதாவது தெரியுமான்னு சொல்ல எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், நான் ஏன் வந்துட்டு ஹீரோ சந்தேகப்படணும், நீ தாண்டா எங்க அப்பாவை கொலை பண்ணதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அடிக்க வர உடனே இவன் கடுப்பை ஆமாடி நான் நடி கொலை பண்ண மறுபடியும் சொல்றேன், இங்க பாரு நான் வந்துட்டு இப்ப இந்த எவிடன்ஸை வச்சு அதாவது ஹீரோ உங்க அப்பாவை மிரட்டினா இல்லையா, இந்த எவிடன்ஸை வச்சு நான் போலீஸ்க்கு போனேன்னு வச்சுக்கோ ஏன் ஹீரோ தான் மாட்டுவான், அதுக்கப்புறம் அவன் ஜென்மத்துக்கும் வெளியவே வர முடியாது, இதுக்கு நான் ஒன்னே ஒரு வழி வேணா சொல்றேன், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் போலீஸ் கிட்ட போக மாட்டேன்னு சொல்ல ஹீரோயினுக்கு செம ஷாக் ஆகுது. இப்ப ஹீரோ காலைல எந்திரிச்சு பாக்குறா ஹீரோயின் இல்ல ஒன்னே பயந்துடுறான். நம்ம ஹீரோயின் வந்தோடனே ஓடி போயிட்டு கட்டி பிடிச்சிட்டு நீ என்னை விட்டு போயிட்டேன்னு நினைச்சு தெரியுமா, நான் எப்படி கனவு கண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அழுவ நம்ம ஹீரோயினா ஹீரோவை ஹக் பண்ணிட்டு நான் ஏன் உன்னை விட்டு போறேன்னு சொல்லிக்கிட்டே மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்க, நான் கூட இருந்தா யாருமே நிம்மதியா இருக்க மாட்டாங்க பல இருக்கேன்னு சொல்லிட்டு இப்ப அடுத்து நம்ம ஹீரோயின் ஹீரோவை சமாதானப்படுத்திட்டு அவங்க ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக வராங்க. ஹீரோயின் என்னோட ஃபியான்சி என்னை ஏமாத்தது கூட பெருசா தெரியல, 20 வருஷமா நீ என் கூடவே இருந்து என் ஃப்ரெண்டா நான் உன்னை நினைச்சேன், ஆனா நீ என்னை ஏமாத்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, உனக்கு என்ன நான் வந்துட்டு மகாராணி மாதிரி இருக்கேன் அப்படின்னு தானே உனக்கு ஆசை, ஆனா நான் அந்த மகாராணி மாதிரி இருந்தாலுமே சந்தோஷம் இல்லாம தாண்டி இருந்தேன், உனக்கு என்ன என்னுடைய சொத்து மேல தானே ஆசை, ஃபர்ஸ்ட் உனக்கு என்னோட ரிங் மேல ஆசை இல்ல, இந்த என்னோட ரிங்கை கூட வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து போவேன். உடனே வந்துட்டு இவ ஃப்ரெண்டு காரி சொல்றான் நீ என்னதான் வந்துட்டு உன்னோட ஃபியான்சி கிட்ட சொன்னாலும் உன்னோட ஃபியான்சி ஹீரோ விட மாட்டான்னு சொல்ல என்னுடைய அப்பானால ஹீரோடைய அப்பா இறந்துட்டாங்க, ஆனா ஹீரோ சாவறதுக்கு இல்ல ஹீரோ ஹர்ட் ஆவறதுக்கு நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்புறாங்க. சோ இப்ப நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து போன அடுத்த செகண்டே ஹீரோயினோட ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக வரான். ஹீரோ என்ன சொல்றான், இங்க பாரு அந்த ஃபியான்சிக்காரன் உன்னை ஏமாத்திட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும், அது மட்டும் கிடையாது உன்ன மாதிரி வந்துட்டு ஹீரோயினுடைய அப்பாவை அவன் தான் கொலை பண்ணா அப்படின்றதுக்கான ஆதாரம் அதாவது அந்த வந்துட்டு நீ டெலீட் பண்ண தெரியுமா அந்த ஆதாரம் உன்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு பேக்கப் எனக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா நீ ஸ்மார்ட்டான பொண்ணு பேக்கப் இல்லாம இருக்க மாட்டேன் இருக்குதானேன்னு கேட்க இவ்வளவு ஆமா என்கிட்ட பேக்கப் இருக்கு, ஆனா நான் ஏன் உன்கிட்ட கொடுக்கணும்னு சொல்ல இங்க பாரு நீ அந்த பேக்கப்பை மட்டும் என்கிட்ட கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா அந்த ஃபியான்சிக்காரனை நான் ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்ல இதுல எனக்கு என்ன லாபம்னு கேட்க உடனே ஹீரோ என்ன சொல்றான் உனக்கு நான் 30 மில்லியன் கொடுக்குறேன் பத்தாவதுக்கு அவனால உனக்கு வந்துட்டு லைஃப் டைம் வந்துட்டு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும், ஆனா அந்த பிரச்சனை எல்லாம் எதுவுமே வராத மாதிரி நான் உன்னை வந்துட்டு பத்திரமா பாத்துக்கிறேன், ஹீரோயினுடைய அப்பாவை கொன்னது அந்த ஆளு தான் அதாவது அந்த ஃபியான்சிக்காரன் தான் அந்த எவிடன்ஸை மட்டும் என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட கேட்க என்னோட ஃப்ரெண்டு நான் அந்த ஆதாரத்தை உன்கிட்ட கொடுக்கறதுல எனக்கு என்ன யூஸ்ன்னு கேட்க இவ வாழ்நாள் ஃபுல்லா அவன் கிட்ட இருந்து நான் உன்னை பாதுகாக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ப்ராமிஸ் பண்ணிட்டு நீ யோசிச்சு சொல்லுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அதாவது இந்த ஃபியான்சிக்காரனுடைய எல்லா டீட்டெயிலையும் எடுத்துட்டு ஸோ இந்த ஃபியான்சிக்காரனுக்கு தனியா ஒரு கம்பெனி இருக்க போல இருக்கு, அந்த கம்பெனிக்கு நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா கேஸ் கொடுத்துருக்கான். எதுக்காகனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா அது பின்னாடி உங்களுக்கே காரணம் தெரிய வரும். ஹீரோ கேஸ் கொடுத்துருக்கான்னு தெரிஞ்சு இந்த ஃபியான்சிக்காரன் செம கடுப்பை ஹீரோனுக்கு கால் பண்ணி ஹீரோ நான் அவனை விட்டுட்டு வர சொன்னேனே என்ன முடிவு எடுத்திருக்க, இல்லைன்னா நான் வந்துட்டு ஹீரோவை போலீஸ்ல மாட்டி விட்டுற போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை இங்க மிரட்டிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினும் சார் நான் வந்துடுறேன்னு சொல்ல இந்த மாதிரி வந்துட்டு நீ நாளைக்கு என்ன பண்ணு இந்த மாதிரி ஒரு கம்பெனி கிட்ட வந்துட்டு நீ வந்துரு அதாவது ஒரு வேர் ஹவுஸ் கிட்ட வந்துருன்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு வந்துட்டு ஃபோன் பண்ணி சொல்லிடுறான். இன்னொரு பக்கம் அவன் இருக்கிற கோவத்துக்கு நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு எதுக்காடா ஏன் கம்பெனிக்கு நீ வந்துட்டு கேஸ் கொடுத்துருக்கன்னு சொல்ல ஹீரோ இப்பதான் விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது என்னுடைய அப்பா உன் அப்பா ஹீரோயினோட அப்பா நம்ம 3 பேரோட அப்பாவும் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க, ஆனா ஹீரோயினோட அப்பாவும் உன் அப்பாவும் ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க, அவங்க 2 பேரும் தான் சேர்ந்து என்னுடைய அப்பாவை ஏமாத்தி ஸோ ஷேர்ஸ் எல்லாம் எழுதி வாங்கிட்டாங்க, என்னுடைய அப்பா இறந்து போயிட்டாங்க, ஆனா வந்துட்டு ஹீரோயினுடைய அப்பாவுக்கும் பெருசா ஒன்றும் தெரியாதனால
உன் அப்பா தான் பின்னாடி இருந்து ஹீரோயினோட அப்பா வந்துட்டு ஷேர்ஸ் வாங்க சொல்லி டார்ச்சர் பண்ணியிருக்காரு. அதனால தான் வந்துட்டு ஹீரோயினோட அப்பாவும் வந்துட்டு அந்த ஷேர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஏமாத்திட்டாரு ஏன் அப்பா கிட்ட இருந்து. ஆனா உன் அப்பா என்ன பண்ணாரு, அவர் தான் வந்துட்டு ஏதோ அந்த ஷேர்ஸ் எல்லாம் வாங்கின மாதிரி எங்க அப்பாவுடைய சாவுக்கு காரணம்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு அங்க இறந்து போயிட்டாரு. அந்த ஒரு ரீசனுக்காக தானே ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக ஹீரோயினை லவ் பண்ற மாதிரி நடிச்சு அவளை வந்துட்டு கல்யாணம் பண்ற மாதிரி நீ ஏமாத்தின, இதுதானடா உண்மை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, அவ்வளவுதான் இப்ப அவன் பரவாயில்லையே எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிட்டே, ஆமாண்டா எங்க அப்பா தான் வந்துட்டு ஹீரோயினுடைய அப்பாவை டார்ச்சர் பண்ணாரு, இது மாதிரி வந்துட்டு உங்க அப்பாவை ஏமாத்தி வந்துட்டு காசெல்லாம் கம்பெனியோட காசெல்லாம் எடுக்க சொன்னாரு. சோ உங்க அப்பாவும் ஏமாந்து போயிட்டாரு இறந்து போயிட்டாரு. ஆனா ஹீரோயினுடைய அப்பாவுக்கு திடுதிப்பு ஞானம் வந்து அவர் மட்டும் வந்துட்டு உங்ககிட்ட அந்த ஷேர்ஸ் எல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னாரு. அதனால தான்டா ஏன் அப்பா வந்துட்டு உங்க அப்பா இறந்து போனதுக்காக வந்துட்டு ஜெயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு பழியை ஏத்துக்கிட்டு போனாரு. ஆனா கொஞ்ச நாள்ல அவர் இறந்து போயிட்டாரு. ஆனா வந்துட்டு ஹீரோயினுடைய அப்பா வந்துட்டு என் அப்பா இறந்து போனதுக்கு அப்புறமா ஷேர்ஸ் எல்லாம் எனக்கு கொடுக்காம உன் பேர்ல எழுதி வச்சிட்டாங்க, அதனால தான்டா எனக்கு சம கோவம்னு சொல்லிட்டு இந்த ஃபியான்சிக்காரன் சொல்றான். இதுதான் கதை போல இருக்கு. சோ ஹீரோயினுடைய அப்பா வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருக்காரு தப்பு, பட் இருந்தாலும் வந்துட்டு அவர் மனசு மாறி ஹீரோ பேர்லயே மொத்த ஷேர்ஸையும் எழுதியிருக்காரு போல இருக்கு. ஆனா இது எல்லா உண்மையும் நம்ம ஹீரோ பின்னாடி பேக்ரவுண்ட்ல இருந்து எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிட்டு தான் இவனுடைய கம்பெனி மேல கேஸையும் கொடுத்துருக்கான் போல இருக்கு. சோ இப்போ வந்து இவன் என்ன சொல்றான், ஹீரோயினை கண்டிப்பா நான் கல்யாணம் பண்ணி மறுபடியும் அந்த ஷேர்ஸ் எல்லாம் நான் வாங்கிப்படான்னு சொல்லிட்டு ரொம்ப திமிரா நம்ம ஹீரோ கிட்ட பேசுறான். சோ ஹீரோவுக்கா ஒன்னும் புரியவே இல்ல, ஹீரோயின் தான் பிரேக்கப் பண்ணிட்டாலே அப்புறம் என்ன இவன் இவ்வளவு திமிரா பேசுறான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவன் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினுடைய அப்பாவை இந்த ஃபியான்சிக்காரன் தான் கொன்னான்றதுக்கான அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் பார்த்துட்டு இருக்கா. ஆக்சுவலி இவன் கையால கொல்லல்னாலும் பட் ஆனா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இவன் வந்துட்டு மிரட்டி இருக்கா, இந்த மாதிரி எங்க அப்பா வந்துட்டு உன்னாலதான் ஜெயிலுக்கு போனாரு, ஒழுங்கா வந்துட்டு எங்க அப்பாவுக்கு தர வேண்டிய அந்த ஷேர்ஸ் எல்லாம் என்கிட்ட கொடுத்துருன்னு சொல்லிட்டு இவர் வந்து மிரட்டி இருக்கா. அதாவது இந்த ஃபியான்சிக்காரன் ஹீரோயினுடைய அப்பாவை மிரட்டி இருக்கான். ஆனா அவரு கொடுக்க மாட்டேன், என்னுடைய பணத்துக்காக தானே நீ ஆசைப்பட்ட, என் பொண்ணு மேல வந்து நீ ஆசைப்படல, என் பொண்ணு கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்ல போறேன்னு சொல்லிட்டு அவர் போன உடனே இவன் பிடிச்சி கீழே தள்ளி விட்டுருக்கான். இதனால அவருக்கு வந்துட்டு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. அவரு வந்துட்டு ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்றதுக்கு போன் எடுக்கிறாரு, ஆனா இவன் போனை பிடிச்சி தள்ளி விட்டான் போல இருக்கு. இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு உட்காந்து பார்த்துட்டு இருக்க. ஆனா இவளுடைய கெட்ட நேரமா என்னன்னு தெரியல, கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபியான்சிக்காரன் இங்கேயும் வந்துடுறான். இப்ப இவன் இதை பாத்துறான், பட் ஆனா இவன் இந்த பெருசா எதுவும் வந்துட்டு கவனிக்காம இருக்கானா என்னன்னு தெரியல. இந்த பொண்ணு கிட்ட பேச வர இவன் வந்துட்டு நீ தான் என்ன ஏமாத்திட்டல, அப்புறம் எதுக்குடா இங்க வந்தேன்னு சொல்லிட்டு கோவமா கேட்க, நான் உன்னை ஏமாத்திட்டேனா, நீதாமா என்ன ஏமாத்திட்டு இருக்க, நீ ஹீரோ கூட சேர்ந்து பிளான் தானே பண்ணிருக்க, இப்ப அந்த வீடியோவை நான் டெலீட் பண்ண சொல்லி நான் எப்ப சொன்னேனே, ஆனா நீ டெலீட் பண்ணாம இன்னும் வச்சிருக்கானா, அப்ப உன்னால வந்துட்டு என்ன வந்துட்டு காட்டி கொடுக்க முடியும்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் கோவத்துல என்ன பண்றான். இவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைய அடிக்க ஆரம்பிக்க அவளுக்கா ரொம்ப டென்ஷன் ஆயிடுது, என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப அவன் கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிக்க இவன் பின்னாடி இருக்க ஃபிளவர் வாஸ் கிட்ட அவன் மண்டையிலே அடிச்சுட்டேன். அவன் சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்றான். உன்னை சும்மாவே விடமாட்டேன்னு சொல்லிட்டு அந்த லேப்டாப்ல இருந்து அந்த பென்ட்ரைவை உருவிக்கிறான். உருவிக்கிட்டு இவன் என்ன பண்றான், போட்டு சம்மடி அடிச்சிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட, போட்டு மண்டையிலே சாவுடின்னு சொல்லி அடிச்சு லாஸ்ட்ல அந்த பிள்ளை செத்தே போயிடுச்சு. இவன் வந்துட்டு ஓகே இதுக்கப்புறமா நமக்கு எதிராக எந்த ஒரு ஆதாரமும் இல்லைன்னு சொல்லிட்டு இவன் சந்தோஷமா வெளியே கிளம்ப. இங்க நம்ம ஹீரோயின் ஹீரோ கூட உட்காந்து சரக்கடிச்சிட்டு இருக்காங்க. ஓவராவே ஹீரோ ஊத்தி கொடுத்துட்டு இருக்கா. ஹீரோவா எதுக்குமா எனக்கு இவ்வளவு ஊத்தி கொடுக்குறேன்னு கேட்க, ஆக்சுவலி நாளைக்கு தான் உங்க ஃபியான்சி வர சொல்லியிருக்கான். ஹீரோ வந்துட்டு முடிச்சிட்டு இருந்தா போக முடியாது இல்லையா, ஹீரோக்கு நல்லா சரக்கு கொடுக்க நம்ம ஹீரோவும் நல்லா வந்துட்டு சரக்கு குடிச்சிடறான். ஹீரோயின் ஹீரோ கிட்ட சாரி கேட்கறாங்க, உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் என்னோட ஃபியான்சி கிட்டே போயிடுறேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். அடுத்த நாள் காலைல ஹீரோயின் எந்திரிச்சா பக்கத்துல ஒரு லெட்டர் இருக்கு, ஹீரோ தான் எழுதி வச்சிருக்கான். என்ன எனக்கு சரக்கு நல்லா ஊத்தி கொடுத்துட்டு உன் ஃபியான்சி கிட்ட போலான்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா, ஒழுங்கா ரூம்லயே இரு, நான் வர வரைக்கும் நீ ரூமை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு ஹீரோ லெட்டர் எழுதியிருக்கேன். ஹீரோயின் இப்படி ஓடுறாங்க அப்படி ஓடுறாங்க, வந்துட்டு ரூம் வரை ஹீரோ பூட்டிட்டு போயிருக்காம்பல இருக்கு. இப்ப ஹீரோயினை வர சொன்ன அதே இடத்துக்கே நம்ம ஹீரோ போய் நிக்க, இந்த ஃபியான்சிக்காரன் வந்துட்டு ரியாக்ஷனே இல்லாம இருக்கான். சோ நம்ம ஹீரோ சொல்றான், பரவாயில்லையே இந்த மாதிரி நான் வந்து நீ ரியாக்ஷன் கொடுக்கறமா இருக்கிறத பார்த்தா அப்ப நான் இங்க வருவேன்னு உனக்கு தெரியும் அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபியான்சிக்காரன் கேட்க, அவனும் ஆமா ஆமா நீ ஹீரோயினை எப்படியும் காப்பாத்துவ, நீ தான் இங்க வருவேன்னு எனக்கு தெரியும், அதனால தான் உனக்காக நான் ஆளுங்களை செட் பண்ணி வச்சிருக்கேன், நீ உயிரோட போக முடியாதுன்னு சொல்ல ஹீரோ சரி ஓகே நீ நானும் வேணா ஒரு டீல் போட்டுக்கலாம், உன் ஆளுங்களை நான் அடிச்சு வந்துட்டு கொண்டுட்டேன்னு வச்சுக்கோங்க, நீயே போயிட்டு போலீஸ்ல சரண்டர் ஆயிடணும் ஓகேவான்னு கேட்க, அதுக்கெல்லாம் ஆளே கிடையாது, நான் ஃபாரின்ல இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கேன் என் ஆளுங்களை, அவங்க கிட்ட இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாதுரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபியான்சிக்காரன் சொல்ல, அவ்வளவுதான் நம்ம ஹீரோ வந்துட்டு சரி ஓகே நான் சண்டைக்கு ரெடி, ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ நான் ஜெயிச்சிட்டேன்னா நீ கண்டிப்பா போலீஸ்ல போயிட்டு சரண்டர் ஆயிடணும் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் வாய்ப்பே இல்ல ராசா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடியாட்கள் எல்லாத்தையுமே ஹீரோ அடிக்க கூப்பிட, ஆனா நம்ம ஹீரோவா ஹீரோயினுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பூந்து விளையாடிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ சம்மடி அடிச்சிட்டு இருக்காரு. அங்க இருக்கவங்க எல்லாரையுமே அந்த ஃபியான்சிக்காரன் கடுப்பாவ ஹீரோடைய ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்றான் அந்த ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு வரான். பிகாஸ் என்ன நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி அவகிட்ட ஆதாரம் இருக்கு, நீ போயிட்டு அவகிட்ட பேசி பாரு போன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருப்பான் போல இருக்கு. இவன் வந்து பார்க்க இவ செத்து கிடக்குறா,
பார்த்தா அதுக்கு இவ கையில அந்த மெமரி கார்டு இருக்கு. இவ மெமரி கார்டுலயும் வச்சிருந்திருக்கா, பென்ட்ரைவ்லயும் வச்சிருந்திருக்காப்ல இருக்க ஆதாரத்தை. அவன் பென்ட்ரைவ் தான் எடுத்து வேஸ்ட் பண்ணா. ஆனா இவ கிட்ட இருக்க மெமரி கார்டு ஆதாரம் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு கிட்ட கிடைச்சிடுது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ சம்மாடி வாங்கிட்டு இருக்க ஒருத்த வந்து நம்ம ஹீரோவை வயிற்றுலே குத்திடுறான். இப்ப ஹீரோவும் எல்லாரையும் அடிச்சு போட்டான். ஆனா இவன் என்ன சொல்றான், இந்த ஃபியான்சிக்காரன் இன்னும் நான் இருக்கல, என்கிட்ட நீ ஜெயிக்கணும்லன்னு சொல்லிட்டு கத்தி எடுக்க வர கரெக்டா நம்ம ஹீரோயின் ஓடி வந்து இல்ல இல்ல அவனை எதுவும் பண்ணிடாதன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்ப இவன் என்ன பண்ணா, ஹீரோயின் கழுத்துலயே கத்தி வச்சுக்கிட்டு ஹீரோவை வந்து என் காலை தொட்டு என்கிட்ட வந்து மன்னிப்பு கேள்றா வாடா அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் ஹீரோயினோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக அவன் காலை தொட்டு மன்னிப்பு கேட்கிறான். தயவு செஞ்சு விட்டுரு அவளை ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கா. ஆனா யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல கரெக்டா நம்ம ஹீரோ எந்திரிச்சு வயிற்றுல குத்து வாங்கியும் செம்மையா எந்திரிச்சு அவனை பொக்கு பொக்குன்னு அடிச்சு ஹீரோயினை பிடிச்சி தூரமா தள்ளி விட்டுட்டு அவன் வச்சிருக்க கையில வச்சிருக்க அந்த கத்தியாலே அவனுடைய வந்துட்டு செஸ்ட்லயே நம்ம ஹீரோ குத்திடுறாரு. அவ்வளவுதான். இப்ப அவன் அப்படியே கிடக்குறான். இப்போ வந்து நம்ம ஹீரோவும் வந்துட்டு கீழே வந்துட்டான். ஏன்னா ஹீரோக்கும் வயிற்றுல குத்து வாங்கியிருக்கா இல்லையா. இப்ப ஹீரோயின் செம்மையா அழுதுட்டு இருக்கான். ஹீரோ சொல்றான், நான் தான் உன்னை வர வேணான்னு சொன்னல, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்ற சொல்ல, ஹீரோயினா ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ண, ஹீரோ நான் இறந்து போயிட்டா, நீ சந்தோஷமா இருக்கணும், ஷேர்ஸ் எல்லாம் என் ஃப்ரெண்டு கிட்ட தான் இருக்கு, காசெல்லாம் வச்சு நீ பத்திரமா இரு ஓகேவா, நல்ல லைஃப் வாழுன்னு சொல்ல, ஹீரோயின் நான் உன்னை சாக விடமாட்டேன்னு சொல்ல, ஆனா நம்ம ஹீரோ மயக்கப்பட்டே விழுந்துடுறான். ஹீரோயின் கத்துறாங்க கதறாங்க, ஆம்புலன்ஸ் இன்னும் வரவே இல்லை போல இருக்கு. ஸோ அப்படியே கட் பண்ணா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 வாரத்துக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் வந்து பிளாக் ட்ரெஸ் போட்டிருக்காங்க, கையில வந்துட்டு பூலாம் வச்சிருக்காங்க. நமக்கே மனசு பதப்பதைக்கும், அடிப்பாவே என்னடி ஆச்சு ஹீரோ செத்துட்டானா அப்படின்ற மாதிரி நமக்கே தோணிட்டு இருக்க. ஆனா கரெக்டா நம்ம ஹீரோ காரு கிட்ட நின்றுட்டு இருக்கான். ஹீரோயின் அவங்க அப்பாவுடைய கலரை பார்க்கறதுக்காக தான் இந்த பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க போல இருக்கு. ஹீரோ வந்து என்ன சொல்றான், என்னம்மா உன்னோட பாடி கார்டு இவ்வளவு நேரம் வெயிட் பண்ற, இவ்வளவு நேரமா வான்னு சொல்லிட்டு சொல்ல, ஹீரோக்கு ஒன்னும் ஆகல. நம்ம ஹீரோயினோட ஃபியான்சியும் ஸோ அவனுக்குமே ஒன்றும் ஆகலை, அவன் சாகலை. ஸோ அவன் ஜெயிலுக்கு போயிட்டான் போல இருக்கு. ஸோ இப்படியே இந்த ட்ராமாவும் ஒரு ஹாப்பி எண்டிங்காக முடிச்சிருக்காங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ட்ராமா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை, see you.